ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திருக்குறள் சொல்கிற போது இன்னைக்கு இந்த கதையோட தொடர்புள்ள ஒரு திருக்குறள் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த திருக்குறள் நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. அது அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஒருவன் தன் நேர்மையான வழியை விட்டு விலகாது அடக்கத்துடன் வாழ்வனை பற்றிய பிறர் மனத்தோற்றம் மலையை காட்டிலும் மிக உயர்வானது. அதான் அர்த்தம். இப்போ நீ கதையை ஒரு ஸ்ரீனி ஆரம்பிச்சிட்டான்னா உங்களுக்கே தெரியும். அந்த ஊர்ல எல்லாருமே நல்ல மனிதர்கள், எந்தவித வெகுளி அதுக்கு இது இல்லாத ஒரு நல்ல மனிதர். அப்படிப்பட்ட ஒரு கதையை சொல்றதுனால இந்த திருக்குறள் சொல்றது எனக்கு மகிழ்ச்சி தருது. அனைவருக்கும் வணக்கம். இது நமது 33வது நிகழ்வு. இந்த 33வது நிகழ்வில் திரு ஸ்ரீனி அழகர் அவர்கள் தனது முதல் விவரிப்பு, இந்த மற்ற இடத்துல பேசியிருப்பாங்க, இந்த வாசகர் வட்டத்தில் தன்னோட முதல் விவரிப்பை வழங்குறாரு. ஒரு நல்ல விஷயம் இதில் அப்படின்னா, அவர் எடுக்கிற அந்த புத்தகம் ஜெயகாந்தனோட, என்னோட பார்வையில் ஜெயகாந்தனோட தலை சிறந்த படைப்புகளில் ஒன்று இது நான் சொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு படைப்பு. அதை அவர் எடுக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி படைப்புகளை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். இந்த ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அப்படின்ற இந்த நாவல் ரொம்ப புகழ்பெற்ற நாவல். பல இடங்களில் இந்த என்னோட ரெஃபரன்சஸ் வந்திருக்கும். நான் அம்மா வந்தால் அப்படின்ற கதை எடுக்கும்போது கூட இதை நான் ரெஃபரன்ஸாக சொல்லியிருப்பேன். இதில் இருக்கிற அந்த வரிக்காக ஜெயகாந்தன் பல நாள் காத்திருந்தார் இந்த நாவலை எழுதுறதுக்கு. அவருக்கு அதுக்கான யோசனை வந்துச்சு, இந்த நாவல் எழுத போறேன்னா அதான் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்ற ஒரு அந்த உயிரோட இருக்கிற ஒரு வரிக்காக அவர் கொஞ்ச நாள் காத்திருந்தாரு. அந்த உயிரோட இருக்கிற வரி ரொம்ப ஃபேமஸ். அது அதை நான் சொல்றதை விட ஸ்ரீனி சொல்லி ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கும். அந்த ஒரு லாரியில் மொத்தம் 5 பேர் இருந்தார்கள் அப்படின்ற அந்த வாசகத்தோட தான் இந்த கதை ஆரம்பிக்கும். அப்பவே இது அந்த அந்த ஒரு லைன் ஆரம்பிச்சிடும், நம்ம கதைக்குள்ள நம்ம கூட்டு. ஒரு லாரியில் மொத்தம் 5 பேர் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு லாரி 5 பேர் இருக்காங்க, நம்ம 6வது ஆளா போய் உட்காந்துருவோம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான இந்த நாவல். இந்த நாவல் எடுக்கிறதுக்கு மிக கடினமான ஒரு விஷயம். இது ரொம்ப சுலபமான ஒரு கதை. ஆரம்பம், முடிவு, இன்பிட்வீன் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்படியே ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட எடுத்துன்னு போயிட்டு கடைசியா ஒரு சுபமான முடிவுல முடிகிற சராசரி நாவல் இது இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு உரையாடலும், அந்த இடத்துல நடக்கிற விஷயங்களை நமக்கு பதிவு பண்றது. ஒருவேளை ஒரு சாதாரணமான கிராமத்துல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நாமெல்லாம் போய் உட்கார்ந்து பக்கத்திலே உட்கார்ந்து நம்ம பார்த்தோம்னா 2 பேர் பேசிக்கிற விஷயத்த நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அதுதான் இந்த நாவல். அது நான் ஒரு 3 புத்தகங்கள் உங்ககிட்ட கொடுத்தேன். ஆனா உள் மனசுல எனக்கு இதை இவர் எடுத்தா சந்தோஷம் அப்படின்னு. ஆனா அவர் என்கிட்ட நீங்க சுஜாதா புக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு பெருத்த ஏமாற்றம். என்னடா சுஜாதா புக் கேட்கிறாரு, இப்படி இந்த புக்கை நம்ம கொடுத்துருக்க, இவர் எடுப்பாரா இதான்னு. ஆனா அவர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா ஸ்ரீனியோட உரையாடல் நம்ம பார்த்துருப்போங்க. நம்ம சாதாரணமா பேசும்போதே அவரோடது நல்லா தினசரி வாழ்வில் நம்ம பார்த்த விஷயங்களை நம்ம கிட்ட பேசுவாரு. அவர் சில சமயம் நம்மளை சிரிக்க வைப்பாரு. அந்த மாதிரி சீரியஸான அவர் கதை சொல்லிருக்கும் போது டக்குன்னு சொன்னார், கொடுத்து வச்சோம் அப்படின்னாரு. அந்த மாதிரி அந்த அவரு அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட இந்த சரியான நாவல் அமைஞ்சிருக்கு. அப்போ கொஞ்சம் நம்ம திரும்பவும் சொல்ற, சராசரியா ஒரு ஆரம்பம், நல்ல ஒரு கிளைமேக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு சுபமா முடிகிற ஒரு கதை இல்லை, உரையாடல்கள் தான். அதனால நீங்க அவரை கொஞ்சம் கவனிக்கணும். இன்பிட்வீன் நீங்க அவரோட உரையாடல் நீங்க கொடுத்தீங்கன்னா அவரால் இன்னும் சிறப்பாக அதை செய்ய முடியும் அப்படின்ற வேண்டுகோளோட ஸ்ரீனி அவர்களை அழைக்கிறேன். இருந்திருக்க மாட்டோம் இல்லையா? தமிழ் மீடியம் ஸ்கூலில் தான் படித்தோம் நம்மலாம். நான்லாம் படித்ததெல்லாம் தமிழ் மீடியம் ஸ்கூல் தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அதனால் தமிழுக்கு முதல் கண் வணக்கம், நம்மளுடைய வழக்கம். தமிழ் மறக்கவே முடியாது. இவன்தோ எங்களோட தாய்மொழி வேறையாக இருந்தாலும் தமிழ் தான் நம்மளை வளர்த்துது. தமிழுக்கு வணக்கம். அதுக்கப்புறம் தமிழ் எங்கே இருந்தாலும் நம்ம ஸ்ரீ ஐயாவை பார்க்க முடியும், அண்ணாவை பார்க்க முடியும். எங்கே இருந்தாலும் அது தமிழ் சங்கமாக இருக்கட்டும், தமிழ் அகாடமியாக இருக்கட்டும், ஸ்ரீ அண்ணா அவருக்கும் 2வது வணக்கம். 3வது நம்ம கலை இல்லையா? நீங்கள் யூடிஎஸ் தெரிஞ்சிருக்கு, யூடிஏ தெரிஞ்சு. எனக்கு இது வரைக்கும் தமிழ் வாசகர் வட்டம் அப்படி இருக்கிறதே தெரியவே தெரியாது எனக்கு. பாலா தான் திடீர்னு சொன்னார் இந்த மாதிரி ஒரு வாசகர் வட்டம் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இன்னும் இது மாதிரிலாம் இருக்குது. இப்போ இது மாதிரி புக்கெலாம் படித்து நம்ம ரிவ்யூ பண்ணி ஷேர் பண்ணுறது, ஐடியாலாம் ஷேர் பண்ணுறது நல்ல விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு
என்னையும் சேர்த்து விடுங்க அப்படின்னு பாலா சேர்த்து விட்டாரு. கலை உங்களுக்கும் இதெல்லாம் இது சாதாரண விஷயம் கிடையாது. டைமை வந்து பர்சனல் டைமை செலவு பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கார்த்தி மாதிரி ஆளுங்க வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது அவர் இல்லைன்னா இந்த இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதே மாதிரி நீங்கள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் டைம் வேலை வெட்டையெல்லாம் விட்டுட்டு எவனோ ஒருத்தன் பேசுகிறான், அவன் பேசுகிறத கேட்கணும், அதுக்காக வந்து உட்காரணுமேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க பாருங்க. அது பெரிய விஷயம். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். கதைக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜெயகாந்தன் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன். தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க ஜெயகாந்தன் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். ஜெயகாந்தன் வந்து ஒரு இலக்கிய ஒரு ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர். நிறைய அவார்டு வாங்கியிருக்கார். சாகித்ய அகாடமி அவார்டெல்லாம் வாங்கியிருக்கார். நல்ல மனுஷன். அவர் வந்து பிறந்தது வந்து கடலூரில் மஞ்சக்குப்பம்னு ஒரு ஊர். அங்கே வந்து வளரும்போது அவர் அம்மா தான் இருந்தாங்க. அவன் அப்பா கிடையாது. அவருக்கு தாய்மாமங்கள் ஜாஸ்தி. 4 பேரோ 3 பேரோ இருந்திருக்காங்க. எல்லாம் வந்து இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருந்தவங்க. அதனால் வந்து கம்யூனிச சிந்தனையோடு வளர்ந்தவர் அவர். தன்னோட 9வது வயசில் 5வது படிக்கும்போது ஊரை விட்டு ஓடிட்டார். பிடிக்கல அவருக்கு வந்து அந்த சமுதாயம் பிடிக்கல, ஸ்கூல் பிடிக்கல, படிக்கிறது பிடிக்கல. அதனால் கிளம்பி சென்னைக்கு ஓடிட்டார். சென்னைக்கு ஓடினவர் என்ன பண்ணார்னா இங்கேன்னு தெரிஞ்சு பயன் பண்ணி கடைசியில் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போய் வேலைக்கு செஞ்சுட்டார். அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்து இந்த ப்ரூஃப் ரீடர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் எழுத்துக்கு அச்சு கோக்கிறது, அந்த வேலைக்கு சேர்ந்துட்டார். சேர்ந்ததுனால அது வந்து என்ன ப்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் பற்றி சொல்கிற தத்துவங்கள் நம்ம என்ன பண்ணுறாரு இளையராஜா அண்ணன், இளையராஜா, அந்த பாஸ்கர், கங்கை மரன் அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, அந்த கம்யூனிஸ்ட் பாட்டை வந்து ஊராக போய் பாடிட்டு இருப்பாங்க மியூசிக் வச்சு அந்த காலத்தில். அந்த மாதிரி அந்த சமயத்தில் இவர் இந்த ப்ரெஸ்ஸில் போய் சேர்றாரு. அங்கே சேர்ந்து அந்த ப்ரூஃப் ரீடிங் பண்ணும்போது நிறைய படிக்கிறார். அப்போ வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள்லாம் அவர் நிறைய பிடிச்சி போது படிக்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய புக்ஸ் படிக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸுன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் குப்பை பொறுக்கிறவன், அப்புறம் பிச்சைக்காரங்க. ஏன்னா அவர் வந்து தங்குறதுக்கு இடம் வந்து பிளாட்ஃபார்மில் தான் தங்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி வந்து தங்கி அவங்களோட வாழ்க்கையை வந்து அந்யோன்யமாக தெரியும் அவருக்கு. இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்க. விலை மாதர்கள் அதுவும் சேர்த்துக்கணும். நான் வந்து நம்ம எதுவுமே மறைச்சு பேசக்கூடாது. அந்த மாதிரி தான் அவரோட பழக்க வழக்கங்கள்லாம். விலை மாதர்கள்லாம் அது கெட்ட விஷயத்தில் நான் சொல்லலை, அவங்களோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவர் அவர். அதனால அவரோட கதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அவரோட கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி தான் இருக்கும். ஒரு அந்த கீழ்த்தட்டு மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க எப்படி நினைப்பாங்க, அவங்களோட சிந்தனையில் எப்படி இருக்கும், அவங்க பார்வையில் இந்த உலகம் எப்படி இருக்கும், அப்படிதான் வந்து அவர் வந்து எழுதுவார் எல்லா வாழ்க்கையும். அதனால அதுதான். யார் மெய்யழகன் படம் பார்த்துருக்கீங்க? பார்க்காதவங்க யாரும் இருக்கீங்களா? நீங்க பார்க்கணும். மெய்யழகன் படம் பார்த்துட்டு இப்போ நீங்க கதை சொல்லுங்கன்னா சொல்லிடுமா? உங்களால் சொல்ல முடியுமா? கோர்வையா அவங்க பேசின டயலாக்லாம் சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் இந்த புக்கு. 2 பேர் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. கதை ஃபுல்லா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் ஒரு கிராமம், ஒருத்தர் போவார், 2 பேர் உட்காந்து பேசுவாங்க. ஒருத்தர் நம்ம சமகாலத்து மனிதன் மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒருத்தர் பேசுவார். இன்னொருத்தர் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா வந்து கன்வின்ஸ் பண்ற மாதிரி இன்னொருத்தர் பேசுவார். இது மாதிரி இதுல ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ யாரும் கிடையாது. ஹீரோ, வில்லன், ஹீரோயின் அதெல்லாம் யாருமே கிடையாது. எல்லாரும் மக்கள், சாதாரண கிராமத்தில் வாழ்ந்த மக்கள். நீங்க படிச்சிருக்கீங்களா புக்கு ஸ்ரீ? ஓகே, உங்களுக்கு தெரியும்னா யாராவது படிச்சிருக்க அந்த புக்கு? ஓ, நீங்களும் படிச்சிட்டீங்க, வெரி குட். ஸோ இப்போ என்னன்னா இந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஹென்றி அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த கதையோட மெயின் கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோன்னு கிடையாது, மெயின் கேரக்டர். சாயந்தரம் 5 மணியே ஆகுது. தருமபுரி பக்கத்தில் ஒரு நல்ல சாயந்தரம் 5 மணி, வெயில் இறங்கின நேரம். ஒரு லாரி ஒன்று வருது. அந்த லாரியில் 5 பேர் உட்காந்துருக்காங்க. உள்ள 5 பேர் உட்காந்து அவசர மாதிரி பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. லாரி ஓட்டுறவர் பேர் வந்து துரைக்கண்ணு. என்ன, அவர் தான் டிரைவர். வாயில் எப்பவுமே பீடி இருக்கும். பீடி பிடிச்சிக்கிட்டே வண்டி ஓட்டுறாரு. வண்டி பழைய அசோக் லேலாண்ட் வண்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அசோக் லேலாண்ட் வண்டி இழுக்க முடியாமல் இழுத்துட்டு போகுது மேலே. அது வந்து ஒரு மலைப்பகுதியான ஒரு பிரதேசம். அதில் வந்து ஏறி எப்படியே போகிறாங்க. அந்த வண்டி போகுது. அந்த வண்டியோட அந்த துரைக்கண்ணோட மெயின் வேலை என்ன அப்படின்னா, கிருஷ்ணராஜபுரம்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அது வந்து அந்த கிராமத்தில் வந்து மொத்தமே வந்து ஒரு 2 தெரு தான் இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த கிராமம் அதை ஒட்டி வந்து குமாரபுரம்னு இன்னொரு கிராமம். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய சிட்டி ஒன்று இருக்குது, தர்மபுரின்னு நினைக்கிறேன். அது என்ன பேர் வரல. அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சிட்டி. ஸோ இவர் வந்து இந்த இது லோடு அடிக்கிற வேலை தான் இவருக்கு, இந்த துரைக்கண்ணுக்கு. அவர் என்ன பண்ணார், லோடெல்லாம் எடுத்துட்டு தர்மபுரியில் போகிற வழியிலேயே கொடுத்துட்டு சாயந்தரம் வர வழியில் பேசஞ்சர்ஸ் யாராவது இருப்பாங்க இல்லையா, அந்த கிராமத்து மக்கள். ஏன்னா இது நடந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1970, 1970. அப்போ எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. பஸ் இருந்திருக்காது, எதுவும் இருந்திருக்காது, செல்ஃபோன் கிடையாது. அந்த மாதிரி பீரியடு. ஸோ இவர் அந்த லாரி வந்து என்னன்னா போகிற வழி திரும்பி வரும்போது
யாராவது பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ஏற்றிப்பாங்க. ஏற்றிட்டு அவங்கள்ட்ட காசு வாங்கிப்பாங்க. சும்மா ஒரு 8 அணா, அப்போல்லாம் 8 அணா 4 அணா ஏன்னா அந்த மாதிரி காயின் இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி காசு வாங்கிப்பாங்க. அந்த காசு வந்து இவர் கொஞ்சம் அடிஷ்னல் இன்கம் மாதிரி துரைக்கண்ணுக்கு. ஸோ அப்படியா வரும்போது அந்த வண்டியில் யார் யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் பேண்ட் ஷர்ட் போட்டு டீசெண்டாக உட்காந்துருக்காரு ஒரு ஆள். அவர் கையில் வந்து இது அயன் ராண்ட் எழுதின புக்கு ஒன்று இருக்கு. என்ன புக் அது? அட்லஸ் ஷ்ரக்டுன்ட்டு ஒரு ஆங்கில நாவல் கையில் வச்சிருக்காரு. அவர் வந்து உட்காந்துருக்காரு. அட்லஸ் ஷ்ரக்ட் யார் யார் படிச்சிருக்கீங்க? அது வந்து ஒரு மாதிரியான கான்ட்ரவர்ஷியல் நாவல் அது. அது ஸோ அந்த புக்கை கையில் வச்சுட்டு அவர் உட்காந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு லாரியில். அவர் பக்கத்தில் ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க, கிராமத்து ஆளுங்க, சட்டை போடாமல் வெறும் வேஷ்டி மட்டும் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே அவங்க வந்துட்டு இருக்கும்போது இந்த கிருஷ்ணராஜபுரம் போகிற வழியில் ஒரு முன்னாடி ஒரு 5 மைலுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு உருவம் மட்டும் தெரியுது. ஒரு சைடில் ரோட் சைடில் நின்றுட்டு இருக்கு. சாயந்தரம் தான், பட் ஓரளவு கிட்ட போக போக அந்த ஆள் யாருன்னு பார்க்குறான். ஒரு ஆள் வந்து ஜிப்பா போட்டிருக்காரு, பேண்ட்டு, கையில் ஒரு லெதர் சூட் கேஸு, ஒரு துணிப்பை. பார்த்தா வந்து இந்த ஊருக்காரன் கிடையாது, வெளியிலேருந்து எங்கேயும் வந்திருக்காப்ப ஓரமாக நிற்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ வந்து இந்த கிளீனர் பையன் ஒருத்தர் இருப்பான் இந்த வண்டியில். இந்த பாண்டுவுக்கு ஒன்றா அசிஸ்டன்ட் மாதிரி, போய் பீடி வாங்கிட்டு வர்றது, டீ வாங்கிட்டு வர்றது, அந்த மாதிரி இதெல்லாம் அவன் தான் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவன் வந்து அவன் வண்டி நிறுத்த சொல்லுவான். வண்டியை நிறுத்தி அவனை கேட்பாங்க, என்ன சார் எங்கே போகணும் அப்படின்னு கேட்பாங்க. துரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த ஆளை பார்த்தா கொஞ்சம் செம்பட்டத்தில், நம்ம பிளாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் செம்பட்டத்தில், நல்ல ஒயிட் ஸ்கின்னு. அவர் வெள்ளைக்காரர் மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒயிட் ஸ்கின்னு, வெள்ளை நிறம், ஜிப்பா போட்டுட்டு. இந்த ஊருக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஊருக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. இவர் எங்கேருந்து வெளியிலேருந்து வந்திருக்காரு, ஆனால் கண்டிப்பாக இந்த ஊர் கிடையாது. அப்படிங்கும்போது சரி ஓகே வண்டி நிறுத்தி என்னாச்சுன்னு கேட்போம்னு சொல்லிட்டு நிறுத்தி என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், நானும் வரேன் போகணும் அப்படிம்பார். எந்த ஊருக்கு சார் போகணும் நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. கிருஷ்ணராஜபுரம் அப்படிம்பாங்க. கிருஷ்ணராஜபுரம் போகணுமா, சரி வாங்க சொல்லிட்டு மேலே ஏற்றுக்க சொல்லுவாங்க. அப்போ இந்த பையன் என்ன பண்ணுவான், பாண்டுங்கிற பையன் என்ன பண்ணுவான், அந்த துணிப்பையை தூக்கி பின்னாடிலாம் போட்டுட்டு இவரையும் மேலே ஏற்றி சீட்டில் உட்கார வச்சுப்பாங்க. எல்லாரும் பின்ன ஒரு ஆள் 2 ஆளுங்க பின்னாடி போய் சொல்லிடுவாங்க, இந்த பின்னாடி லாரியில் போய் நின்றுக்கங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு இடம் வேணுமேனு சொல்லிட்டு உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ வந்து இந்த கையில் புக் வச்சிருந்தால இன்னொரு ஆள் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு, அவனோட பேர் அவன் வேணே சொல்கிறேன், அவனோட பேர் வந்து தேவராஜன். தேவராஜன்கிறது யாருன்னா அந்த ஊரில் படித்த ஒரே ஆள் அவர் தான். அந்த கிருஷ்ணராஜபுரங்கிற ஊரில் படித்து காலேஜில் போய் வெளியூரில் போய் காலேஜில் படிச்சுட்டு திருப்பி அதே ஊருக்கு திரும்பி வந்து வேலையில் இருக்க ஒரே ஆள் தேவராஜன். அந்த ஆள் தான். அவர் கையில் தான் அந்த இங்கிலீஷ் புக் இருக்கு, நாவல் இருக்குது. அவரும் வந்து உட்காந்துருக்காரு இல்லையா, அவருக்கும் ஆச்சரியம், என்னடா அது நம்ம ஊருக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. வந்தவர் என்ன பக்கத்தில் அவர் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருப்பார், தேவராஜ் பக்கத்தில். தேவராஜுக்கு என்னடா இது புதுசாக இருக்க, விட்டுற பேச்ச ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. வண்டி ஒரு அந்த கிருஷ்ணராஜபுரம் போகிறதுக்கு முன்னாடி வந்து 5 ஹேர்பின் பெண்ட் இருக்கும். வளைச்சி வளைச்சி ஓட்டணும் வண்டி. செகண்ட் கியர், தேர்ட், ஃபர்ஸ்ட் கியர்லாம் போட்டு ஏற்றணும். எப்போ அப்போ தான் ஏற முடியும், ஏன்னா மேடு. அந்த இறைச்சலில் பேச்சு சத்தம் பேசுறதே காதில் கேட்காது. ஸோ அதையும் மீறி இந்த துரைக்கன் என்ன பண்ணுவான், அவனுக்கு சந்தோஷம் என்னன்னா பாட்டு பாடுவான். அவன் வந்து இந்த பீடி குடிச்சிட்டே இருக்கான் இல்லையா, அந்த பீடியில் வந்து இந்த கஞ்சா தூள்லாம் போட்டு, அவன் எப்பயுமே அப்படிதான், அவனோட வழக்கமே தான். அதனால போட்டு அவன் பிடிச்சிட்டே வரதுனால அவனுக்கு சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே வருவான், அவன் கத்திட்டே இருப்பான். இவருங்க தேவராஜனுக்கு கொஞ்சம் கோபமாக இருக்கும், என்னடா அவன் கத்திட்டே வரானே, நிறுத்த மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச தூரம் போனவொடனே தேவராஜன் வந்து பெரிய மெதுவாக பேச்சு கொடுப்பான், கிருஷ்ணராஜபுரம் எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்து இவன் வந்து இங்கிலீஷில் தான் கேட்பான். ஸோ அப்போ அவனும் வந்து ஹீல் ரெஸ்பாண்ட் இன் இங்கிலீஷில் சொல்லுவான், நான் கோயிங் டு கிருஷ்ணராஜபுரம் அப்படின்ட்டு. அங்கே யாரை பார்க்க போகிறீங்க, நான் நிறைய உரையாடல்கள் வந்து ஆங்கிலத்தில் இருக்கும், நான் வந்து உங்களுக்கு தமிழ்லேயே சொல்கிறேன். ஆனால் இவங்க அந்த ஹென்ரிங்கிறவன் என்னன்னா, ஹீ இஸ் ஃப்ளூவெண்ட் இன் இங்கிலீஷ். கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும்னா சேரி தமிழ் தெரியும், சுத்த தமிழ். நம்ம பேசுகிற தமிழ் கிடையாது, நம்ம ஊட்டாண்டா வந்துடுப்பா அப்படிம்போம்ல, அந்த மாதிரி தமிழ். நார்த் மெட்ராஸ், அதாவது நார்த் ஆர்காட் தமிழ் இருக்குங்க, அவர் மாதிரி வந்துக்கினே இருப்பான் போய்கினே இருப்பான் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தமிழ் அவங்க பேசுறது. ஒரு மாதிரி ஒரு கொலோக்கியல் தமிழ். ஆமாம் ஆமாம், பெங்களூர் தமிழ் சொல்றதை விட அவங்க அப்பாட்ட பேசின தமிழ். ஏன்னா அவங்க அப்பா வந்து அந்த மாதிரி தான், அந்த கதைக்கு வந்துடும். ஏன்னா அந்த கொலோக்கியல் தமிழில் பேசுறது வந்து என்னப்பா அந்த இது அப்படி சேரி தமிழ் தான் சொல்ற அப்படின்னு போட்டிருக்காரு, நான் சொல்லலை. சேரி தமிழ் கெட்ட இது கிடையாது, என்னோட இது நான் சொல்றது எல்லாமே என்னோட பார்வை கிடையாது, எல்லாமே ஜெயகாந்தனோட பார்வை. நான் இதில் நிறைய வந்து ஜாதி பேர்லாம் யூஸ் பண்ணுவேன்.
இதெல்லாம் வந்து டிஸ்க்ளைமர். நான் சொல்லல. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜாதி இல்ல, எந்த ஜாதியும் கீழ் ஜாதி இல்ல, எந்த ஜாதியும் மேல் ஜாதி கிடையாது, எந்த மதமும் கீழ் மதம் கிடையாது, இந்த மதம். ஆனா இதுல வர்றதை நான் அப்படியே சொல்றேன். ஓகே, என்ன டோன்ட் ஹோல்ட் மீ ரெஸ்பான்சிபிள். சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா, இவருங்க போய் வண்டியில ஏறி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ எந்த ஊருக்கு போறீங்கன்னு கேட்கும்போது கிருஷ்ணராஜபுரம்ங்கிறாரு. ஓ தட்ஸ் மை பிளேஸ் அப்படிங்கிறாரு இவர் தேவராஜன். என்னோட ஊர் தான் அது. எங்க அங்க போய் யாரை பார்க்க போறீங்க? ரொம்ப ஆச்சரியம். அங்க மணியக்காரர் ஒருத்தர் இருக்காரு, நான் போய் பார்க்க போறேன் அப்படிங்கிறாப்புல. யாரு? இந்த ஹென்றி. இப்போ 2 பேரும் மியூச்சுவலா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹென்ரிங்கிறாப்புல, அவன் வந்து தேவராஜன் சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது இவர் வேணும்னே கேட்கிறாரு யார்கிட்ட, தேவராஜ்கிட்ட, நீ எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல தான் கேட்கிறாரு. நீ எவ்வளவு தூரம் போகணுன்ட்டு. இவன் இந்த டிரைவர் துரைக்கண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும்ல. 5 மைல் துரை, 5 மைல் அப்படிங்கிறான். அவர் என்ன கொஞ்சம் அவருக்கு இங்கிலீஷ் தெரியும்னு காமிக்கிறதுக்காக 5 மைல் துரை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா தேவராஜனுக்கு ஒரு சிரிப்பா இருக்கும். வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் போவோம். கொஞ்சம் இருள ஆரம்பிச்சிடும். ஒரு ஒரு வளைவுல திரும்பும் போது ஓரத்துல வந்து ஏரி ஒன்று இருக்கும். அந்த ஏரியில வந்து ஒரு பொண்ணு வந்து குளிச்சுட்டு அரைகுறை ஆடையோட எந்திரிச்சு வெளியே வருவா ரோட்டுக்கு. இவங்க அந்த லாரில இருக்கும் யாரும் பார்க்கல. ஹென்றி, தேவராஜ், துரைக்கண்ணு 3 பேர் மட்டும் தான் அந்த லேடியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு தேவராஜன் தலையை திருப்பிப்பார். துரைக்கண்ணு வண்டியை ரோடை பார்த்து ஓட்டணும், வண்டி ஓட்டணும். ஆனால் இந்த ஹென்றி மட்டும் இப்படி பார்த்துட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். அப்போ வந்து அந்த துரைக்கண்ணு கேட்பான், துரை என்ன நீ இப்படி போய் வெறிச்சு பார்க்குற? அது பாட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி அரைகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு பார்க்குறியான்னு கேட்கணும். நான் முன்னாடி பார்த்ததெல்லாம் நீ பார்க்கல, நான் இப்போ பார்த்தது மட்டும் சொல்கிறேன். நான் முன்னாடி என்ன பார்த்தேன்னு சொல்லு அப்படின்னு. தெரியலையா? முன்னாடி அந்த வளைவுல ஒரு கண்ணுக்குட்டி தப்பிச்சு ஓடிச்சு, ரோட கிராஸ் பண்ணிச்சு, அதோட வால் வந்து கொஸ்டின் மார்க் மாதிரி இருந்துச்சு, அதை நீ பாத்தியா அப்படின்னு கேட்பான் ஹென்றி. இல்ல அப்படிமா. அதை தாண்டி வந்தவொடனே ஒரு 3 குரங்கு ஓரமா நின்று இருந்தது. ஒரு குரங்கு பெண் பார்த்துட்டு இருந்தது, இன்னொன்று ஜம்ப் பண்ணிச்சு, அதெல்லாம் பாத்தியான்னு. அதெல்லாம் அப்ப நான் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன், இதை பார்க்கறது மட்டும் நீ கேட்குறியே அப்படின்னு கேட்பான். எனக்கு மன்னிச்சிருக்கிறேன். இதெல்லாம் வந்து சாதாரண உரையாடல் இதெல்லாம் இல்லையா? போயிட்டு ஊர் வந்துடும். ஊர் வந்து இறங்குவாங்க, எல்லாரும் இறங்குவாங்க. அந்த ஊர்ல ஒரு கடை இருக்கும், டீ கடை. எல்லாம் இறங்கி போய் டீ கடை போடுவாங்க. கிருஷ்ணராஜபுரம் வந்தாச்சு. கிருஷ்ணராஜபுரம் வந்து எல்லாம் இறங்கி போய் சாப்பிடுவாங்க, டீ குடிப்பாங்க. இவர் யாரு? தேவராஜன் என்ன சொல்லுவா அப்படின்னா, சரி வாங்க, நான் போற வழியில தான் மணியக்காரர் வீடு. மணியக்காரர் அப்படின்னா தெரியாதவங்களுக்கு சொல்றேன், அந்த ஊர்ல வந்து ஒரு நாட்டாமை மாதிரி, அதாவது அவர் தான் தலைமை மாதிரி, ஊருக்கு கிராமத்துக்கு தலைமை மாதிரி. அவரு தான் எல்லாத்துக்கும் வந்து நியாயம் பேசுவாரு, இது பண்ணுவாரு. ஊர்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, நம்ம ஊர்ல ஆலமரத்தில் உட்காந்து பஞ்சாயத்து பேசுவாங்க இல்லை, அதுல வந்து தலைவர் வந்து இவர் தான். ஸோ இவங்க போயிட்டே இருக்கும்போது மணியக்காரர் வீட்டுக்கு போவாங்க. டைம் என்ன சொல்லிடுங்க, என்ன இப்போ முடிக்கணும்னு சொல்லிடுங்க, நான் பாட்டு பேசிட்டே இருப்பேன். இல்லை 6 மணி. என்ன டைம் இது? நம்ம 5 o'clock ட்ரை பண்றேன் முடிக்கிறதுக்கு. ஓகே சரியா? சரியா? அப்போ வந்து என்னன்னா, இவங்க மணியக்காரர் வீட்டுக்கு போகலான்ட்டு போவாங்க. அப்போ வந்து இந்த பசங்க எல்லாம் ரோட்ல விளையாண்டுட்டு இருப்பாங்க. பசங்க எல்லாம் யாருன்னா சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, ஒரு பெரிய ஆலமரம். அப்புறம் வந்து அவங்க போற வழியில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திரௌபதி அம்மன் கோயில் இருக்கும். ஊரே ரொம்ப அழகா இருக்கும். அந்த சாயந்தர வேலையில சிலுன்னு காத்து, ஆலமரத்துல இலையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுமான்னு தெரியல, ஆலமரத்துக்கு பக்கத்து போகும்போது அது ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சின்ன சின்ன இலையெல்லாம் ஆடுறது வந்து அந்த தென்றல் காற்று வர்றதுக்கும் அந்த சவுண்டுக்கும் இவனுக்கு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா ரம்மியமா இருக்கும். யாருக்கு? ஹென்ரிக்கு. இந்த மாதிரி சீனரிலாம் அவன் பார்த்ததே கிடையாது. அவன் வந்து பார்த்துட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டே வருவான். ஆனா அவனுக்கு வந்து என்னன்னா, கையில ஒரு இது மாதிரி பேப்பர் மாதிரி வச்சுப்பான். அடிக்கடி எடுத்து பார்த்துக்கிறான். பட் சிரிச்சிக்கிறான், அவனே சிரிச்சுப்பான். திருப்பி அப்படியே நடந்து வரான். போகும்போது பசங்கள்லாம் வந்து வேகமா வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் வேகமா வந்து, இவன் பார்த்தா புதுசா இருக்கானே, இவன் பார்த்தா நம்ம ஊர் ஆள் மாதிரி இல்லையே, எல்லாம் பசங்கள்லாம் பின்னாடி வந்து சாருங்கிறாங்க. இவனும் வந்து ஹாய், ஹவ் ஆர் யூ, வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் வந்து ஒரு தேவராஜன் வந்து என்னன்னா, தேவராஜை பத்தி சின்ன ஒரு ஹிஸ்டரி. அவர் இங்கேயே படிச்சு வந்தவர் இல்லையா, அவர் அந்த ஸ்கூல்ல பிடி மாஸ்டர். ஸ்கூல்ல வந்து வேலை, அந்த கிராமத்துல இருக்க ஒரு சின்ன ஸ்கூல்ல பிடி மாஸ்டர். அதனால பசங்க எல்லாம் வந்து ரொம்ப பயப்படுவாங்க இவருக்கு. இவர் வந்து என்ன சொல்றாரு, டேய் போங்கடா திட்டு அனுப்புவார். அப்போ வந்து இந்த பசங்க வந்து ஒரு பையன் வந்து நேரா வந்து விட்டு வந்து கேட்பான், சார் வாட்ஸ் யூர் நேம் சார் அப்படிமா. அப்போ வந்து இவர் சொல்லுவான், மை நேம் இஸ் ஹென்றி, வாட்ஸ் யுவர்ஸ் அப்படிமா. அதுக்கு அவன் ஏதோ சொல்லுவான், சின்னான் அப்படிமா, சின்னான் அப்படிங்கிற பேர்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இவர் வந்து தேங்க்ஸ் அப்படிம்பாரு இவர். அதுக்கு வந்து அந்த பசங்கெல்லாம் இவர் தேவராஜ் கத்துவார், ஏய் உனக்கு தேங்க்ஸ்னா என்ன திருப்பி சொல்லணும், சொல்லி கொடுத்துருக்கேன், சொல்லுறியா அப்படிம்பாங்க. நோ மென்ஷன் சார் அப்படிம்பாங்க எல்லாரும் பசங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு உரையாடல், சாதாரண உரையாடல் தான். போயிருப்பாங்க. மணியக்காரர் வீட்டுக்கு போறாங்க. மணியக்காரர் வீட்டில் போய் கதவை தட்டி பார்த்தோம்னா உள்ளேருந்து மணியக்காரரோட ஒய்ஃப் வராங்க. வந்துட்டு
பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் புதுசா நிக்கிறாங்க. அப்ப வந்து தேவராஜ் கேட்குறாப்புல, "எங்க மணியக்கார் கவுண்டர் இருக்காரான்னு?" கேட்பாங்க. கவுண்டர் தான் மணியக்கார். அந்த ஊர்ல கவுண்டர். அவரு வந்து அ அ நமச்சிவாய கவுண்டர்ன்னு நினைக்கிறேன் பேரு. அவரோட பேரு. அவரு கவுண்டர் இருக்காரான்னு தான் கேட்பாங்க. ஆனா யார் பேர் சொல்ல மாட்டாங்க. கவுண்டர் இருக்காருன்னா, "இல்லம்மா, இல்ல அவர் வெளியூர் போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவாரு" அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஹென்ரிக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. நாளைக்கு வர்றாருன்னா நம்ம எங்க தங்குறது? இங்க லாட்ஜும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்போ தேவராஜ் ஆஃபர் பண்ணுவாப்ல. தேவராஜ் சொல்லுவாப்ல, "நீங்க வந்து எங்க கூடயே வந்து தங்கிக்கங்க. நைட் வந்து எங்க வீட்ல தான் இருக்கு. எங்க வீட்ல வந்து நீங்க தங்கிக்கங்க. தங்கிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நைட் நம்ம வந்து வீட்ல தங்கிட்டு, நாளைக்கு காலையில நீங்க வந்து மணியக்காரர பார்த்து, என்ன விஷயமோ பார்த்து பேசிட்டு நீங்க போலாம்" அப்படிம்பாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. போயிட்டு தேவராஜன் வீடு போற வழியில பார்த்தீங்கன்னா, அ ஒரு திரௌபதி அம்மன் கோயில் இருக்கும். பின்னாடி பெரிய கிரவுண்ட் இருக்கும். அ போற வழி மண் ரோடு. மண் ரோடு போம்போது, சில வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டு வீடு, நாட்டு ஓட்டு வீடு. அப்புறம் சில வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, கூரை வீடு. அப்புறம் அந்த 2, 3 மரம்லாம் இருக்கும் போற வழியில. நேரா போயி அவங்க தேவராஜ் வீட்டுக்கு போனோம்னா, தேவராஜ் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஹாலு, ஒரு வீடு இருக்க மாரி இருக்கும். அதையும் தாண்டி நீங்க பின்னாடி போனீங்கன்னா, பின்னாடி ஒரு தோட்டம் மாரி இருக்கும். அத தாண்டி ஒரு போர்ஷன் இருக்கும். ஒரு ஒரு வீடு மாரி இருக்கும். அது மாடி மேல போனா தான் அந்த தேவராஜ் அங்க தான் தங்கியிருக்காப்ல. மொத்த வீடுமே தேவராஜ் வீடு தான். ஆனா, பின்னாடி போர்ஷன்ல தேவராஜ் தங்கியிருக்காரு. அது ஏன்னா, தேவராஜ் கல்யாணம் ஆயிடுச்சு. தேவராஜ் கல்யாணம் ஆனா அவங்க ஒய்ஃபோட பின்னாடி தங்கியிருக்காருல. இந்த வீட்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னு முதல்ல பார்ப்போம். உள்ள நுழைஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான கிழவர் உட்கார்ந்திருக்காரு. அவர் வந்து அவர் வந்து இந்த இந்த பார்க்கின்சன் டிசீஸ்ம்பாங்க இல்லையா? அந்த மாரி வந்து அ மறதி ரொம்ப ஜாஸ்தியாயிடுச்சு அவருக்கு. திடீர்னு எந்திரிச்சு பேசுவாரு, அப்படிலாம் பண்ணுவாரு. அந்த மாரி இவங்க 2 பேரும் உள்ள வரும்போதே அவர் எந்திரிச்சு கேட்பாரு. "தம்புடு, రండి లోపల రండి." அதாவது உள்ள வாங்க, உள்ள வாங்கன்னு தெலுங்குல பேசுவார். உடனே இவர் சொல்றாரு, தாத்தா இது யார் தெரியுதா?" "இதுவா? நான் என் மவன்" அப்படிம்பாரு. ஏன்னா அவர் மறந்து போச்சு. அவர் பாட்டுக்கு புலம்புறாரு. அவர் பாட்டுக்கு ஏதாவது பணத்துக்கு. "அப்படியா? சரி, சரி உட்காந்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார சொல்லிட்டு, இந்த ஹென்றி என்ன பண்ணுவான், "என்னாச்சு இவருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது தேவராஜ் சொல்லுவான், "இந்த மாதிரி அவருக்கு வயசாக மூப்புனால இந்த மாதிரி மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு" அப்படின்ட்டு. உடனே ஹென்றி என்ன பண்ணுவான், பேக்லேருந்து 2 ஆப்பிள் எடுத்து கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பான். அவர் பார்த்துட்டு, "எனக்காக வாங்கிட்டு வந்து தம்பி நீ நல்லா இருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிறாரு. இப்போ உள்ள போறாங்க. உள்ள போன உடனே தேவராஜோட அக்கா ஒருத்தங்க இருக்காங்க உள்ள. அவங்க வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே தேவராஜ் உடனே தனியா திடீர்னு வேகமா உள்ள முன்னாடி போயிட்டு தனியா போய் அக்காட்ட போய் சொல்றான். "அக்கா, இவர் நம்ம கூட தான் தங்க போறாங்க. இவர் வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு. இவருக்கு தங்கறதுக்கு இடம் கிடையாது இங்க. நான் வந்து இங்க தங்கிக்கன்னு சொல்லிட்டேன். அதனால தங்கிக்கலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க "நல்லா இருந்துட்டு போட்டுப்பா" அப்படிம்பாங்க அவங்க அக்கா. அவங்க அக்கா. அவங்க அக்காவுக்கு வந்து ஒரு 40 வயசு இருக்கும். ஆனா, வெள்ளை புடவை கட்டியிருக்காங்க. வெள்ளை ரவிக்கை போட்டிருக்காங்க. வெள்ளை ப்ளவுஸ். ஆனா 40 வயசு இருக்கும். அவங்க வந்துட்டு, "வாங்க தம்பி உள்ள வாங்கன்னு" சொல்லி கூட்டு போய், "நீ மேல கூட்டு போப்பா. மேல கூட்டு போய் அங்க ரூம்ல வச்சுக்கோன்னு" சொல்றாங்க. பண்றாங்க. மேல போறாங்க 2 பேரும். பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போகும்போது, மேல போயிட்டு உள்ள அது மேல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஹாலு. அதுல ஒரு சின்ன ரூமு. அந்த ரூமுக்கு வெளிய வந்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் ஏரியா. மொட்டை மாடி உள்ள ஓப்பன் ஏரியா. நல்ல சிலு சிலுன்னு காத்து வருது. பின்னாடி நின்னு போய் பார்த்தோம்னா, நல்ல பச்சை பசேல்னு நெல்லு. கண்ணுக்கு எட்டுன தூரம் வரை நெல்லு. நெறைய மரம். ஒரு சின்ன மலை அந்த பக்கம். காத்து நல்லா சிலு சிலுன்னு வரும். இப்ப டைம் வந்து ஒரு 6, 6:30 ஆயிடுச்சு இப்போ. இவங்க இங்க வந்த உடனே. இவங்க வந்து என்ன பண்றாங்க, உள்ள போயிட்டு, அப்புறம் உள்ள வாங்க, ரூமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு தேவராஜ் உள்ள கூட்டிட்டு போறாப்ல. ஹென்றி உள்ள போனவொன்னே, உள்ள போய் பார்த்தா ஒரு ஃபோட்டோ இருக்கு. அந்த ஃபோட்டோல பார்த்தோம்னா, தேவராஜும், தேவராஜ் ஒய்ஃபும் இருக்காங்க ஃபோட்டோ. உடனே அத பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டே இருப்பான் ஹென்றி. ஹிந்தி பார்த்தோன்னே தேவராஜ் கேட்பான், "யா தட்ஸ் மை ஒய்ஃப். என்னோட ஒய்ஃப் தான். அ நாங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இருக்கும். 6 மாசம் ஆச்சு." அ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் மூஞ்சில ஒரு சோகம் இருக்கும். அப்போ வந்து ஹென்றி வந்து சரி ஓகே. நம்ம இதுக்கு மேல கேட்க வேணாம்னு சொல்லிட்டு, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். அப்புறம் வந்து 2 பேரும் என்ன சொல்லுவாங்க, சரி வாங்க நம்ம குளிக்கலாம். குளிச்சுட்டு வந்துட்டு, நம்ம வந்து பேசலாம், திருப்பி பேசலாம் அப்படிங்கும்போது, சரி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துட்டு வர சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு தேவராஜ் கேட்டுட்டு இருக்கும்போது, ஹென்றி சொல்லுவாப்புல, குளிச்சிடலாம் அப்படிங்கும்போது, நீங்க பச்சை தண்ணியில குளிப்பீங்களா? ஹாட் வாட்டரா? அதெல்லாம் கேட்டு பேசிட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு தேவராஜ் சொல்லுவாப்புல, நம்ம ஏன் இங்க குளிக்கணும்? நம்ம பின்னாடி வயல் இருக்குல்ல, பம்பு செட் இருக்கு. அங்க போய் குளிக்கலாம். சூப்பரா இருக்கும் அப்படின்னோனே, தேவராஜுக்கு ஹென்ரிக்கு நல்ல ஐடியாவா தோணுச்சு அது. ஏன்னா, என்னைக்குமே நீங்க யாராவது பம்பு செட்ல குளிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. நானும் குளிச்சிருக்கேன் பம்பு செட்ல. கிணத்துலயும் குளிச்சிருக்கேன். என்ன அதுல வர சுகம் வேற எங்கேயும் வராது. இல்லையா? அந்த வயல் வரப்புல நடந்து போயி, அந்த பம்பு செட்ட ஆன் பண்ணி, அது தண்ணி கொட்டும்போது தலைய வைக்கும்போது நம்ம அருவியில நிக்கிற மாரி இருக்கும். சில்லுன்னு தலையில கொட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து படியில இறங்கி, அந்த கிணத்துல இறங்கி, நீச்சல்லாம் தெரியாது நமக்கு அப்போ. எங்க அப்பா இருப்பாரு கூட.
அவர் தள்ளி விடார். அந்த மாதிரி அது ஒரு ஸ்பெஷல் அனுபவம் இல்லையா? நல்ல அனுபவம் அது. ஸோ இவங்க 2 பேரும் போறாங்க. ஹென்றி இது வரைக்கும் கிராமத்துக்கு வந்தது கிடையாது. ஹென்றி இது வரைக்கும் கிணத்துல குளிச்சது கிடையாது. ஹென்றி பம்பு செட்டை பார்த்தது கிடையாது. அவனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா அது இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போற வழியில் நல்லா பேசிட்டே போறாங்க. அப்போ வந்து தென்னை மரம் 2 பக்கமும் தென்னை மரம் இருக்கும். அந்த வரப்புல நடந்து போயிட்டு இருக்கும்போது தென்னை மரம் காத்து, அந்த சலன்னு ஒரு சவுண்டு. தண்ணி கிட்ட போக போக அப்புறம் இருட்டிடும். 7 மணி ஆயிடுமா, இருட்டாயிடுச்சு. அந்த முட்டை பல்பு, அந்த பம்பு செட்டில் ஒரே முட்டை பல்பு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த அந்த வெளிச்சத்தில் குளிச்சாகணும். அப்போ வந்து எல்லாம் ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இவர் தேவராஜ் இறங்கி உள்ளே போய் குளிப்பாப்புல கேணியில் அந்த இதில். இவன் ஹென்றி என்ன பண்ணுவான், அந்த இந்த வால்லேருந்து மேலேருந்து டைவ் பண்ணுவான். உள்ள குதிச்சு வா நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள முங்கி குளிப்பாங்க 2 பேரும். அப்போ வந்து அப்பதான் ஹென்ரிக்கு தோணுது, இவ்வளோ விஷயம் இருக்கு கிராமத்தில், நம்ம இது வரைக்கும் வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான், நான் ஐ ரியலி என்ஜாய் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேவராஜ், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அவன் தேவராஜ் நினைப்பான், என்ன கிறுக்கனா போல இருக்கு, பம்பு செட்டில் குளிக்கிறது கேணியில் குளிக்கிறதெல்லாம் அவன் போய் ஒருத்தன் பெரிய விஷயமா நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வாங்கன்னு சொல்லிட்டு குளிச்சு முடிச்சுட்டு 2 பேரும் திருப்பி வருவாங்க. மேலே வரும்போது கீழே 7:30 ஆகிடும், இதாகிடும். அப்போ வந்து போய் அவங்க அக்காட்ட போய் சொல்லுவான், அக்கா வந்து இது மாதிரி சாப்பாடு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க அக்கா சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் கோழி இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது, அடித்து இட்லி வச்சு சாப்பிட்லாம்னா 2 பேருக்கும் ஓகேன்றுவாங்க. மேலே போயிடுவாங்க, மறுபடியும் மாடிக்கு போவாங்க. அப்போ வந்து தேவராஜ் கேட்பான் ஹென்ரிட்ட, நீங்கள் ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்பான். அப்போ வந்து தேவராஜ் சொல்லுவான், அப்பப்போ இப்போயா லைட்டாக குடிப்பேன் அப்படிமா. ஏன்னா ஹென்றி, நான் அப்பப்போ குடிப்பேன், லைட்டாக தான் குடிப்பேன் அப்படின்னு ஹென்றி சொல்லுவாப்புல. ஆனால் ஆக்சுவலாக ஹென்றி ரொம்ப குடிக்க மாட்டாப்புல. ஆனால் வந்து குடிப்பேன் தேவராஜுக்காக, ஏன்னா கம்பெனி கொடுக்கணும், அவங்க வீட்டில் தங்கி இருக்கும், குடிக்கலன்னா அவர் மட்டும் இப்படி மனசு வருத்தப்படுமே அப்படின்னா, சரி நானும் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜ் என்ன பண்ணுவார், ஹாஃப் பிராண்டி பாட்டில் ஓப்பன் பண்ணி நல்லா 2 பேருக்கும் ஒரு பெக்கு ஊற்றி 2 பேரும் குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஹென்றி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிப்பான், ரொம்ப கம்மியாக குடிக்கிறான். ஆனால் தேவராஜ் ஃபர்ஸ்ட் பேக் செகண்ட் பேங்க் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து திடீர்னு தேவராஜ் வந்து ஹி ஓப்பன்ஸ் அப், அதாவது ஹென்றி இந்த மாதிரி எனக்கு லைஃப்பில் இந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகி வந்து என் ஒய்ஃப் வந்து என் கூட 3 மாதம் இருந்தா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கல்யாணம், 3 மாதம் நல்லா இருந்தது வாழ்க்கை, வீட்டில் வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் எங்கள் அக்காவை வந்து பொண்டாட்டிக்கு பிடிக்கவே இல்லை. 3 மாதம் கழித்து திட்ட ஆரம்பிச்சிட்டா, என்ன நம்ம தனி வீடு போகணும், தனியாக தான் போகணும் அப்படி இப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டா. அது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா என்னை சின்ன வயசுலேருந்தே வளர்த்தது எங்கள் அக்கா தான். எங்கள் அக்காவை பிரிஞ்சு நான் வர முடியாது. நானும் பொறுத்து பார்த்தேன், இது ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கேன்னு சொல்லிட்டு நான் திருப்பி திட்டிட்டு 3வது மாதத்தில் நடக்குது இதெல்லாம், கல்யாணம் ஆகி 3வது மாதத்தில், உனக்கு வேணும்னா நீ உங்கள் வீட்டுக்கு போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் கோவத்தில். அவளுக்கு உடனே கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துட்டு அவள் என்ன பண்ணிட்டா, நான் உடனே போகிறேன்னு சொல்லிட்டு நேராக எங்கள் அக்காட்ட போயிட்டு, இந்த மாதிரி உங்கள் தம்பி இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்க அந்த அக்காவும் எவ்வளோ இது பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க சமாதானப்படுத்துறதுக்கு, அவள் கேட்கவே இல்லை, அவள் கிளம்பி போயிட்டான். அதனால் போய் 3 மாதம் ஆகுது. இப்போது நான் தனியாக தான் இருக்கேன் இந்த வீட்டில், எனக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது, ஏன்டா அப்படி கல்யாணம் பண்ணி நம்ம இப்படி போகிறோம் இதாகுது அப்படின்ட்டு. அப்போ வந்து இவங்க ஹென்ரியும் வந்து அவ்வளோ பர்சனல் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கல, பேசாமல் இருக்கான். தேவராஜ் கண்டினியூ பண்ணி சொல்கிறாப்புல, எங்கள் அக்கா வந்து அவங்க பேர் வந்து நான் எங்கள் அக்காவை வந்து அக்கம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவேன். அக்கம்மா அப்படின்னா என்னென்னா அக்கா ப்ளஸ் அம்மா, அதனால அக்கம்மான்னு கூப்பிடுவோம். சில வீட்டில் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அத்தை அம்மான்னு கூப்பிடுவாங்க, அத்தை அம்மாங்கிறத அத்தம்மான்னு கூப்பிடுவாங்க. அது மாதிரி வந்து எங்கள் அக்காவை அக்கம்மான்னு கூப்பிடுவேன். ஏன்னா எங்கள் அக்காவுக்கு வந்து இப்போ 40 வயசு ஆகுது. எங்கள் அக்கா வந்து 12 வயசு இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 12 வயசு கல்யாணம் பண்ணி கொடுத்து 14 வயசில் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டார். அப்பயே வந்து அவங்க விதவை ஆகிட்டாங்க. அப்போ அந்த 14 வயசில் விதவையாகி இருக்கும்போது எனக்கு வயசு 4 வயசு தான் ஆச்சு. தேவராஜ் சொல்கிறது இதெல்லாம், எனக்கு 4 வயசு ஆகுது. அப்போ வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் வித்தின் 2 இயர்ஸ் அவங்களும் செத்து போயிட்டாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பாவோட அப்பா அந்த வெளியே உட்காந்துருக்காரு அந்த வயசானவர், அவருக்கு வந்து அந்த கவலைனாலே புத்தி சுவாதம், அதாவது அந்த இது மாதிரி மெமரி இதெல்லாம் வந்து அவருக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவராலையும் தனியாக நின்று குடும்பத்தை முன்னிருந்து நடத்துகிற அளவுக்கு தெம்பு கிடையாது. அப்போ வந்து எங்களை வளர்த்தது எங்கள் அக்கா தான். எங்களுக்கு வந்து நிலபலம் நிறையா இருக்குது, வீடு இருக்குது, ஆளுங்க வேலைக்கு வருவாங்க. வேலைக்குன்னா என்ன மாதிரி வேலை, நெல் கதிரை இருக்கிறது, இந்த களை எடுக்கிறது, அந்த வேலையெல்லாம் நின்று ஒரு ஆள் நின்று போய் ஒரு அத்தாரிட்டேட்டிவாக நின்று பண்ணாதான் வேலை பார்ப்பாங்க. அவங்க அங்கே இல்லைன்னா நம்மளை ஓவியடிச்சு போயிடுவாங்க இங்கே இருக்கவங்கலாம். ஸோ அதெல்லாம் பண்ணது எங்கள் அக்கா தான். அவங்கள கட்டி மேய்ச்சி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து மர நெல்லை விற்று காசு பார்த்து குடும்பத்தை இது பண்ணி சமைச்சு போட்டு
எனக்கு சொல்லிக் கொடுத்து, ஹோம்ஒர்க்கு சொல்லிக் கொடுத்து, என்ன படிக்க வச்சு, என்ன வெளியூருக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சு, இதெல்லாம் பண்ண அக்கா, எங்க அக்கா. அந்த அக்காவை விட்டு கொடுக்க முடியுமா? நான் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு. அதனால தான் அப்படி பண்ணேன். அப்படின்னு சொல்லுவாப்புல. யாரு? தேவராஜ். நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி சொல்லி என்ன பண்ணாரு, நான் அது மாதிரி அதனால எனக்கு வந்து பிடிக்கல. அதனால வந்து நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குள்ள வந்து கீழே இருந்து அக்கா அம்மா சத்தம் கொடுப்பாங்க. "அப்பா ரெடி ஆயிடுச்சுப்பா" அப்படின்ட்டு. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ அந்த வீட்டில் ஒரு சின்ன பையன் வந்து வேலைக்கு இருப்பான் இவங்க வீட்டில், இந்த தேவராஜ் வீட்டில். அவன் பேர் வந்து மண்ணாங்கட்டி. அவன் பேர். அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து பக்கத்து ஊர் பையன். அவங்க ஒரு ஏழைப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பையன். அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிப்பார். அந்த அம்மா நான் வேலை பார்த்து அந்த பையனை வந்து படிக்க வச்சிருந்துச்சு ஸ்கூலில். அந்த பையன் ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த பையனை வந்து படிக்க வைக்க முடியல. ஏன்னா பையன் அப்பா வந்து ரொம்ப குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டான்ட்டு அந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பையனை கூட்டு வந்து இந்த அக்கம்மா வீட்டில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த பையன் நல்லா உங்களுக்கு வேலையெல்லாம் ஒத்தாசையெல்லாம் பண்ணுவான், எப்படியா படிக்க வைங்க சின்ன பையனை அப்படின்னு சொல்லி விடுவாங்க. ஸோ அந்த பையன் வந்து அந்த வீட்டில் வளருவான். ஆனால் வந்து என்னென்னா இந்த இந்த எடுபடி வேலையெல்லாம் பண்ணுவான். போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வர்றது, விறகு எடுத்து கொண்டு வந்து வைக்கிறது, தண்ணி கொண்டு வந்து ஊற்றுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம். தேவராஜ் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் தான் அந்த பையன் படிக்கிறான். தேவராஜ் வந்து பையனை கூப்பிடுவான், டேய் வாடா மேலே வா அப்படிமா. அவன் மேலே வருவான், அவன் கொஞ்சம் வெக்கப்பட்டு நிற்பான். ஏன்னா ஒரு ஃபாரினர் மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்காரு, அவர்கிட்ட என்ன பேசுறது அப்படின்ட்டு. அவன் வந்து வெக்கப்பட்டு நிற்கும்போது இருட்டில் போய் ஒழிஞ்சிட்டு நிற்பான். அப்போ வந்து ஹென்றி சொல்லுவா, ஏய் வாப்பா முன்னாடி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி வந்து கமான் ஹியர் வாட்ஸ் நேம் அப்படின்னு கேட்பாரு. அவன் வந்து இங்கிலீஷில் சொல்லுவான், மை நேம் இஸ் மண்ணாங்கட்டி அப்படிமா. ஆக்சுவலாக நேம் வேற நேம். அப்போ வந்து தேவராஜ் கரெக்ட் பண்ணிட்டே, உன் நேம் அதுடா மண்ணாங்கட்டி, நம்ம சும்மா கிண்டலுக்கு கூப்பிட்றோம், அதுதான் நீ அதை வந்து உன்னோட நேம்னு சொல்லாத அப்படி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நம்ம சாப்பிட போகலாம்னு சொல்லிட்டு கீழே போய் இவங்க 2 பேரும் போய் சாப்பிடுவாங்க. சமணம் போட்டு உட்காரணும் கீழே. ஹென்றிக்கு சமணம் போட்டு உட்கார தெரியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு உட்காராப்புல. அப்போ வந்து தேவராஜ் சொல்லுவார், நம்ம வந்து ஸ்டூல் கொண்டு வரேன் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா, இல்லை வேணாம் நான் இப்படியே கொஞ்சம் பழகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கே தானே இருக்க போகிறேன் அப்படிமா. தேவராஜ் யோசிப்பா, என்னடா இங்கே தானே இருக்க போகிறேன் நானே. சரி ஓகே உட்காந்து சாப்பிட சொல்லி உட்காந்து சாப்பிட்டு கொஞ்சம் இட்லியும் நல்ல நாட்டுக்கோழி குழம்பு நல்லா சுவையாக காரமாக வச்சு நல்லா பிரட்டி சாப்பிடுவாங்க. இவன் 2 இட்லி 3 இட்லி தான் சாப்பிடுவான். தேவராஜ் 4 இட்லி 5 இட்லியும் சாப்பிடுவான். நல்லா அடிச்சு கொளுத்துவான். என்ன நம்மளுமே தானே தண்ணி அடிச்சிட்டோம்னா சரி யாராவது தண்ணி நமக்கு இறங்குறதே தெரியாது இல்லையா, நம்ம பாட்டுக்கு முட்டை கலக்கி அது இதுன்னு விளையாடுவோம். ஸோ அதனால நல்ல மாதிரி சாப்பிடுவாப்ல. அதெல்லாம் அந்த அந்த இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எனக்குலாம் நெச்சு ஊறிச்சு அப்படியே, ஆஹா இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு இல்லை. நல்ல நல்ல கூலி குழம்பு வச்சு ஆமாம் உண்மையில அந்த விஷயம் நான் கொடுத்து வச்சேன். உண்மையில அந்த விஷயம் நான் கொடுத்து வச்சேன். மகா எதுவும் சொல்றது இல்லை. ஸோ நல்லா புரட்டி சாப்பிட்டு நல்லா வந்து மேலே வருவாங்க. தேவராஜுக்கு வந்து உடனே மேலே வந்தோடனே கொஞ்சம் ஏறிடுமா கிக்கு ஏறிடுனால அவன் வந்து உடனே நான் ஹென்றி ஐம் கோயிங் டு ஸ்லீப், நான் போய் படுக்க போறேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ வா உனக்கு வந்து இங்கே ஒரு இன்னொரு காட்டு இருக்கும் அங்கே போய் படுத்துக்க அப்படின்னா அந்த ஹென்றி சொல்லுவான், நோ நான் வெளியே போய் படுத்துக்கிறேன், எனக்கு வெளியே போய் படுத்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண துண்டை போட்டு படுப்பான். உடனே இதுக்குள்ள தேவராஜ் வேகமா ஓடி வந்து ஒரு பெட்டை கொண்டு வந்து போட்டு ஏய் இதுல இருந்து படியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் படுப்பான். இவன் தேவராஜ் உள்ள போனோடனே கொட்டை விட ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா ஃபுல் போதை நல்லா சாப்பிட்டான், படுத்துட்டான், தூங்கிட்டான், அவன் எங்கேயோ போயிட்டான். ஹென்றி மட்டும் அங்கே படுத்துட்டு பார்க்குறான். மேலே இருட்டாக இருக்கு, நட்சத்திரமா இருக்கு, அழகான நிலா இருக்கு. அந்த அந்த இருட்டில் பறக்கிற பறவைலாம் அந்த வி ஷேப்பில் பறக்கும் இல்லையா நாரை, அதெல்லாம் பார்த்து அவன் இந்த ரசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அதெல்லாம் பார்த்தது கிடையாது லைஃப்ல. அவன் பார்த்துட்டு இவ்வளோ அழகா இருக்கு இந்த கிராமம், இந்த நட்சத்திரம்லாம் அவன் பார்த்ததே கிடையாது, இவ்வளோ அழகா இந்த நில ஒளியில வந்து இந்த தென்னை மரம் நிழல் வந்து இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சிச்சு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் அந்த வாழை தொட்டுட்டு வெளியே தெருவில் இருந்து அந்த பக்கம் பின்னாடி தெரு இருக்கு இல்லையா, அந்த தெருவை பார்ப்பான். முன்னாடி வந்து ஒரு வீடு இருக்கும், இடிஞ்சு போன வீடு, இடிஞ்சு போயிருக்க ஒரு வீடு. அந்த வீடை பார்ப்பான். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு வந்து திடீர்னு ஒரு உருவம் தோணும் அங்கே. அது உருவம் தோணுன்னா அவன் மனசுக்குள்ள பிரம்மை. அவங்க அப்பா வந்து நின்றுட்டு மவனே அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி ஒரு உருவம் அங்கே தோணுன்னா அவனுக்கு வந்து டக்குன்னு இவனோட ஞாபகம்னா பின்னாடி போயிடும். யாருக்கு? ஹென்றிக்கு. ஹென்றி வந்து சின்ன பையன், சின்ன பையன் ஹென்றி. அப்போ அவங்க அப்பா அவங்க வீட்டில் யாரோ இருக்காங்கன்னா பெங்களூர். இப்போ நம்ம வந்து இப்போ கதை எங்கே போயிடுச்சுன்னா பெங்களூர் போயிடுச்சு. இப்போ பெங்களூரில் ஒரு வீட்டில் ஹென்றி சின்ன பையன், அவங்க அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. அவன் ஹென்றி வந்து அவங்க அம்மா அப்பா எப்படி கூப்பிடுவான்னா மம்மா பப்பா இப்படிதான் கூப்பிடுவான் ஹென்றி. ஸோ அப்போ வந்து அப்பாட்ட வந்து டெய்லி கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்பா எனக்கு கதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பான் ஹென்றி. அவங்க அப்பா வந்து என்ன கதை சொல்லுவாருன்னா,
தேசிங் ராஜ கதை, விக்ரமாதித்தன் கதை, ராமாயணம் கதை, மகாபாரதம், இதை தவிர அவரோட சொந்த கதை, அவர் எப்படி வளர்ந்தாரு, என்ன பண்ணாரு அப்படிங்கிற கதையெல்லாம் வந்து வரிசையா சொல்லிட்டே வருவாரு. கேட்டுட்டே இருப்பான். அவனுக்கு அதுல வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்ச கதை வந்து அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, முன்னாடி சொல்லியிருப்பாரு, நிறைய தடவை சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் திருப்பி கேட்பான். உங்க அப்பா உன்னை அடிப்பாருல்ல, உங்க அப்பா உன்னை அடிக்கும் போது உனக்கு எப்படி இருந்துச்சு, ஏன் அடிச்சார் உங்க அப்பா அப்படின்னு கேட்பான். அப்பா சொல்லுவாரு, அந்த அப்பா சொல்லுவார், ஹென்ரியோட அப்பா சொல்லுவாரு, இந்த மாதிரி எங்க அப்பா வந்து ரொம்ப முன்கோபக்காரரு. எங்க அப்பா யாருன்னா, எங்க எங்க வில்லேஜ், இந்த வில்லேஜ் தான். இந்த வில்லேஜில் வந்து ஒரு பெரிய புலவர், அதாவது தமிழ் செய்யுள்லாம் இருக்கு இல்லையா, கோவிலில் வந்து போய் பாடுவார். இந்த திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து ஏதாவது விழா நடக்கும்போது தமிழ் பற்றி பேசுவார், தமிழ் பற்றி பாடுவார். புலவர் அவர். ஆனால் அவர் ஊருக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் முன்கோபி. எதுக்கட்டாலும் போட்டு அடிப்பார், எதுக்கட்டாலும் திட்டுவார், எதுக்கட்டாலும் அம்மாவை போட்டு திட்டுவார். அந்த மாதிரி டைப்பு. நான் வந்து சின்ன பையன், எனக்கு வந்து 12 வயசு இருக்கும். அப்போ நான் வந்து சும்மா வந்து போய் நின்னா கூட டே எவாடா அந்த துட்டு ஏதாவது கேட்பாரு, எனக்கு தெரியலன்னா குச்சி வச்சுட்டு அடிப்பாரு. அப்படிதான் ஒரு நாள் என்ன பண்ணாரு, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் வீட்டுக்கு. ஸ்கூல் விட்டு நான் பசங்க கூட விளையாண்டுட்டு கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. அவர் கூப்பிட்டு நான் அடிக்கிறாரு. அடிக்கிறதுக்கு பார்த்தா குச்சி காணோம். ஏன்னா குச்சியெல்லாம் எடுத்து நான் தூக்கி போட்டுருவேன். அதனால என்ன பண்றாரு, டேய் போய் குச்சி எடுத்துடா, போய் வெளியே அவங்க வீட்டுக்கு வாசல்ல வந்து ஒரு பூவரச மரம் இருக்கும். அந்த பூவரச மரத்தில் போய் கொம்பை பிடிச்சிட்டு வாடா, அப்படி பறிச்சுட்டு வாடுவார். இவனுக்கு தெரியும் இவனை தான் அடிக்க போறாரு அப்படின்ட்டு. இவனை என்ன பண்ணுவான், நேராக போய் பூவரச மரத்தில் போயிட்டு பெரிய குப்பா எடுத்து வருவோம். பெரிய குப்பா எடுத்து வந்து இவர் அப்பா கையில் கொடுப்போம். அவர் வந்து அதை பற்றி டேய் வேணுமே பெரிய குப்பா எடுத்து வந்துருக்கியா அப்படின்னு கேட்பார் அவர், அவங்க அப்பா. கேட்டுட்டு அப்படிதான் நான் உன்னை விட்டுருவேன் நினைச்சியா போட்டு அடின்னு அடிப்பார். அதை போட்டு குச்சி உடையவரையும் அடிப்பார். அப்போ வந்து ஹென்றி கேட்பான், ஒய் டேட், ஏன் இப்படி பண்ண, ஒய் பாப்பா, ஒய் யுவர் டேட் இஸ் சோ க்ரூவல், ஏன் வந்து நீ பண்ண, அப்போ எப்போதான் ஸ்டாப் பண்ணாரு அப்படின்னா, அப்போ சொல்லுவான். அப்போ அந்த அப்பா சொல்லுவார், என்னை அடிச்சுட்டே இருப்பார். ஒரு நாள் என்னாச்சுன்னா, அவர் வீட்டில் இருந்தார். அடிக்க வரும்போது நான் ஓடி போயிட்டு திரௌபதி அம்மன் கோயிலுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டேன். நைட்டு 7 மணி வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். 7 மணிக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரும்போது எங்கள் அப்பா வீட்டில் இல்லை, அம்மா மட்டும்தான் இருந்துச்சு. அம்மா பாவம், ஏன்னா அம்மா வந்து இந்த மாதிரி அப்பாட்ட வாழ்றது தெரியாது, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி அப்பாட்ட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எதுக்கெட்டாலும் முன்கோபம் வரும், தட்டை எடுத்து வச்சா கோபம் வரும், உப்பு இல்லைன்னா கோபம் வரும், காரம் கூட இருந்தால் கோபம் வரும், எதுக்கெட்டாலும் கோபம் வரும். அந்த மாதிரி ஒரு வீட்டில் வளர்ந்த அம்மா, அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவனை வளர்க்குறாங்க அம்மா. அந்த அம்மாவுக்காக பரதா போடுவார். அந்த அப்பா பரதா போட்டு சொல்லுவார், எங்கள் அம்மா வந்து ரொம்ப பாவம், இந்த ஆள் கூட வந்து எப்படிதான் குடும்பம் நடத்துதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன்டா அப்படி பண்ற, ஏன்டா ஓடி போயிட்ட, அவர் என்னடா பண்ணாரு பாவம், உன்னை தேடிட்டு போயிருக்காரு. எங்க போயிருக்காருன்னு கேட்டா, எல்லா ஏரி குளம் கிணறு எல்லாத்துலயுமே தேடிட்டு இருக்காரு, நீ ஏதாவது குளிச்சிட்டியோ, ஏதாவது ஆயிடுச்சோ உனக்கு அப்படிங்குது. அப்புறம் கேட்பான், அவ்வளோ பாசமா இருக்கா என் மேல, எப்பயும் என்னை போட்டு அடிக்கிறாருன்னு. உனக்கு தெரியாதுடா, அதெல்லாம் அப்படித்தாண்டா இருப்பாங்க, அப்பாக்கள்னா அப்படிதான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து கோவப்படுவாங்க, அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா மனசுல வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதனால உனக்கு நீ தப்பா நினைக்காத அப்பாவை பத்தின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்பா வந்துருவாரு. அவன் வந்துட்டானா அப்படின்னு கேட்பாரு. இவங்க பேசுறது அவர் காதுல வந்துடும். அவன் வந்துட்டானான்னு கேட்பாரு. அவங்க அம்மா சொல்லுவாங்க, வந்துட்டான் அடிப்பாங்க. அப்ப இவன் பயப்படுவான், ஐயோ மறுபடியும் ஆரம்பிக்க போறாரு முதல்ல இருந்து சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கும்போது அன்னைக்குன்னு பார்த்து அவர் அடிக்கவே மாட்டார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சான், என்னடா அப்படியா அடிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தா இன்னொரு ஒரு வாரம் போச்சு, 2 வாரம் போச்சு, அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லை அவர். அப்போ வந்து இதை வந்து சொல்லிட்டு இருக்காரு ஹென்ரிக்கு, அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி அந்த சமயத்தில் எங்கள் அப்பா ஸ்டாப் பண்ணிட்டாரு, என்ன பீட் பண்ணுறத, அடிக்கிறத நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் என்ன அடிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லுவார் ஹென்ரிட்ட. ஹென்றி கேட்பாப்ல, நீ ஏன் என்ன அடிக்க மாட்டேங்கிற, நானும் உன் பையன் தானே, எல்லா அப்பாவும் எல்லா பையனும் அடிக்கிறாங்கல்ல, சரி நான் அவனை அடிக்கலாம், அடித்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்பார். நான் அழுவேன் அப்படின்னா ஹென்றி. நீ அழுதா நான் என்ன வேணும், நீ அழுவ, எனக்கு அழுவ பிடிக்காது, நானும் அடிக்கல அப்படிம்பார். ஸோ இந்த மாதிரி இந்த டயலாக் போயிட்டே இருக்கும். அப்போ வந்து அவங்க அம்மா வந்து கூப்பிடுவாங்க, சாப்பிடுவாங்க, இப்படி பேசிட்டே இருக்கீங்கன்ட்டு. ஹென்ரியோட அப்பாவுக்கு என்ன ஒரு பழக்கம் என்னன்னா, டெய்லி தண்ணி அடிப்பார், கொடுத்து வச்சவர். என்ன டெய்லி தண்ணி அடிப்பார். டெய்லி வந்து வீட்டிலே அடிப்பார். நல்லா 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 உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி அடிப்பார். அவர் கூட ஹென்ரியும் இருப்பாப்ல. அவங்க அப்பா என்ன சொல்லுவார்னா, ஹென்ரிக்கு வந்து நீ உன் மனசுல பிடிச்சதை பண்ணு, நீ வந்து இதுதான் ரைட்டு, இது தப்பு, அடுத்தவங்களை நீ கஷ்டப்படுத்தாத வரைக்கும் எதெல்லாம் நல்லது பண்ணுவாங்க. அவங்க அம்மா வருவாங்க. வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா யாருன்னா, அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் லேடி மாதிரி, அதாவது ஒரு ஆங்கிலோ இந்தியன் மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்க வந்து இவங்க பாப்பா தான் கூப்பிடுவாங்க. பாப்பா, அவங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, ஏன் நீ அட்வைஸ் பண்ணக்கூடாது உன் பையனுக்கு, அவன் வந்து ஸ்கூலுக்கு போ, கேம் கற்றுக்க, இல்லை ஒரு மியூசிக் கற்றுக்க, அப்படியே அட்வைஸ் பண்ண மாட்டேங்கிற, நீ டெய்லி தண்ணி அடிக்கிற, கூட வந்து உட்கார வச்சுக்கிற அவனை,
அவனுக்கு வந்து உன் கதையை சொல்லிட்டு இருக்கு, இந்த கதையெல்லாம் சொல்ற, அவனை அப்போ நமக்கு அப்புறம் அவன் எப்படி தனியாக இது பண்ணுவான், தனியாக வாழ்வான், தனியாக நிற்பான் கேட்கும்போது அவர் இது சொல்லுவார், அவங்க அப்பா சொல்லுவார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குது, நமக்கு நாளைக்கு நடக்க போகுது என்னன்னு தெரியாது, அது அவனே நிற்பான். நான் வந்து என்ன இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும், நான் வந்தோம் எல்லாம் நம்ம ஒவ்வொரு வந்திருக்கோம், அவனுக்கு நடக்கும், அவன் பழிச்சுப்பான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி இப்படியே பேசிட்டு இருப்பாங்க. சாப்பிட போவாங்க, சாப்பிட்டு வந்து பெட்ரூம்க்கு வருவாங்க, படுப்பாங்க. அப்போ பெட்ரூம் படுக்கும்போது எப்படி படுப்பாங்கன்னா, அந்த அம்மா ஒரு 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 சைடு படுக்கும், பெரிய கட்டில், இவர் அப்பா அந்த பக்கம் கொடுப்பார், நடுவில் இருந்து இந்த பையன் ஹென்றி படுத்துப்பான். 2 பேர் கையை வச்சுப்பாங்க ஹென்றி மேலே கையை வச்சு படுத்து தூங்குவாங்க. அப்போ வந்து மறுபடியும் வந்து மறுபடியும் இதே கதையை கேட்பான் ஹென்றி, உங்கள் அப்பா அடித்த கதையை சொல்லு அப்படின்ட்டு மறுபடியும் இவங்க பேசிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே அந்த அம்மா தூங்கிடும், அந்த ஒய்ஃப் வந்து அந்த ஹென்ரியோட அம்மா வந்து தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் நிறையா இந்த விக்ரமாதித்தன் கதை, தெனாலிராமன் கதையெல்லாம் சொல்லுவாப்லையா, தெனாலிராமன் கதை சொல்லும்போது ஒரு சிரிப்பு உபீர்னு சிரிச்சிருவான் யாரு ஹென்றி. சத்தம் போட்டு சிரிச்சோம்னா அவங்க அம்மா தூங்கிட்டு நம்ம டக்குன்னு நினைச்சிட்டு அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா இந்த கதையை வந்து டெய்லி அவங்களும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது, என்ன நடக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இருந்தாலும் இந்த ஒரு இதுதான் அவங்களோட ரொட்டீன். காலையில இருந்து இது மாதிரி இவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஃபோர்மேனாக இருப்பார். இந்த ரயிலில் வந்து ட்ரெயினில் வந்து கறி எலி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை யார் ஹென்ரியோட அப்பாவுக்கு வேலை. அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா சொல்லுவார், எனக்கு முன்னாடி நீ செத்து போயிட்டீங்கன்னா அதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அம்மாட்ட சொல்லுவார். ஏன்னா நான் இல்லாமல் நீ வந்து தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவ, அதனால் நான் இருக்கும்போதே நீ மேலே போய் சேர்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து சமாளிச்சுப்பேன், நீ சந்தோஷமா அப்படிங்கிறது. அப்படிதான் அவங்களோட சம்பாஷணை, அவங்களோட உரையாடல்கள்லாம் அப்படித்தான் இருக்கும். இது வந்து சின்ன வயசுல நடந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கான் எங்க அந்த மொட்டை மாடியில அந்த வீட்டை பார்த்து இது யோசிச்சுட்டே இருப்பான். ரைட்டா, இவன் அந்த சைல்ட்ஹுட் பத்தி ஃபுல்லா யோசிச்சுட்டே இருந்துச்சுன்னா அவனுக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துடும். சரி ஓகே போய் படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்க போவான். அப்போ வந்து மறுபடியும் வந்து என்னன்னா மறுபடியும் தூங்க போவான். தூங்க போனதுக்கப்புறம் மறுபடியும் அப்பா தான் கனவு தான் அப்பா தான் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹென்றி வந்து நல்ல பெரிய பையன் ஆகிட்டான், நல்லா வயசாயிடுச்சு. அவன் வந்து ஒரு ஒரு கிரவுண்டில் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கான். ஃபுட்பால் விளையாடும் போது அவங்க அப்பா வேலை முடிஞ்சு வராரு, வாமாவனேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்றாரு. அவங்க வீட்டுக்கு வர வழியில் ஒரு பார் இருக்குது. இவர் டெய்லி போகிறதுனால அங்கே ஒரு டேபிள் செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பாரில். இவர் போய் அந்த பாரில் உட்காந்துப்பார். அவங்க ஹென்றி அப்பாவும் உட்காந்துப்பாங்க. ஹென்ரியும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஹென்றி அப்பாவும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஹென்றி இவர் அவங்க அப்பா வந்து வாங்கி ட்ரிங்க்ஸ்லாம் குடிப்பார். அப்போ வந்து இவனுக்கு வந்து ஹென்ரிக்கு அரசல் புரசலாக தெரியும். அப்பா கருப்பாக இருக்காரு, அம்மாவும் கருப்பாக இருக்கு, நம்ம வந்து கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், நம்ம இவங்களுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு டவுட் இருக்கும். ஓரளவுக்கு அரசல் புரசலாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னன்னா நம்மளை வந்து தத்து எடுத்துருப்பாங்களோ அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து அதை கேட்டுகிட்டே இருப்பாப்ல. அப்போ ஒரு நாள் இந்த அவங்க அப்பா சொல்லுவார், சரி சொல்கிறேன் உனக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன் சொல்லிட்டு அவர் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நான் வந்து அப்போ வந்து 1946 அந்த மாதிரி டைம். அப்போ வந்து வேர்ல்டு வார் 2 இல்லையா, அப்போ வந்து இந்த ரங்கூன் பர்மா இருக்கு இல்லையா, இப்போ பர்மாவில் வந்து இவங்க வந்து இந்த பிரிட்டிஷ் ரெஜிமெண்ட்டில் இவர் போய் இருப்பார். யார் ஹென்ரியோட அந்த தந்தை இருக்காரு, அவர் பேர் சபாபதி. இனிமேல் சபாபதினே சொல்கிறேன், ஏன்னா அப்போ தான் புரியும். சபாபதி வந்து அந்த பர்மாவில் வந்து வாரில் இருந்திருப்பார். அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து மைக்கேல்னு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. 2 பேர் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த மைக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தண்ணி அடிப்பார், டெய்லி தண்ணி அடிப்பாரான் அங்கேயும். அவரும் அந்த மாதிரி, ஏன்னா வந்து இங்கிலீஷ் ரெஜிமெண்ட்டு நல்லா பிரிட்டிஷ் ரெஜிமெண்ட் நல்லா இது பண்ணிப்பாங்க, நல்லா லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும். அப்பப்போ வந்து ரங்கூன் வருவாங்க. ரங்கூன் வந்து மைக்கேலோட வீடு வந்து ரங்கூனில் இருக்கும். மைக்கேல் தனியாக தான் போயிட்டு வரப்பல. ஒரு நாள் என்ன பண்ணாரு, மைக்கேல் என்ன பண்ணுவார், சபாபதி வா நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போவாங்க. அங்கே போய் பார்த்தா தான் மைக்கேலுக்கு ஏற்கனவே கல்யாணம், ஒய்ஃப் இருக்கிறது தெரியும். அது வரைக்கும் வந்து சபாபதிக்கு மைக்கேல் கல்யாணம் ஆச்சுன்னே தெரியாது. அப்போ வந்து இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு தனிக்கும். மைக்கேல் சபாபதி கேட்பாரு, எதை சொல்லவே இல்லை கல்யாணம் ஆயிடுச்சுன்ட்டு, உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு இவங்க போய் சாப்பிட்டு திரும்பி வந்துடுவாங்க. வந்து ஆர்மிக்கு வந்துடுவாங்க. ஆர்மிக்கு வந்தவொடனே இவர் என்ன பண்ணுவார், சபாபதி எல்லாத்தையும் சொல்லிடுவார், ஏய் மைக்கேல் கல்யாணம் ஆயிடுச்சு நம்மகிட்ட சொல்லவே இல்லை. அங்கே ஒரே ஃபுல்லாக எல்லாரும் கொண்டாட்டமாக தண்ணி அடிச்சுட்டு எல்லாம் கும்மாளம் போட்டு நைட் ஃபுல்லாக தூங்க மாட்டாங்க, எல்லாம் கிண்டில் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவரை மைக்கேலை. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஜப்பான்காரன் வந்து பர்மாவை ஆக்கிபை பண்ண வந்துடுவான். அவன் வந்து குண்டு போட ஆரம்பிச்சிடுவான். அவனோட ஃப்ளைட்ஸ்லாம் வந்து பறக்க ஆரம்பிக்கும். அவன் வந்து குண்டு போட ஆரம்பிச்சிடுவான் பர்மாவில். அப்போ வந்து குண்டு போட ஆரம்பிச்சோன்னா இந்த இங்கிலீஷ் ரெஜிமெண்ட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும், அந்த ஆர்மி அடி வாங்கிடும், ஆர்மி பேஸ்லாம் அடி வாங்க ஆரம்பிச்சிடும், தீப்பத்தி எரிய ஆரம்பிக்கும்.
மக்கள் எல்லாம் சிதறி ஓடுவாங்க, எல்லாரும் ஓடுவாங்க, தப்பிச்சு உயிருக்கு தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடுவாங்க. அப்படி இருக்கும்போது மைக்கேலும் இவரும் சபாபதியும் தப்பிச்சு வேகமா ஓடி வருவாங்க. அப்படி ஓடி வரும்போது மைக்கேலுக்கு குண்டடிபட்டுரும். பின்னாடியே வந்த இந்த ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து அவனை ஷூட் பண்ணிடுவாங்க. ஷூட் பண்ணவொடனே மைக்கேலால மூவ் பண்ண முடியாது. மைக்கேல் வந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தோடனே என்ன பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு சபாபதி என்ன பண்ணுவான், மைக்கேல் தூக்கிக்கிட்டு 20 கிலோமீட்டர்ஸ் தூக்கிக்கிட்டே எப்படியாவது நண்பனை காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு தூக்கிக்கிட்டே வேகமா வருவாங்க. வந்து பார்த்தா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குடோன் மாதிரி இருக்கும். அந்த குடோன்ல போய் பொதுமக்கள்லாம் ஒளிஞ்சிருப்பாங்க. இவங்களும் போய் ஒளிஞ்சுப்பாங்க. அந்த சமயத்தில் வந்து இந்த மைக்கேலோட ஒய்ஃபும் வந்துடுவாங்க. அந்த அதே இது ரயில்வே ஸ்டேஷன் ரங்கூன் பக்கத்தில் இருக்கிறனால அவங்களும் வந்துடுவாங்க. எல்லாரும் இப்போ இருப்பாங்க, எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. அப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து மைக்கேலுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி ஒன்றும் பண்ண முடியாமல் அவர் அங்கேயே இறந்து போயிடுவான் மைக்கேல். மைக்கேல் இறந்து போனவுடனே அங்கே இருக்க மக்களை வச்சு அந்த ஓரமாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஓரமாக அவங்க வந்து அடக்கம் பண்ணிட்டு திருப்பி அங்கேயும் தப்பிச்சு இப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரயில்வே ட்ராக்ல போனால் தான் உண்டு. ரயில்வே ட்ராக் வழியாகவே அது வழியாக போனோம்னா கொஞ்சம் ஊருக்கெலாம் போகலான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு பண்டில் மாதிரி இருக்கும். அந்த பண்டில் திறந்து பார்ப்பாங்க. அதில் பார்த்தா ஒரு குழந்தை, ஆண் குழந்தை. அதுதான் ஹென்றி, அதுதான் பண்ணி, அதுதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு நானும் மைக்கேலோட ஒய்ஃப் ஓகே, சபாபதி, இந்த குழந்தை 3 பேரும் இப்போ வராங்க. வந்துட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி என்னன்னா இது மைக்கேல் வந்து மைக்கேல் சாகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து அவன் தெரிஞ்சு போயிடும், நம்ம பிழைக்க மாட்டோம், இப்படி சாக போகிறோம் அப்படின்ட்டு. மைக்கேல் வந்து சபாபதியிட்ட கெஞ்சி கேட்பான், ஏய் நான் செத்து போயிட்டேன்னா என் பொண்டாட்டி பாவம், அவளுக்கு வந்து ஸோ ரிலேட்டிவ்ஸே கிடையாது, யாருமே கிடையாது, அதனால நீ வந்து காப்பாற்று அவளை அப்படின்னு அப்படி தான் கேட்பான். வேற வந்து தப்பாக சொல்லலை. அவள் வந்து நீ வந்து கடைசி வரையும் ஏதாவது பண்ணுப்பா, பாவம், ஏன்னா அவளை விட்டு போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. சபாபதியும் யோசிப்பான், என்ன இப்படிலாம் பேசுகிற, நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் இறந்துடுவார் மைக்கேல். சரின்ட்டு அது அந்த அம்மாவும் கூட இருக்கும், வேறு மைக்கேலோட ஒய்ஃபும் இருக்கும். சரி, வேறு வழி இல்லாமல் மைக்கேல் ஒய்ஃபு, சபாபதி, இந்த பையன் தான் ஹென்றி. இந்த பையன் யாருன்னா ஒரு ஆங்கிலோ இண்டியன் பையன். அந்த ரங்கூனில் வந்து யாரோ ஒருத்தங்க பெத்து போட்டு போயிட்டாங்களா, இல்லை தப்பிச்சு ஓடும்போது கீழே வந்துட்டானா, இல்லை அவங்க செத்து போயிட்டாங்களா தெரியாது நமக்கு. ஆனால் அந்த பையனோட அம்மா அப்பா யாரும் தெரியாது. ஆனால் அந்த பையன் சின்ன பையன், 6 மாதம் குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இவங்க ட்ரீட் வந்து வீட்டில் வந்து பெங்களூருக்கு வந்துடுவாங்க. எப்படியோ வந்து வீட்டுக்கு வந்து இவங்க தான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அந்த அம்மா, மைக்கேலோட ஒய்ஃபு. இவர் சபாபதி. இவங்க இப்போ நீங்கள் இவங்களை என்னன்னு சொல்லுவீங்க, லிவிங் டுகெதர்னீங்களா? கல்யாணம் ஆகலை இவங்க 2 பேருக்குமே. இவங்களுக்குள்ள வேற எந்த தொடர்பும் கிடையாது, வேற எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. இவங்க இந்த வீட்டில் வந்து ஒரு ரூம்மேட் மாதிரி இருக்காங்க. பையனை வளர்க்குறாங்க. பையனுக்கு அந்த அம்மா தான் அம்மா, இவங்க தான் அப்பா, மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இவங்க வளர்ந்து பெரிய பையன் ஆகிடுவான். ஆனால் சந்தோஷமா இருந்தாங்க இவங்க 3 பேரும், நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. வளர வளர என்ன ஆகுதுன்னா, அந்த அம்மாவுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் போகுது. ஏன்னா மூப்புனால, வயசு ஆகுறதுனால கொஞ்சம் முட்டிலாம் இதாகி நடக்க முடியாமல் போகுது. முதல்ல வந்து 3 நாள் எழுந்துச்சு நடக்கிறவங்க இப்போ வந்து 2 நாள் தான் நடக்கிறாங்க வாரத்தில். மற்ற நாள்லாம் உட்காந்துட்டே இருப்பாங்க, இல்லை படுத்துட்டே இருப்பாங்க, அப்படியே போயிட்டு இருக்கு லைஃப். அப்போ வந்து இது மாதிரி அவங்க போய் இப்போ கதையெல்லாம் தெரிஞ்சு போச்சு இவனுக்கு, ஹென்ரிக்கு. இவன் யாரு, இவங்க அப்பா யாரு, மைக்கேல் யாரு, சபாபதி யாரு, உங்க அம்மா யாரு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துடுறான். அப்போ வந்து திருப்பி கேட்பான். இந்த ஹென்றி வந்து அந்த அந்த பாரில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்போ வந்து ஹென்றி சொல்லுவாப்புல, அந்த சபாபதி சொல்லுவார், எனக்கு ஒரு ஆசை இருக்குது, வந்து என்னோட வில்லேஜ் இருக்குது, நான் வந்து ரொம்ப நாளும் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது, இருந்தாலும் அவங்க சொல்கிறேன், அந்த வில்லேஜில் வந்து போகணும், போய் பார்க்கணும், நான் போகணும் இல்லை, நீ போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன் அப்படின்பாப்புல. எதுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது உன்னோட லைஃப்பை பற்றி சொல்லு அப்படி. அப்போ தான் அவன் கேட்பான், ஓப்பனாக கேட்பான், நீ ஏன் வந்து என்ன ஏன் ஓடி வந்த, வில்லேஜ் இவ்வளோ பிடிச்சிருக்குங்கிற, ஏன் வில்லேஜ் விட்டு ஓடி வந்த அப்படிங்கும்போது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் கதையை. அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து இப்போ எங்கள் அப்பா அடிக்கிறத நிறுத்திட்டாரா, நான் வளர்ந்து பெரிய பையன் ஆகிட்டேன், நானும் வந்து தமிழ், அதாவது அவருக்கு வந்து வள்ளலார்னா ரொம்ப பிடிக்கும், சைவ சித்தாந்தம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டில் வந்து நான் வெஜிடேரியன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து சைவர்கள், சைவ பிள்ளையா அந்த மாதிரி அந்த இதை ஜாதியை சேர்ந்தவங்க. அவர் வள்ளலார் பின்பற்றவர் யார், இந்த சபாபதி. அதனால நான் வள்ளலாரை பின்பற்றுறவன், நான் வந்து அந்த மாமிசம் தான் சாப்பிட மாட்டேன், எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படி வளர்த்தோம் அப்படிங்கும்போது வாலிப வயசு வந்தவொடனே அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த அப்பா என்ன பண்ணுவார், ஒரு பொண்ணை பார்த்து, பக்கத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகான பொண்ணு, குடும்பத்துக்கு ரொம்ப அழகான பொண்ணு. அந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணணும். இவர் வந்து சபாபதி பார்த்தீங்கன்னா ஒரு சுமாராக தான் இருப்பார், அவர் அந்த பொண்ணை கம்பேர் பண்ணும்போது.
என்ன ஆம்பளைங்க வந்து அழகு பார்க்கறது இல்லை தான். பட் இருந்தாலும் வந்து அந்த பொண்ணை கம்பேர் பண்ணும்போது அந்த அவர் வந்து சுமாராக தான் இருப்பார். அதனால இவருக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருப்பாள். இவங்க வந்து கல்யாணம் ஆகி இருக்கும்போது ஒரு 2 வருஷத்துல இவங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்து போயிடுவாங்க. யாரு சபாபதியோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அதனால அந்த அந்த அம்மா கூட நான் இருந்தேன். 10 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு குழந்தையே இல்லை. திரௌபதிக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம், கொடை கொடுக்குறோன்னு வேண்டிக்கிட்டோம். திரௌபதி அம்மன் கோயில் கொடை கொடுக்குறோம் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஊரில் அந்த கஞ்சி ஊற்றுறது மாதிரி ஒரு 3 நாள் வந்து திருவிழா மாதிரி எடுப்பாங்க. ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. அப்புறம் அவங்க வந்து இந்த அங்க பிரதர்ஷனம் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம குழந்தை பிறக்குதான்னு பார்க்கணும், அதுக்காக வந்து நான் பண்ணுறேன் சொல்லிட்டு வேண்டிட்டு திரௌபதி அம்மனுக்கு வேண்டிட்டு ஒரு கொடை இது பண்ணுவார், கொடையை கொடுக்குறேன்னு வேண்டிப்பார். ஸோ அப்படி கொடையெல்லாம் கொடுக்கும்போது 3 நைட்டு இவங்க ஃபுல்லாக அங்கே இருக்கணும். திரௌபதி நாடகம் போடுவாங்க. அந்த திரௌபதி நாடகம் போடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த திரௌபதி கேரக்டர் நடிக்கிற ஒரு ஆள் வந்து பழனின்னு பேர். அவர் யாருன்னா இந்த ஊரில் வந்து பரியாரி. பரியாரின்னா என்னன்னு தெரியுமா? பார்பர். இந்த ஊரில் வந்து பார்பர். ஸோ அவர் வந்து நான் திரௌபதி வேஷம் போடுவார். அவர் வீட்டுக்கு வீடு வந்து எல்லா இடத்துலையும் போய் எல்லாருக்கும் முடி வெட்டி விடுவார். அது மாதிரி பண்ணும்போது அவர் வந்துட்டு போனார்னா வீட்டில் தண்ணி ஊற்றி கழுவி விடுவாங்க. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் அந்த அந்த காஸ்ட் வந்து அந்த இதெல்லாம் அந்த கிராமத்தில் ஜாஸ்தியாக இருக்கிறனால கழுவி விடுவாங்க அவர் போனதுக்கப்புறம். அவர் திரௌபதி பொம்பளை வேஷம் போடுறவர். அவர் வந்து என்னன்னா இவர் சபாபதி வீட்டில் மட்டும் வெளியில திண்ணை இருக்கும். நடுவில் வழின்னு வச்சுக்கோங்களேன். 2 பக்கம் அந்த தாழ்வா நீங்க பார்த்துருக்கீங்களா? தஞ்சாவூர் சைடு வீடுலாம் பார்த்தீங்கன்னா இப்படி முன்னாடி நாட்டு ஓடு இறங்கியிருக்கும். அந்த அந்த திண்ணையில தான் உட்காந்து பேசுவாங்க தெரியுமா? ஊர்க்கதையெல்லாம் வம்பு கதையெல்லாம் பேசுறது அந்த திண்ணையில உட்காந்துட்டு எல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி திண்ணையில வந்து அந்த பரியாரி பழனி அவர் வந்து படுத்துப்பார். நைட்டு வந்து படுப்பார். ஆனால் சபாபதி வந்து கண்டுக்க மாட்டார். சபாபதிக்கு ஓகே, ஏன்னா கல்வியெல்லாம் விடுறதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி பழனி இருக்காப்புல. அந்த மாதிரி பழனின்னு ஒருத்தர் இருந்தார். நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்தோம் அப்படின்ட்டு. அந்த 3வது நைட்டு முடிஞ்ச உடனே நான் நல்லா அசந்து தூங்கிட்டேன். நான் அசந்து தூங்கினதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்து அந்த அம்மா வந்து என்ன பண்ணுவோம், காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடும். ஏன்னா அது பின்னாடி போய் மாட்டு சாணி எடுத்து கரைச்சி வீட்டில் வந்து கோலம் போடுறதுக்கு, பின்னாடி மாட்டுக்கு வந்து கொஞ்சம் கழுவி விட்டு, மாட்டு தொழுவத்தை கழுவி விட்டு, ஏன்னா பின்னாடி 2 மாடு இருக்கும், 4 தென்னை மரம் இருக்குது வீட்டில். அந்த மாதிரி அந்த வேலைக்கெல்லாம் எந்திரிச்சிடும் அந்த அம்மா. யார்? சபாபதியோட ஒய்ஃபு. அதனால அவங்க வந்து பின்னாடி போயிட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து என்ன சத்தம், எனக்கு தூக்கம் முழிப்பு வந்துருச்சு. சரி என்னடா சொல்லிட்டு நம்மளும் போய் எதாவது பார்க்கலான்ட்டு பின்னாடி போய் பார்க்குறேன். அந்த அம்மா வந்து பழனி கூட நின்று பேசிகிட்டு இருந்துச்சு. யார்? இந்த சபாபதியோட ஒய்ஃபு. பழனி கூட நின்று பேசிகிட்டு இருந்தது. என்ன பேசுகிறாங்கன்னு போகிறதுக்குள்ள அவங்க வந்து மூட்டை முடிச்சுலாம் வச்சுருந்தாங்க. ஒரு 2 மூட்டை இருக்குது. அவன் பழனி கையில் ஒரு மூட்டை இருக்குது, இவங்க கையில் மூட்டை இருக்குது. இவங்க 2 பேரும் கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு சொரையல் இருந்தது. என்னடா அது, ஒரு நம்ம வீட்டில் வேலை பண்ணுறவங்க கூட இந்த நம்ம ஒய்ஃப் வந்து இப்படி போய் நிற்கிது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டு கூப்பிடலான்னு போகணும்னு நினைக்கிறதுக்குள்ள அவங்க 2 பேரும் முதுகை திருப்பி நடந்து அந்த வெளியில் பின்னாடி கொல்லப்புறம் இருக்கு இல்லையா கேட்டு, அதை தாண்டி வெளியே போகிறதுக்கு போகிறாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓஹோ இவங்க வந்து நம்மளை விட்டுட்டு போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அதே மாதிரி அவங்க அதை தாண்டிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க, யாரும் பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு நான் வந்து டக்குன்னு ஒரு தூணுக்கு பின்னாடி ஒழிஞ்சுன்னு பார்த்தேன். அவங்க 2 பேரும் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறப்பல அப்போ வந்து அவன் மனசில் இருந்து என்ன ஓடுதுன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்படின்னு நான் சொல்கிறாரு, ஹென்ரிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என் மனசில் என்ன தோணுச்சுன்னா, இப்போ நான் ஒரு சவுண்டு விட்டேன்னா அந்த ஊரே கூடிடுவானுங்க. ஊரை கூடிட்டாங்கன்னா இந்த அம்மாவை வந்து இந்த பழனியை வந்து மரத்தில் கட்டி வச்சு அடி நிறுத்திடுவானுங்க. அதுக்கப்புறம் லைஃப் எப்படி இருக்கும்? இந்த அம்மா பேர் கெட்ட பேரை போயிடும். 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இவன் சரியில்லை, அதான் வந்து பொண்டாட்டி வந்து வேற ஒருத்தன் கூட ஓட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு பேசுவாங்க. அது வந்து நமக்கு எவ்வளோ கேவலம். அது இல்லை, அருவா இருக்குது, எடுத்தோமா போனோமா நேராக போய் ஒரே போட்டோம்னா பழனி போயிடுவான். அப்படி பண்ணலாமான்னு யோசித்தேன். அப்படி பண்ணோம்னா நாளைக்கு பிரச்சனை எப்படியும் தெரிய வரும், போலீஸ் பிடிச்சி போயிடுவாங்க, வீடு சின்ன பின்னமாக ஆகிடும், வீட்டில் யாரும் இல்லை, பொண்டாட்டி தனியாக இருப்பா. அவளுக்கும் சந்தோஷம் கிடையாது. ஏன்னா நம்ம வேணான்னு தானே போகிறா அப்படிங்கும்போது அவளுக்கும் சந்தோஷம் கிடையாது. இதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு இந்த 2 முடிவுமே தப்பான முடிவாக தான் தோணுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், பார்த்தேன், சரி இவங்க 2 பேரும் ஓடிட்டாங்க, இவங்க நம்ம வந்து திருப்பி கொண்டு வந்தால் நமக்கு அசிங்கம். நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது மணி 5 தான் ஆகுது. 5:30 மணிக்கு நம்மளும் ஓடி போயிட்டோம்னா ஊரில் இருக்கவங்கலாம் நினச்சிப்பாங்க, இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஓடிட்டாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்படின்னு ஹென்ரிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதனால நான் என்ன பண்ணேன், சரி ஓகே என்ன எங்கே பணம் இருக்குன்னு பார்த்தேன். நான் கொஞ்சம் சேமித்து வச்சுருந்தேன், கொஞ்சம் காசு. அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு உள்ளே வந்தேன், அடுக்கலைக்கு வந்தேன். அங்கே பார்த்தா அந்த உரியெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க, அங்கங்கே கொஞ்சம் பணம் ஒழிச்சு வச்சுருந்தேன். அந்த பணத்தையெல்லாம் எடுத்தேன். பின்னாடி போய் பார்த்தேன், 3 மாடு இருந்தது. அது பார்த்தா பாவமாக இருந்தது.
நம்ம வந்து மாடை விட்டுட்டு போகிறோமே, யார் தண்ணி வைப்பா? நாளைக்கு காலையில் வந்து கோனார் வருவார் காலையில். கோனார் வந்து கதவு திறந்து தானே இருக்கும், திறந்து வச்சுட்டே போயிடுவோம். கோனார் வரும்போது என்ன கதவு திறந்துருக்குன்னு அவரே வந்து பார்ப்பாரு. இப்போ வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அவர் எப்படியாவது மாடெல்லாம் வச்சு காப்பாற்றிப்பார். அப்படின்லாம் மனசில் எனக்கு ஓடிச்சு. அப்படி சொல்லிட்டு நான் வந்து வந்துட்டேன், வெளியே தப்பிச்சு வெளியே ஓடலான்ட்டு வெளியே வந்துட்டேன். அப்பதான் அப்போ 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 இன்னொரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. இந்த திரௌபதி கதை, ராமாயண கதை, மகாபாரதம் கதை இதெல்லாம் நான் சொல்லும்போது சீதையை பற்றி பத்தினி, கண்ணகி கதையை சொல்லும்போது, சிலப்பதிகாரம் பற்றி சொல்லும்போது கண்ணகி பத்தினி, திருவள்ளுவரை பற்றி பேசும்போது வாசுகி பத்தினி, இப்படின்னு நான் நிறையா பத்தினிகளாக சொல்லிட்டு இருப்பேன். அப்போ வந்து எனக்கு அப்போ அது சின்ன வயசு தானே இருக்கும் இல்லையா? அப்படி நாங்களாம் பேசிட்டு இருக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவர் வந்து அவர் பேர் வந்து கனகசபை. அவர் வந்து தர்மகர்த்தா கோயில். அவர் வந்து அவரும் அவர் பொண்டாட்டியும் இந்த இதெல்லாம் கோயில் திருவிழாலாம் முடிஞ்சு நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கோம். நானும் என் ஒய்ஃபும் வரோம். பின்னாடி கனகசபையும் அவர் ஒய்ஃபும் வராங்க. கனகசபை வந்து என்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. ஏன்பா நீ கதையெல்லாம் இப்படி சொல்றியே, பத்தினி தெய்வம் இப்படிலாம் சொல்றியே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்பாரு. அப்போ நான் சொன்னேன், நீ அதை நம்புறியோ இல்லையோ உன் பொண்டாட்டியை நம்பு அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. அப்படி சொன்ன வாய் 3வது நாளில் என் பொண்டாட்டியே ஓடுறான் போது அவர் எப்படி சிரிப்பார். அந்த ஊரில் நான் இருந்தேன்னா இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன், சரி இந்த ஊரில் இருக்கக்கூடாது, ஓடிடலாம் சொல்லிட்டு ஓடிட்டேன் அப்படின்னு சொன்னேன். மணி 5 என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியே ஓடி வந்துட்டேன். வெளியே ஓடி வந்ததுக்கப்புறம் ஹென்ரிட்ட உட்காந்து சொல்லிட்டு ஆமாம் ஹென்றி யோசிச்சு பார்க்குறேன். நைட் படுத்திருக்கும் போது வந்து இந்த மொட்டை மாடியில் படுத்திருக்காப்லையா, ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ ஹென்றி இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த அம்மா ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு நேரம் இராணுவத்துக்காக நான் பர்மா போயிட்டேன், ரங்கூன் போனேன். அதுக்கப்புறம் மைக்கேலை பார்த்தேன், அப்புறம் பார்த்தேன், உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து எனக்கு வந்து சொத்து இருக்குது, அங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே ஏகப்பட்ட நிலபலங்கள்லாம் இருக்குது எனக்கு என்னோட பேரில், அதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன், அதெல்லாம் உனக்கு தரேன் நான். நீ வந்து படிக்கலை, ஸ்கூலுக்கு போகலை, வேலை பார்க்கல அப்படின்லாம் கவலைப்படாத. நீ அந்த மாதிரி இடத்துக்கு போ, உனக்குன்னு சொந்தமாக இது இருக்குது, நீ நிலமெல்லாம் இருக்குது, நீ விவசாயம் பண்ணலாம், இல்லை அந்த ஊரில் இருந்து பாரு, நல்லாயிருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவன்கிட்ட கொடுத்துருப்பார். அப்போ தான் கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதெல்லாம் வந்து ஞாபகம் வருது, இதெல்லாம் அப்படி பேசிட்டு இருக்கான். அதுக்குள்ளே காலையில் விடியுது. காலையில் எந்திரிச்சு பார்த்தா தேவராஜ் ஆல்ரெடி முடிச்சிருக்காப்புல. தேவராஜ் முடிச்சு பார்க்குறாப்புல. இவர் தூங்கி எந்திரிச்சிட்டு தென்னை மரம் சுற்றி இருக்கு. தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பச்சை கிளிகளாக அழகாக இருக்குது. தேவராஜ் வந்து என்ன பாருன்னா எல்லா கிளியும் பார்த்து, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு வரணும், அந்த எப்படி இருந்தது, அந்த காலங்காத்தால் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. குளிர்ந்த தென்றல் காற்று அப்படியே இந்த இது சன் வெளிச்சம், காலையில் சூரிய வெளிச்சம் மேலே பட்டு அழகாக இருந்தது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, கீழே நீங்கள் சாப்பிட போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜ் சொல்கிறாப்புல. உடனே இவர் ஹென்றி என்ன சொல்கிறாப்புல, ப்ரஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரஷ் எடுத்து ப்ரஷ் பண்ணுறாப்புல. தேவராஜ் பண்ணுறாங்க, கீழே இறங்கி 2 பேரும் போகிறாங்க. அக்கம்மா சொல்கிறாங்க, நான் இட்லி வச்சுருக்கேன்ப்பா, 2 பேரும் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு இவர் தேவராஜ் என்ன சொல்லுவாப்புல, நான் போயிட்டு மேலே போயிட்டு ஏதோ எடுத்துகிட்டு வரேன், துணி மாற்றிட்டு வரேன்னு ஏதோ சொல்லிட்டு மேலே போவார். அந்த மாடியிலேருந்து மறுபடியும் பார்ப்பார். கீழே பார்க்கும்போது கீழே வந்து இவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு தோட்டம் இருக்கும், தென்னை மரம்லாம் இருக்கும். கிராமம் தானே, தென்னை மரம் தோட்டம் மண் இருக்கும். அது மண்ணில் தோண்டி பானை வச்சு சுட வச்சுட்டு இருப்பாங்க. தண்ணி மாதிரி இருக்கும், கொதிச்சிட்டு இருக்கும் உள்ள. உடனே பார்த்துட்டே இருப்பான். அதில் பார்த்தா 3 பேர் வேலையாளுங்க இருப்பாங்க. இந்த நிலத்தில் வேலை பார்க்குற ஆளுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து வாங்கி குடிப்பாங்க. அந்த இதில் வாங்கி குடிப்பாங்க. இவனுக்கு என்னடா ஆச்சரியமா இருக்கு, என்னடா இவங்க இந்த மாதிரி குடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி, அதுவும் தேவராஜ் வீட்டுக்கு பின்னாடி இறங்கி போய் வேகமா போயிட்டு தேவராஜ்கிட்ட போயிட்டு, ஏய் அங்கே பின்னாடி இருக்கவங்க ஏதோ குடிச்சிட்டு இருக்காங்க, என்ன? ஓ அதுவா, அவங்க குடிக்கிறது வந்து கேவுரு கஞ்சி குடிக்கிறாங்க அப்படின்னா என்னன்னு கேட்பான். அப்போதான் அந்த அக்கம்மா வந்து என்ன பண்ணுவா, ஒரு வீட்டில் பானையிலேருந்து ஒரு கேவுரு உருண்டை இருக்கு இல்லையா, கேவுழக வந்து உருண்டையாக பிடிச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, இதுதான் கேவுருன்னு. இது என்னப்பா எப்படி பண்ணுவீங்கன்னா, இதை வந்து கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் போட்டு அதை வேக வைக்கணும், கொதிக்க வைக்கணும், விட்டு அது கொஞ்சம் கொதிச்சு வரும்போது நல்லா உப்பு போட்டுட்டு அது இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயிரோ மோரோ நல்லா அடிச்சு விட்டு சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, பொடியாக நறுக்கி அதை எடுத்து அதை உள்ளே போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாஸில் வச்சு பக்கத்தில் பச்சை மிளகாய் வச்சுக்கிட்டு அது ஒரு மடக்கு, இது ஒரு கடி, அப்படி குடித்தோம்னா அதுதான் திவ்யம் அப்படின்னா இவனுக்கு ரொம்ப ஆசை வந்துடும் ஹென்ரிக்கு. எனக்கு அந்த சாப்பாடு தான் வேணுமா, சரின்னு சொல்லிட்டு இவனுக்கும் அதே மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. கேவுரு கஞ்சி, அதே மாதிரி வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அவனுக்கு திவ்யமாக இருக்கும், அழகாக சாப்பிடுவாப்புல ஹென்றி. சாப்பிட்டுட்டு இட்லி சாப்பிடுன்னா இட்லி வேணான்றான், இட்லி வேணாம், இதுவே எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது, சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம்
இவன் சொல்லுவாங்க, வாங்க இப்போ மணியக்காரரை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, மணியக்காரர் வீட்டில் வந்து என்னென்னா, மணியக்காரருங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, அந்த ராமசாமி கவுண்டர், அவர் பேர் ராமசாமி கவுண்டர், சாரி. அந்த ராமசாமி கவுண்டர் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு பேர் வந்து கிளியாம்பால்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து மாசமா, நிறைமாத கர்ப்பிணி, மாசமா இருக்கும். அந்த பொண்ணுக்கு அந்த முதல் நாள் நைட்டு இவன் தங்கியிருந்தானே ஹென்றி, அந்த நைட்டில் தான் குழந்தையும் பிறந்துடும். குழந்தை பண்ணோன்னா ஊர் மக்கள் எல்லாம் வந்து அங்கே போய் பார்க்க போவாங்க, அந்த குழந்தை அங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவாங்க, தீட்டும்பாங்க. 10 நாளைக்கு வந்து அவங்க வீட்டில் யாரும் போய் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, அக்கம்மாலாம் பேசிகிட்டு இருக்கோம். சரின்ட்டு இவங்க போய் சரி நமக்கு கவுண்டர் போய் பார்த்துடலாம், இவர் பேச வந்த விஷயத்த பேசிட்டிங்கன்னா முடிஞ்சிடும் விஷயம்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் கவுண்டர் வெளியே போய்ப்பார். அப்போ எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஊர் அந்த கிளியம்பாலோட ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பக்கத்து ஊரில் இருப்பான். அவன் கொஞ்சம் கேரக்டர் சரியில்லாதவன். அவன் எப்பயாவது ஒரு வாட்டி தான் வருவான் இங்கே கிளியம்பால் வீட்டுக்கு. அதனால வந்து எப்படி இருந்தாலும் பையன் பிறந்திருக்குன்னு சொல்லணும், தகவல் சொல்லணும் இல்லையா, அதனால கவுண்டர் போய் சொல்ல போயிருப்பாரு. ஆனால் அப்போ அன்னைக்கும் இருக்க மாட்டார். அப்படிங்கும்போது ஹென்றி சொல்லுவான், சரி அப்படியா இன்னைக்கு இருக்கலன்னா நம்ம ஊரை போய் சுற்றி பார்க்கலாம் அப்படிமா ஹென்றி. இவன் தேவராஜ்கிட்ட நான் தேவராஜ் சொல்லுவான், வாக்க சரி வா போகலான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, இறங்கி கீழே வருவாங்க. அப்போ இறங்கி வந்து சொல்லுவாங்க, நம்ம என்ன பண்ணலாம், ஆறு பக்கத்தில் இருக்குது, அந்த ஆற்றுல போய் குளிப்போம், குளிச்சுட்டு மத்தியானம் வரைக்கும் குளிச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் வந்து ஆரம்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இறங்கி கீழே வருவாங்க. வந்து ரைட் சைடில் போனால் ஆற்றுக்கு போகிற வழி, லெஃப்ட் சைடில் போனால் ஊர். இவன் சொல்லுவான், ஊரை பார்த்துடலாமே அப்படிமா. ஏன்னா இவனுக்கு பக்கத்தில் வந்து ஊரை பார்க்கணும்னு ஆசை. ஏன்னா அந்த சபாபதி வந்து அவ்வளோ விஷயம் சொல்லியிருப்பார் அந்த ஊரை பற்றி. ஒவ்வொரு வீட்டை பற்றியும், ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஆளை பற்றியும் தெரியும் எனக்கு ஹென்றிக்கு. ஏன்னா அவங்க அப்பா அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு. மணியக்காரரை பற்றி சொல்லியிருக்காரு, அந்த தர்மகத்தாவை பற்றி சொல்லியிருக்காரு, கிராமணின்னு ஒருத்தர் இருப்பார், அவரை பற்றி சொல்லியிருக்காரு. கடைசி வீடு வந்து ஐயர் வீடு, அவரு தான். அவங்க வீட்டிலாம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. ஐயர் வீடு, அந்த ஐயர் வீடு வந்து ஐயர் பேர் வந்து நடராஜ ஐயர். ஆனால் அப்போதான் வந்து இந்த டிகே கொஞ்சம் பிரபலமான வந்தப்போ நடராஜ ஐயர் வந்து என்ன பண்ணிட்டாராம், பேரை வந்து நடராஜன் மாற்றிக்கிட்டார். ஆனால் மற்றவங்க எல்லாம் வந்து கவுண்டர்மாங்க, முதலாளியுமா. நடராஜன் மட்டும் நடராஜன் மாற்றிக்கிட்டார் பேரை. சரிங்களா. இப்போ வந்து அந்த அந்த ரோடு வழியாக போய் பார்க்கலாம், ஏன்னா ஒவ்வொரு வீடு பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் தேவராஜுக்கு தெரியாது. தேவராஜுக்கு இன்னும் டவுட்டாக இருக்கும், ஏன் இவன் வந்து இங்கே வந்து நம்ம சுற்றிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே வாங்க போகலான்னு சொல்லிட்டு போவாங்க. போயிட்டு அங்கே ஒரு டீ கடை இருக்கும், அந்த டீ கடை உள்ளே போய் டீ குடிக்க போவாங்க. டீ குடிக்க போனோம்னா அந்த ஓனர் வந்து ஊனமுற்றவர். அவர் வந்து இந்த இது வச்சுருப்பார் கையில், 2 பக்கமும் இது வச்சுருப்பார். அவர் பேர் தேசிகன், அந்த ஓனர் பேர் தேசிகன். தேசிகனும் அவர் ஒய்ஃபும் தான் அந்த கடையை நடத்துகிறாங்க. அவங்க 2 பேரும் காலையில் 5 மணிக்கே எழுந்திருவாங்க. எல்லா வேலையும் அந்த அம்மா தான் பார்க்கும். ஏன்னா இவர் தேசிகர்னால வேலை பார்க்க முடியாது. தேசிகருக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அந்த அசிஸ்டன்ட் நம்ம எல்லாம் பார்ப்பாங்க. இவர் கல்லால் தான் உட்காந்துருப்பார் அந்த தேசிகர். இவங்க அந்த டீ கடைக்கு போவாங்க. டீ கடைக்கு போனோன்னா ஹென்றி வந்து சரி வாங்க உள்ளே போய் உட்காந்து டீ குடிக்கலாம். உள்ளே போகும்போது அந்த டிரைவர் நான் பார்த்தோமே, டிரைவர் ஃபர்ஸ்ட் லாரி ஓட்டினாப்புல அந்த டிரைவர் உட்காந்துருப்பான். அவன் வந்து துரை வா துரை உள்ள வா துரை வா உள்ள வா அந்த பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிட்டு உட்காவான். உள்ளே போய் இவன் ஹென்றி உடனே சிரிச்சுட்டு உள்ளே போயிடுவான். நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவன் பக்கத்தில் உட்காந்துப்பான். உட்காந்தவொடனே இவன் தேவராஜுக்கு சங்கடமாக இருக்கும், என்னடா அது நம்ம இது வரைக்கும் டீ கடைக்கு வந்து டீ குடிச்சதே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்குலாம் அது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், அது இது மாதிரி ப்ரெஸ்டீஜ் மாதிரி. நம்ம இந்த கடையில் போய் உட்காரலாமா, இவன் பாட்டு உள்ளே போய் உட்காந்துட்டானேன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் சிரிச்சுட்டே தேவராஜன் பின்னாடியே போவான். அப்போ வந்து அந்த துரை சொல்லுவாப்புல, வெளியூர் துறையெல்லாம் வந்துருச்சு, உள்ளூர் துறை தான் இப்போ தான் நீ நேரம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலாக சொல்லுவான். ஆனால் அதுக்கு தேவராஜுக்கு ஒன்றும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, வழிவான். அப்போ வந்து அந்த தேசிகிட்ட சொல்லுவான், யோ பாரியா உனக்கு பெங்களூர்லேருந்து, அப்போ தெரிஞ்சு போயிடும் பெங்களூர்லேருந்து இருக்கான்ட்டு இல்லையா, பெங்களூர்லேருந்து கஸ்டமர்லாம் வராங்க அவனுக்கு அப்படிமா. துரைக்கு வாய் துடுக்கு ஜாஸ்தி அவனுக்கு. அவன் இந்த மாதிரி தேசிகர் சொல்லுவார், நம்ம என்னங்க பண்ணுறது, இந்த ஊரில் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்குது, இங்கே இருந்தால் நம்ம சாப்பிடணும், பாவம் அவங்க வந்திருக்காங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. இவன் வந்து வேணாம், இல்லை சாப்பிட்டுட்டோம். காஃபி குடிங்க கேட்போம், இல்லை நாங்கள் காஃபி குடிச்சிட்டோம். அப்போ டீயாவது குடிங்க, டீ துரைக்கணும் விட மாட்டேங்கிறான். துரைக்கணும் டீ வாங்கி கொடுத்துட்றான். சரி 2 பேருக்கும் டீ வாங்கி குடிச்சிட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்துட்டு துரைக்கண்ணு வந்துட்டு சொல்லுவான், என்ன விஷயமா வந்துருக்கு துரை அப்படின்னு கேட்பான். இல்லை மணியக்காரரை பார்க்கணும் அப்படின்ட்டு. இந்த ஊரா நீங்கள் அப்படின்னு கேட்பான். இல்லை அவனுக்கு இவன் பார்த்தா தெரியல, இந்த ஊர் மாதிரியே தெரியலையே, இவன் எதுக்கு வந்திருக்கான், அவனுக்கு ஒரே ஒரு குழப்பமா இருக்கும், என்னடா இவன் வந்து இங்கே இந்த ஊருக்கு வந்திருக்கானே, சுற்றிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. அப்போ துரைக்கண்ணு அவனே ஓப்பன் பண்ணுவான், எனக்கு இந்த ஊர் தான்யா, எனக்கு வந்து எங்கள் அண்ணார் வீடு கூட இங்கே தான் இருக்குது, அண்ணன் வீடு கூட இங்கே தான் இருக்குது, ஆனால் நான் வெளியூரில் போய் செட்டில் ஆயிருக்கேன், எங்கள் மாமியார் கூட போய் செட்டில் ஆகிட்டேன். ஏன்னா மாமியார் வீடு வந்து அவங்க கொஞ்சம் வசதி பெற்றவங்க, அவங்க சொந்த வீடுலாம் இருக்குது. குமாரபுரம்னு ஒரு ஊர், அந்த குமாரபுரம் ஊரில் போய் நாங்கள் செட்டில் ஆகிட்டோம், என் ஒய்ஃப்லாம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. அப்போ தான் இவனுக்கு தெரியும் இவன் பேர் துரைக்கண்ணுன்னு. ஏன்னா அந்த தேசிகர் தேவராஜன் இவங்கெல்லாம் வந்து துரைன்னு கூப்பிடுவாங்க.
அப்போ அவனுக்கு ஒரு ஒரு அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாருன்னா, என் கூட பிறந்த இன்னொரு தம்பி ஒருத்தன் தான். அந்த தம்பியை வந்து எங்க அம்மா வந்து துரை துரைன்னு கூப்பிடும். என்ன வந்து ராசா ராசான்னு கூப்பிடும். ஆனா துரைங்கிறவன் எப்படின்னா கொஞ்சம் முரணை. அவன் வந்து என்னன்னா வீட்டிலே இருக்க மாட்டான். எங்க போனாலும் சண்டை போட்டு வருவான், வெளியில் போவான், பீடி பிடிப்பான், எல்லாம் பண்ணுவான். வீட்டில் இருக்க மாட்டான், படிக்க மாட்டான். அவங்க இது பண்ணிட்டு ரொம்ப இது பண்ணுவான் அப்படின்ட்டு. அப்படி சொன்ன உடனே அவனு சொல்றான், எங்க அண்ணாரு வீடு இருந்துங்க அப்படிங்கிறான். அப்ப டக்குன்னு இவனுக்கு ஹென்ரிக்கு தோணும், ஓ ஒருவேளை அப்பா சொன்ன ஆளு இந்த ஆளு தானோ துரை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவன் பார்ப்பான். பார்த்தா முடியெல்லாம் நல்லா வழியா சீவிருப்பான். மீசெல்லாம் பெரிய மீசையா இருக்கும், தொப்பை இருக்கும், வேஷ்டி நல்லா தூக்கி கட்டிக்கிட்டு இருப்பான். பார்த்தா ஒரு ரவுடி மாதிரி தான் இருப்பான். அப்போ என்ன பண்ணுவான், அந்த மீசையெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் ஹேர் கட்லாம் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி விட்டுட்டு தொப்பையை குறைச்சி விட்டு பார்த்தா அப்பா மாதிரியே இருக்கு அப்படின்னு மனசுல ஓடும் எனக்கு ஹென்ரிக்கு. ஓஹோ இவன் தான் போல இருக்கு இந்த நம்ம அப்பாவோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுப்பான் மனசுல. ஆனால் சொல்ல மாட்டான், சிரிச்சுப்பான். சிரிச்சுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு இருப்பான். அப்போ வந்து இதுக்குள்ள என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி மணியக்காரரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த துரைக்கண்ணு அவன் லாரியில ஏறி போயிடுவான். இவங்க தேவராஜனும் ஹென்ரியும் நேரம் என்ன பண்ணுவாங்க, ஆற்றுக்கு போயிடுவாங்க. ஆற்றுக்கு போகிற வழியில் என்ன ஆகும்னா, அந்த தேவராஜ் என்ன சொல்லுவான், நம்ம சைக்கிள் எடுத்து வந்துடுறேன், நீ போயிட்டு நீ நடந்து போயிட்டே இரு, நான் டக்குன்னு ஒன்று கேட்ச் பண்ணிடுறேம்மா. இவன் ஹென்றி நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா வந்து கிழங்கு வித்துட்டு இருக்கும், வயசான அம்மா கிழங்கு வித்துட்டு இருக்கும். அது பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமா இருக்கும், அது என்ன மரவள்ளி கிழங்கு. அது பார்த்தா என்னடா இது இந்த கிழங்குலாம் ஃபுல்லாக சாப்பிட்டு இருக்கே, என்ன இதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் கேட்பான், என்னம்மா இது என்ன ஓட சிஸ்ன்னு கேட்பான். அவங்க வந்து இதான் தோற மரவள்ளி கிழங்குன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறியா கிலோ எவ்வளோ சொல்லுவாங்க, விலையெல்லாம் சொல்லுவாங்க. அவன் வந்து யோசிப்பான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. சொல்லுவாங்க நான் வேண்டாம் அப்படிமா. அந்த மாதிரி சொல்லுவோம். உடனே டக்குன்னு உடச்சி நல்லா கழுவி விட்டு ஒரு இதை கொடுக்கும் கையில், சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும் நீ. இது எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு வாயில் வச்சு கடிப்பான். அந்த மாதிரி சிரிச்சுட்டு சொல்லுவோம், இல்லை ஃபஸ்ட்டு தோலை எடுத்துரு, உள்ள வெள்ளையா இருக்குல்ல அதை மட்டும் கடிச்சு சாப்பிடு அப்படிங்கும். அதுமாதிரி வெள்ளையா இருக்கும், கடிச்சு சாப்பிடுவோம், நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த அம்மாவுக்கு வந்து பிடிச்சிருக்கா வாங்கிக்கிறியான்னு கேட்கும். அதுக்கு தேவராஜ் வந்துடுவான். தேவராஜுக்கு இந்த மாதிரி ஆளுகிட்ட பேசுறதுலாம் பிடிக்காது. ஏன்னா தேவராஜ் வந்து படித்தவன், ஸ்கூலில் வேலை பார்க்குறவன், மரியாதை உள்ள ஆள். கிட்ட போய் நம்மகிட்ட போயிட்டு, ஏம்மா இதெல்லாம் வேணாம், எங்கள் தோட்டத்துலேயே நிறைய மரவள்ளி கிழங்குலாம் இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைம்மா. நீங்கள் யார் சார், அவர் அந்த துரை தான் கேட்டுச்சு நான் கொடுத்தேன் அப்படிங்க. சரி ஓகே அவர் சாப்பிட்டாரா, எவ்வளோ காசு சொல்லு, நான் காசு எடுக்கிறேன். நீ என்ன சார் காசு கொடுக்குறது, அந்த துரைக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்தேன் சார் அப்படிங்க அந்த அம்மா. நான் ஃப்ரீயாக கொடுத்தேன், அவருக்கு பிடிச்சிருக்கு, அதனால இவங்களோட இந்த டயலாக் வந்து இவனுக்கு புரியாது ஹென்ரிக்கு. என்ன இப்படி பேசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படி. அதாவது அவன் வந்து நான் ஹையர் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காகவும் இந்த அம்மாவுக்கு வந்து மனசுல வந்து ஓ தன்னை கேவலப்படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டாலியேட் பண்ணுது அந்த அம்மா. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் பேச்செல்லாம் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நல்ல அழகான ஆறு, சலசலன்னு தண்ணி ஓடுது. ஒரு சின்ன மேட்டுலேருந்து தண்ணி இறங்கி அப்படியே ஓடும்போது அந்த அருவி மாதிரி, சின்ன அருவி மாதிரி இருக்கு, சத்தம் அழகா இருக்கு. அந்த அந்த அது பக்கத்துல ஒரு பெரிய மலை, சின்ன குன்று. ஆனா அந்த குன்று மேல பாத்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து உச்சியில 2 கால்ல நின்னுட்டு ஒரு மரத்துல இருக்க இலைய வந்து கடிச்சு சாப்பிடுது. ஹென்றி வந்து பார்த்துட்டு, இவ்வளோ அழகா சின்னரி பத்தியா, ஆடு வந்து சாப்பிடுது பாரு அப்படின்னு இவனுக்கு சொல்லுவான் தேவராஜ்கிட்ட. தேவராஜ் திரும்பி அவனை பார்ப்போம், ஒரு மனம் முறைச்சிட்டு அப்படி பார்ப்பான், ஆடை பார்ப்பான். ஆடு சாப்பிட்டுட்டு இருக்கும். ஓ அந்த ஆடா, அந்த ஆடு வெள்ளாடு அடிமா. ஹென்றி சொல்லுவான், இல்லை அது கருப்பாடுமா. அப்போ அவன் சொல்லுவான், ஐயோ அது வெள்ளாடியா, அது வந்து எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வெள்ளாடுன்னு சொல்லுவோம், ஏன் கருப்பாடை போய் நீங்கள் வெள்ளாடுங்கிறீங்க அப்படின்னு திருப்பி கேட்பான். இல்லை அது வந்து இப்போ நம்ம ஊரில் பிச்சைக்காரனுக்கு கோடீஸ்வரன் பேர் வைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி கருப்பாட்டுக்கு வெள்ளாடு தான் இங்கே ஊரில் தான் அப்படிதான் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ஹென்ரிக்கு அது மட்டும் புரியாது. என்னடா நீங்க கருப்பாட்டை போய் வெள்ளாடுங்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படியே இந்த டைலாக் போயிட்டு இருக்கும். அப்புறம் போவாங்க, அந்த ஆற்றுல இறங்கி நல்லா திவ்யமாக குளிப்பாங்க. நல்லா குளிச்சுட்டு வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது ஒரு 50 மாடு மாதிரி கிடுகிடுன்னு வேகமாக ஓடும். பின்னாடி ஒரு தலைப்பை கட்டிக்கிட்டு ஒருத்தன் போயிட்டு இருப்பான். அப்போ வந்து இவன் ஹென்றி பார்ப்பான், மாடு கழுத்தில் வந்து இந்த மணி அடிக்கும், இன்னைக்கு சத்தம் கேட்கும் இல்லையா. இவங்க சைக்கிள் நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு மாடுக்காக வழி விடுவாங்க. மாடு போயிட்டே இருக்கும்போது ஹென்றி சொல்லுவான், இந்த சத்தம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது எங்கள் அம்மா பியானோ வாசிக்கிற மாதிரியே இருக்கு அப்படிமா. எங்கள் அம்மா பியானோ வாசிச்சா சார். இவன் தேவராஜ் யோசிப்பான், இல்லை இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க அப்படிமா. அப்போ சும்மா அதை கேட்டுருவான் அவன்கிட்ட, இதெல்லாம் நார்மல் இந்த வில்லேஜில், இது வந்து மாடுலாம் அப்படி போகிறது இல்லை நீ இப்படி நான் வந்து வளர்ந்த விதம் வந்து எங்கள் அம்மா வந்து நல்ல பணக்கார வீட்டு அம்மா. அவங்க வந்து உங்கள் வீட்டில் வளரும் போது பியானோலாம் இருந்தது. அவங்க அப்பா வந்து அவங்க டேட் வந்து பெரிய வீடு, பெரிய பியானோலாம் வச்சு எங்கள் அம்மாவுக்கு டான்ஸ் தெரியும், வெஸ்டர்ன் டான்ஸ் தெரியும்,
பியானோ நல்லா இங்கிலீஷ் மியூசிக்லாம் நல்லா வாசிக்க தெரியும். எங்கள் அம்மா என்ன சொல்லிக்கிட்டே மம்மா வந்து சொல்லிகிட்டே இருக்கும், டான்ஸ் கற்றுக்கோ, நான் கற்றுத்தரேன், பியானோ கற்றுக்கோ, நான் உனக்கு பியானோ கற்றுத்தரேன்ட்டு. ஆனால் அதெல்லாம் நான் கற்றுக்கவே இல்லை. ஆனால் அந்த அந்த அம்மா பியானோ வாசிக்கிற போது அந்த சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சவுண்டை கேட்ட மாதிரி இருக்கு, இந்த மாடெல்லாம் போகும்போது, மணி அடிச்சுட்டு போகும்போது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வருவாங்க. வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட வரும்போது மறுபடியும் வந்து இந்த அக்கம்மாள் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காருங்க வாங்க சாப்பாடுங்கும் போது மறுபடியும் ஹென்றி சொல்லுவான், எனக்கு அந்த கேவர் கஞ்சி தான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேவர் கஞ்சி வாங்கி அப்படி அண்ணாந்து குடிப்பான். மேலே வேற கொட்டிப்பான் அண்ணாந்து குடிக்கும்போது. அதெல்லாம் ஏன்னா அந்த அப்போ வந்து கேட்பான், ஏன் இந்த ஊரில் எல்லாருமே இந்த வாயை வச்சு குடிக்க மாட்டேங்கிறீங்க, எல்லாம் வந்து தூக்கி தூக்கி குடிக்கிறீங்க கேட்பான். அந்த அம்மா சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அப்படி தான் பண்ணுவோம் பழக்கம் எங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி போயிட்டுருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இதுலேயே வந்து என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து 3 நாள் ஓடிடும். 3 நாள் போனதுக்கப்புறம் இந்த 3 நாளில் என்ன ஆகும்னா, இப்போ வந்து அந்த மத்தியானம் அன்னைக்கு சாயந்தரம் என்ன ஆகும்னா, தேவராஜ் கூட்டிட்டு போய் ஹென்றி சென்றுவான். இனிமே வந்து நம்ம வந்து சீக்கிரட்டாக வச்சுக்க வேணாம், சொல்லிவிடுவோம், ஓப்பனாக சொல்லிவிடுவோம் தேவராஜ்கிட்ட சொல்லிட்டு தேவராஜ் சொல்லுவான், இங்கே பாரு அதுதான் எங்கள் வீடு, அந்த வெளியே பூட்டி இருக்குல்ல அந்த வீடு இடிஞ்சு போய் கிடக்குல, அந்த அந்த அதோட சாவி என்கிட்ட இருக்கு பாரு, சாவி எடுத்து காமிப்பான். அந்த வீடு வந்து என்னன்னா பூட்டி இருக்கு, ஃப்ரண்ட்ல தான் பூட்டி இருக்கு, பின்னாடி சவுறுலாம் உடஞ்சி போய் இடிஞ்சு போய் கிடக்கு. யார் இருந்தாலும் பின்னாடிலேருந்து வரலாம். ஆனால் ஃபார் சம் ரீசன் யாருமே அந்த ஃப்ரண்ட்ல இருக்க கதவை உடைக்கணும்னு தோணலை, பூட்டை உடைக்கணும்னு தோணலை. ஏன்னா சைடில் போயிடலாம், நீங்கள் அந்த விண்டோலாம் ஒன்றும் கிடையாது, அதில் குதிச்சு போயிங்கன்னா உள்ளே போயிடலாம். ஆனால் அது அந்த கதவு மட்டும் பூட்டி இருக்கு. ஸோ இதுதான் எங்கள் வீடு. எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் சுவீகார புத்திரன், நான் வந்து தத்தெடுக்கப்பட்ட பையன். என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எங்கள் அப்பா வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார் டாக்குமெண்ட்ஸ்லாம். அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. எனக்கு நிலபலம்லாம் நிறையா இருக்குது. எனக்கு அந்த வீடு இருக்குது. நான் வந்து அந்த வீட்டை போய் பார்க்கணும், எனக்கு ரொம்ப ஆசை. ப்ளஸ் என்னோட நிலம்லாம் இருக்குங்கிறாங்க, அதையும் பார்க்கணும்னு ஆசை. அப்போ தேவராஜ் கேட்பான், ஏன் உங்கள் அப்பா வரலையான்னு கேட்பான். அப்போ தான் சொல்லுவான், எங்கள் அப்பா இறந்து 3 நாள் தான் ஆகுது அப்படிமா. ஏன்னா 3 நாள் தான் ஆயிருக்கு அவங்க அப்பா. இப்போ வந்து ஹென்றி வந்து அனாதையாக இருக்கா, அதாவது அங்கே பெங்களூரில் யாருமே கிடையாது. அவங்க அப்பாவுக்கு விட்டு போன சொத்து, அவங்க அப்பா கொடுத்த பத்திரம் இதுதான் இருக்குது. அதை எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கான். எங்கள் அப்பா வளர்ந்த ஊர், எங்கள் அப்பா நிறைய இந்த ஊர் தெருவை பற்றி சொல்லியிருக்காரு, எல்லாரை பற்றியும் சொல்லியிருக்காரு, அதனால நான் அந்த ஊருக்கு வந்திருக்கேன். அப்படிங்கும்போது தேவராஜன் யோசிப்பான், சரி ஓகே மணியக்காரரை பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு மணியக்காரரை போய் பார்ப்பாங்க. 3 நாள் ஆகிடும். மணியக்காரரை போய் பார்த்து பேசுவாங்க. மணியக்காரருக்கு வந்து ஷாக் ஆகிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அதுதான் அவங்க வீடுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த துரைக்கண்ணு இருக்கான் இல்லையா, துரைக்கண்ணும் வளர்ந்த வீடு அந்த வீடு தான், அந்த இடிஞ்சு போன வீடு தான். இந்த விஷயம் துரைக்கண்ணுக்கும் தெரிஞ்சிடும், ஓகே நம்ம அண்ணனோட பையன் வந்திருக்காப்ல அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆகும்னா, இவர் ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஸ்வீகார் அந்த டாக்குமெண்ட்டு இந்த டைட்டில் எல்லாம் இருக்கு இல்லையா கையில் வந்து அதை கொண்டு போய் மணியக்கார்ட்ட கொடுப்பாங்க. மணியக்காரர் என்ன பண்ணுவார், அவரும் வந்து இந்த தர்மகர்த்தா இருக்கார்ல, கனகசபை முதலியார், அவர் தான் வந்து தர்மகர்த்தா. கனகசபை தர்மகர்த்தாவுக்கு வந்து இவனை பார்த்தாலே பிடிக்காது, ஹென்ரியை பார்த்தாலே. இவன் வெளியூர்ல இருந்திருக்கான், இவன் சாதி சனம் என்னன்னு தெரியாது, இவன் வேற மதத்தை சேர்ந்தவனா இருப்பான் போல இருக்கு, இவன் வந்து நம்ம ஊர்ல வந்து இவன் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் அவருக்கு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணாரு, அந்த கனகசபை முதலியார் வந்து இவனை கூப்பிட்டு கேட்பார், துரைக்கண்ணுவை. ஏன்னா துரைக்கண்ணு தான் இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், அந்த லேண்டு நெல்லுலாம் பண்றது துரைக்கண்ணு தான் பண்ணிட்டு இருக்காப்ல. அதனால நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன், கொஞ்சம் ரெஸ்ட் பண்றேன். ஏன்னா இல்லை நிறைய இருக்கு, சொல்லலாம், பேசிட்டே போகலாம். அப்படியா? நான் அதாவது இப்போ இந்த மாதிரி துரைக்கண்ணுக்கும் தெரிஞ்சு போயிடுது, துரைக்கண்ணு தான் அந்த நிலம்லாம் துரைக்கண்ணு பண்ணி அண்ணன் இடம்னு சொல்லிட்டு உரிமையாக பண்ணிட்டு இருக்கான். இப்போ விவரம் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கனகசபை முதலியார் என்ன பண்ணுவார், பக்கத்தில் குமாரபுரம்லாம் போய் குமாரபுரத்தில் போயிட்டு அங்கே தான் அந்த கோர்ட் இருக்குது, முன்சீஃப் கோர்ட் இருக்குது, அங்கே இருக்க லீகல் அட்வைஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து கேட்பாங்க. அங்கே வந்து வெரிஃபை பண்ணி எல்லாம் பார்த்துட்டு, அவனுக்கு தான் ஏன் சொந்தம், நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அவனுக்கு தான் கொடுக்கணும் நீங்கள். ஏன்னா அவங்க அப்பா அவனை வளர்ப்பு தந்தையாக இருந்தாலுமே அவர் கிளியராக சைன் போட்டு கொடுத்துட்டாரு, நீங்கள் வந்து நீங்கள் இனிமேல் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது, துரைக்கண்ணுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னா. அந்த தர்மகர்த்தா கொஞ்சம் அவருக்கு என்ன வீக்னஸ்னா வந்து அவர் கையிலேருந்து காசு போட்டு செலவு பண்ண மாட்டார். 2 நாளாக துரைக்கண்ணோட சுற்றிட்டு இருக்கிறதுனால துரைக்கண்ணு தான் காலை சாப்பாடு, மதியான சாப்பாடு, நைட் சாப்பாடு எல்லாம் வாங்கி தரான். அதனால அவருக்கு கொஞ்சம் மனசுல என்னன்னா, துரைக்கண்ணு எப்படியாவது நம்ம சண்டை போட்டாவது அந்த இடத்தையெல்லாம் வாங்கி துரைக்கண்ணு கொடுத்துடணும், அவனை ஊரை விட்டு துரத்திடணும் அந்த ஹென்ரிய, அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவர் போயிட்டு இருப்பார். ஸோ இப்போ 3ஆவது நாள் என்னச்சுன்னா பஞ்சாயத்து கூடுது. பஞ்சாயத்து அதே மாதிரி பஞ்சாயத்து எங்கே கூடுதுன்னா, அந்த பேர் மணியக்காரர் வீடு இருக்குல்ல, ராமசாமி கவுண்டர், ராமசாமி கவுண்டர் வீட்டில் வாசலில் கூடுது. எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க.
ஐயர் வந்து கடைசியில் ஐயர் இருக்கார் இல்லையா, ஐயர் வீட்டில் தான் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு. நடராஜ ஐயர் அவர் வந்து உட்காந்துட்டாரு. மணியக்காரரு எல்லாம் வந்து ஊர் மக்கள்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. எல்லாம் வந்து அந்த பார்க்குறாங்க, அந்த பத்திரத்தெல்லாம் பேசுகிறாங்க. முதலியாருக்கு பிடிக்கவே இல்லை. யார்? தர்மகர்த்தாக்கு. இவனை என்ன பண்ணுறாரு, மணியக்கார் நைஸாக போய் காலைல சொல்லி வச்சுட்டாரு, எப்படியாவது இவனை வந்து நம்ம துரைக்கண்ணுக்கு வாங்கி கொடுத்துருங்க. ஆனால் மணியக்கார் சொல்கிறார், அப்படிலாம் பண்ண முடியாதியா, நான் நியாயப்படி தான் பண்ணுவேன், நியாயமாக தான் பேசுவேன், என்னெல்லாம் வந்து நீங்கள் அப்படி பண்ண முடியாது அப்படிம்பாங்க. அப்போ வந்து இல்லைன்னா தனியாக கூப்பிட்டு துரைக்கண்ணை தனியாக கூப்பிட்டு ஒத்துக்காதுன்னு சொல்லிவிடு, நம்ம வந்து கோர்ட்டில் சண்டை போட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லுன்னா, இப்போ சபை கூடிருச்சு, இனிமேல் தனியாக கூப்பிட்டு பேசினோம்னா நம்மள தப்பாக அனுப்பாங்க, எதுவும் பண்ண வேணாம், இப்போ சாம இரு, எப்படி போகுதுன்னு பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து மணியக்காரர் கேட்பாரு, ஏதாவது ஃபோட்டோ வச்சிருக்கியா, உங்கள் அப்பா ஃபோட்டோ, உங்கள் அப்பா நீ கூட இருந்தெல்லாம். அப்போ வந்து சொல்லுவான், ஹென்றி சொல்லுவான், என்கிட்ட ஒரு பழைய ஃபோட்டோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து காமிப்பான். அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க முன்னாடியே. அவங்க அம்மா வந்து எப்படின்னா நிற்கிறாங்க ஃபோட்டோவில், இவர் சபாபதி உட்காந்துருக்காரு, சபாபதி மேலே அப்படி கையை வச்சு அவங்க அம்மா அப்படி சைடில் நிற்கிறாங்க, இவன் அந்த பக்கத்தில் இவன் நின்றுருக்கு. ஒரு பழைய ஃபோட்டோ, ஹென்றி நிற்கிற ஃபோட்டோ இருக்குது. அதை எடுத்து மணியக்கார்ட்ட கொடுத்தோன்னு மணியக்காரர் வாங்கி பார்த்துட்டு, இது என்னது சட்டை போட்டிருக்க பொம்பளை கூட போய் இவர் இந்த ஆள் உட்காந்துருக்கோம், சபாபதி உட்காந்துருக்கான், நம்ம என்ன நினச்சோம், சபாபதி ஒய்ஃப் ரொம்ப அழகாக இருக்குமே, அந்த ஒய்ஃபோட தானே ஓடி போனா நம்ம நினச்சிட்டு இருந்தோம், இது என்ன வேறு ஒரு வெள்ளக்காரி மாதிரி இருக்குது, வெள்ளக்காரி கூட போய் ஃபோட்டோ எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இது யார் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கேட்பாப்ல, ஓப்பனாகவே கேட்பாப்ல யார்ட்ட, ஹென்ரிட்ட. ஆனால் ஹென்ரிக்கு எல்லா கதையும் தெரியும், ஏன்னா இவங்க மனசில் ஓடுறதும் தெரியும். ஏன்னா அந்த அம்மா காணமே, வேற அந்த அம்மா இடத்துல இன்னொரு அம்மா இருக்கேன்னு சொல்லிட்டு அதை தான் கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு, தட் இஸ் மை மாம், திஸ் இஸ் மை பாப், அப்படி எங்கள் அப்பா, நான் அது அப்படிங்க. ஓ அப்படியா? அப்போ வந்து கேட்பாங்க, அப்போ இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா ஆங்கிலோ இந்தியன், அதாவது கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா மதம் மாறிட்டானா சபாபதி அப்படின்னு கேட்பாங்க. இல்லை எனக்கு புரியல என்பார் மணியக்கார். அப்போ அவன் சொல்லுவான், மதம் மாறணும், எதுக்கு மதம் மாறணும், அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க 2 பேர் வாழ்றாங்க, அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திப்பான். ரொம்ப டீட்டெயிலாக போக மாட்டான். அப்படியா? சரி, எல்லாரும் வந்து வாங்கி பார்ப்பாங்க. இதை பார்த்த இந்த இவர் இருக்கார் இல்லையா, அந்த கனக சபை முதலியார், அவருக்கு கொஞ்சம் கோபம் வரும். ஏன்னா அவர் தான் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டு சபாபதிக்கு. சபாபதி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டானே, இவனை வந்து நேரில் வந்தால் 4 கேள்வி கேட்டிருப்பேன், நம்ம கூட எவ்வளோ விளையாண்டுருக்கான், நம்ம வாடா போகிறோம் பேசியிருக்கோம், இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து ஒரு பையனை இது பண்ணி, அதுவும் வந்து அவங்க பெற்ற அந்த அம்மாவுக்கு பிறந்திருக்க பையன் கொஞ்சம் மனசில் நினச்சிப்பாரு. அவர் திருப்பி கேட்பார், ஏன்பா நீ வந்து உங்க அம்மாக்கு இவர் மூலமா பிறந்த பையனா அப்படின்னு அந்த கனக சபை கேட்பார். புரியுதா? ஏன்னா இவர் சபாபதி கருப்பு, அந்த அம்மாக்கு ஓரளவுக்கு ஃபேரா இருக்கும், இவன் நல்ல ஃபேரா ஆங்கிலோ இந்தியன் மாதிரி இருக்கான். டவுட்டோட கேட்பார், அந்த அம்மாவுக்கு இவர் மூலமா பிறந்த பையனா நீன்னு கேட்பார். அப்படி கேட்கும்போது இப்போ துரைக்கனுக்கு கோவம் வந்துடும். துரைக்கன் வந்து, என்ன அப்பா பற்றிலாம் பேசிட்டு இருக்கீங்க, ஏன்னா அவனுக்கு அப்படி இப்போ தெரிஞ்சு போயிடும், ஏன்னா தன்னோட அண்ணன் சுவிகார புத்திரன், அவனை வந்து எல்லாம் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடும். அவன் கேட்பான், நம்ம அப்பாவே இன்னொருத்தர் சொன்னாதான் நமக்கு அப்பான்னு தெரியும், நமக்கு எப்படி வந்து அது எப்படி நீங்கள் போய் அவன்கிட்ட போய் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க, இதெல்லாம் கேட்காதீங்க, இதெல்லாம் தப்புது, என்ன இருந்தாலும் அவன் எங்கள் அண்ணன் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுவான் துரைக்கன். அப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், என்னன்னா அது இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம், இவன் நடுவில் வந்து இந்த மாதிரி குட்டை குழப்பறானே அப்படின்ட்டு. ஆனால் துரைக்கண்ணு வந்து வீடு கட்டிட்டு இருப்பான், வீடு கட்டினா சத்தம் போட்டுட்டு இருப்பான், எனக்கு வந்து சொத்தே தேவையில்லை, எனக்கு வந்து எங்கள் அண்ணாறு சொத்து வந்து நான் இவ்வளோ நாள் காப்பாற்றி வச்சுருந்தேன், இந்த பிள்ளையாண்டா வந்துட்டான், அவனே எடுத்துக்கட்டும் இல்லை சொத்தையும், எனக்கு தேவையே இல்லை, ஏன்னா அவன் பாவம், அவன் வந்திருக்கான் அந்த சொத்துக்காக வந்திருக்கான், அவன் எடுத்துக்கிட்டோம், எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு அவன் வந்து இது பண்ணிட்டு இருப்பான். இப்போ வந்து என்ன ஆகுனா, மத்தியானம் வந்துடும், பிரேக் எடுப்பாங்க, இந்த பிரேக் வந்து வேணும்னே பிரேக் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, துரைக்கண்ணை தனியாக கூப்பிட்டு போய், ஒத்துக்காத, இப்படிலாம் பேசாத, முட்டாள்தனமாக பேசுகிற, உனக்கு இடத்த நாங்கள் வாங்கி தரோம், நீ பேசாமல் இது, உனக்கு வாங்கி தரோம், அவனை துரத்தி விட்டுருவோம் அப்படிங்கிற ரீதியில் பேசணும்னு பார்த்தா தனியாக பேச முடியாதுல்ல, சபையில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே லஞ்ச் வந்துடும், லஞ்ச் பிரேக் வந்துடும், லஞ்ச் பிரேக்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவன் வந்து என்ன பண்ணுவான், அந்த கனக சபை வீட்டில் வந்து சாப்பாடு சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிட்டுவாங்க. இவன் தீட்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் மனசு வந்து சரி ஓகே வாங்க சாப்பிடலான்னு போவாங்க. அந்த கிளியம்பால் இருக்கா, அந்த கிளியம்பால் வந்து வீட்டில் இருந்து ஒரு ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னல் வழியாக இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பான், என்ன நடக்குது கதை, யார் என்ன, இவன் ஏன் இங்கே வந்திருக்கான், ஹென்றி ஏன் இங்கே வந்திருக்கான், தேவராஜ்க்கு அவனுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு, இதெல்லாம் வந்து அந்த அம்மா வந்து அந்த கிளியம்பால் கேட்டுகிட்டே இருப்பான். அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கும், சின்ன குழந்தை, 3 நாள் குழந்தை 4 நாள் குழந்தையோ அழுதுட்டு இருக்கு. இப்போ வந்து வெளியில் வந்து என்ன நடக்குதுன்னா, தேவராஜன், ஹென்றி, அப்புறம் துரைக்கண்ணு
இவங்க 3 பேரும் வெளியே வரும்போது பசங்க வந்து ஸ்கூலில் பிரேக் விடுவாங்க, லஞ்ச் பிரேக். அப்போ வந்து இந்த பம்பரம் விளையாடுவாங்க. பம்பரம் விளையாண்டுருக்கீங்கன்னு தெரியாது உங்களுக்கு. அந்த ஆக்கர் அடிக்கிறதெல்லாம் தெரியுமா? அந்த இது அஹ், அது அடிக்கிறது தெரியுமா? உள்ள ரவுண்டு கட்டி ரவுண்டு வச்சு உள்ள 5 பம்பரம் வச்சு ஓங்கி அடிச்சு அது எவன் கடைசி மாட்டுதோ அது வந்து உடைப்பாங்க, எல்லாம் அந்த ஆணி வச்சு உடைக்கும். ஸோ அந்த மாதிரி துரைக்கண்ணு என்ன பண்ணுவான், அவனுக்கு ஆசை வந்து பம்பரம் விளையாடுறதுன்னு. நான் பம்பரம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு இந்த பசங்கள்ட்ட வாங்கி ஒரு பையன்கிட்ட வாங்கி அவன் பண்ணுவான், கடைசியில் அவன் தோத்து போயிடுவான். அதனால மற்ற பசங்கள்லாம் சேர்த்து துரைக்கண்ணு வச்சு வச்சிருந்த பம்பரத்தை போட்டு உடச்சிடுவாங்க. உடச்சோன்னா அந்த பையன் அழுவான். அப்போ வந்து இது இங்கே இங்கே விளையாண்டுட்டு இருக்கும்போது துரைக்கண்ணு சொல்லுவான், சரி ஓகே உனக்கு நான் காசு கொடுத்துறேன்டா போடா சொல்லிட்டு காசு கொடுத்துருவான். அந்த கொஞ்சம் தள்ளி வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களாம் விளையாண்டுட்டு இருக்கும். ஐஸ் பைன்னு ஒரு கேம், அது தெரியுமான்னு தெரியல உங்களுக்குலாம். ஐஸ் பைன்ட்டு ஒரு கேம், அதாவது எல்லாம் போய் ஒளிஞ்சுப்பாங்க, ஒருத்தங்க மட்டும் தேடி போகணும். ஆனால் கண்டுபிடிச்சிட்டோம்னா அம்பேல்மாங்க. அம்பேல்னா நீங்கள் வந்து அதாவது அவுட்டு கிடையாது, பட் மற்றவங்க தேடி போகணும். இது வந்து இதை வந்து பார்ப்பான், ரசிப்பான் ஹென்றி. ரசிச்சுட்டு அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவன் லேட்டரான ஒரு கான்வர்சேஷனில் அன்னைக்கு சாயந்தரமே சொல்லுவான், அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதில் குழப்பம் உங்களுக்கு என்ன, நானும் மறந்துடுவேன். இது ஐஸ் பைனா ஐஸ் பைன்னு அர்த்தம். ஐஸ் பை, ஸ்பைனா உங்களுக்கு தேடிட்டு வரேன் அப்படின்ட்டு. இது எப்போ சொல்லுவான்னா தேவராஜ்கிட்ட போய் சொல்லுவான், இன்னும் உங்கள் ஊரில் இன்னும் இங்கிலீஷ் தெரியாதுன்னா எல்லா பசங்களும் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படிமா. அவன் தேவராஜுக்கு ஒன்றும் புரியாது, இந்த எதை ஏன் சொல்கிறேன்னா அவன் சொல்லுவான் ஐஸ் பைன்னு சொல்கிறாங்களே அது ஐஸ் பை அப்படிமா. அப்புறம் அம்பேல்ங்கிறாங்க தெரியுமா, அதுக்கு என்ன மீன் தெரியுமா, ஐம் ஆன் பெயில். அது நம்ம பார்த்தோம்னா ஐம் ஆன் பெயில் அப்படிங்கிறது அம்பேல் அப்படி ஆயிடுச்சு. பாரு இது பாரு உங்க ஊர் பசங்க அப்படின்னா அப்பதான் தேவராஜுக்கு தெரியும் நம்ம இவ்வளோ வளர்ந்துருக்கோம், நமக்கு இது தெரியாம போச்சு, இப்படி இவன் வந்து இப்படி வாங்க கண்டுபிடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. அதுக்குலாம் வந்து மத்தியானம் லஞ்சு முடிஞ்சிடும், திருப்பி சபை கூடும், திருப்பி இல்லை அதுக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்க, துரக்கணும் தனியாக கூப்பிட்டு பேசி பார்ப்பாங்க. அவன் ஒத்துக்கவே மாட்டான், எனக்கு தேவையே இல்லை, எனக்கு இது வந்து நான் என்ன பிச்சைக்காரனா, ஏன்னா நான் அவ்வளோ அப்படி. அப்போ அவங்க சொல்லுவாங்க, டேய் நீ புள்ள 4 பசங்க பெற்றிருக்க, ஒரு பொண்ணை பெற்றிருக்க, புள்ளக்குட்டி பையன், நீ உனக்கு வந்து காசு வேணும் லைஃப்ல, நீ பாட்டுக்கு வெளியில எவனோ ஒருத்தன் வந்தான்னு சொல்லிட்டு அவனுக்குலாம் சொத்தெல்லாம் கொடுத்தீங்கன்னா அப்ப நீ என்ன சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க. இவனுக்கு கோவம் வந்துடும் துரைக்கனுக்கு, என்னன்னா சோத்துக்கு வக்கு இல்லாதன்னு வச்சிங்களா, என்கிட்ட லாரி இருக்கு, அது இருக்கு, சொந்த வீடு இருக்கு, எங்க 2 கை இருக்கு, பொண்டாட்டி காப்பாற்ற முடியும், நான் என்ன எங்க அண்ணன் புள்ள இல்லைங்கிற அது ஒரே ரீசனுக்காக அதை போய் நான் சொத்தை எடுத்துக்க முடியுமான்னு கத்துவான். அப்புறம் பார்ப்பாங்க எல்லாரும், சரி இவன் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இது இது சரியான இதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ துரைக்கன்னு சொல்லுவான், சரி சொல்றத எழுதிக்கங்க சொல்லிட்டு இன்னாருடைய மகன், இன்னாரு தாத்தா பேர்ல கொல்லு தாத்தா பேர்லாம் சொல்லுவான், இவரோட மகன் இவரோட மகன் இவரோட மகனாகிய நான், இதுக்கு இந்த சொத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இவரோட எங்க அண்ணனோட பையன் சுவீகார புத்திரன் தான், எழுதுங்க எங்க கையெழுத்து போடணுமோ நான் போட்டு தரேன் அப்படிமா. எல்லாம் அடிப்பாங்க. இப்போ தேவராஜ் தான் வந்து அதை எழுதுவார். தேவராஜ் தான் வந்து அவர் தான் ஊர்லேயே படிச்ச மனுஷன், அதனால வந்து அழகா எல்லாத்தையும் உட்காந்து இன்னொரு அப்படின்னு எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டாரு. எழுதி முடிச்சுட்டு வந்து அது வரைக்கும் ஹென்ரின்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி இங்கேயே இருக்க மாட்டான், அவன் வந்து பசங்க கூட பார்த்து விளையாண்டுட்டு இருப்பான். இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணவொன்னே வந்துடுவான், மதியம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண வரும்போது பார்த்தாங்க அதுக்குள்ளே எழுதி வச்சிருப்பாங்க எல்லாத்தையும். துரைக்கண்ணன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி துரை உனக்கு தான் கொடுத்துட்டேன் எல்லாத்தையும், நீ உன்னோட சொத்து தான் அது, என்ன எனக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து தேவராஜ் கூட நினைப்பான், இவன் வந்து பெங்களூர்ல இருக்கான், இவன் வந்து இங்கே வந்து என்ன பண்ண போறான், இவனாலும் விட்டு கொடுக்கலாம், ஹென்ரியாவது வந்து சித்தப்பாக்காக விட்டு கொடுக்கலாம், அவனும் பண்ண மாட்டேங்கிறானே. ஆனால் மனசுக்குள்ள ஒரு ஹோப் இருக்கும், ஐயோ விட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அப்போ வந்து அப்படி ஹென்றி அப்படி பார்த்துட்டே இருப்பான். ஹென்றி வந்து சரி ஓகே இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, ஆனால் வந்து எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து அந்த நிலம் இதெல்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை, ஆனால் என்னோட லைஃப்பில் வந்து எங்கள் அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அந்த வீடு, எங்கள் அப்பா வந்து அந்த வீட்டை வந்து அவ்வளோ நேசிச்சாரு அப்படின்னு சொல்லும்போது சின்ன ஃப்ளாஷ்பேக். அவ்வளோ நேசிச்சாரு எப்படின்னா, அந்த வீடு எப்படி இருக்கும்னா, உள்ளே நுழைஞ்ச உடனே 2 பக்கம் தாழ்வாரம் படி இருக்கும், ஏறி உள்ளே போன உடனே ஒரு ஒரு முற்றம் இருக்கும், முற்றம் கேள்விப்பட்டீங்களா, முற்றம் அந்த நடுவில் இருக்கும், அதை சுற்றி இந்த ரேழி மாதிரி அந்த இது மாதிரி இருக்கும், நடைபாதை இருக்கும், 2 பக்கமும் வந்து ஒரு ரூம் வச்சுருப்பாங்க அந்த அந்த வீட்டில், அந்த ஒரு இந்த சைடில் ஒரு ரூமு, அந்த சைடில் ஒரு ரூமு, அந்த விண்டோ வந்து ரோடை பார்த்து விண்டோ இருக்கும், அந்த இதுலேயும் ரோடை பார்த்து ஒரு விண்டோ இருக்கும், இதுக்கு அடுத்து ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் தான் நெல்லெல்லாம் அடைச்சி வச்சுருப்பாங்க, நெல் முட்டையெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த முத்தத்தை தாண்டி தான் அவங்க வந்து பின்னாடி போனோம்னா ரைட் சைடில் உள்ளே போனீங்கன்னா இது இருக்கும் அடுக்கலை, அங்கே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஏரியா இருக்கும், அங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் பின்னாடி போனோம்னா அடுக்கலை இருக்கும், அதுதான் அந்த விறகடுப்பு கொஞ்சம் மேடாக இருக்கும், அதில் நின்றுட்டு சமைக்கிற மாதிரி. அந்த பின்னாடி தந்து போனோம்னா தோட்டம், கிணறு, தோட்டம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா, நடுவில் ஸ்ட்ரைட்டாக முத்தத்தோடு நேராக போனீங்கன்னா ஒரு ஏரியா இருக்கும், அது வந்து அங்கே உள்ளேயும் குளிக்கலாம், லேடிஸ்லாம் உள்ள அந்த மாதிரி கதவை 2 பக்கம் மூடிட்டு அது உள்ளே குளிப்பாங்க.
அதையும் தாண்டி வெளியே போனீங்கன்னா கிணறு, கிணறுல இருந்து தண்ணி இறைச்சி குடிச்சுக்கலாம். இது வந்து இவனுக்கு மனசுல எப்படி இருக்குன்னா, அந்த சபாபதி சொல்லியிருப்பார், அந்த வீட்டை வந்து அவ்வளோ நேசிச்சிருப்பார். ஒவ்வொரு தூணும், அந்த தூண் கலரு, தூணு ஹைட்டு, நாட்டு ஓடு, என்ன காலையில வர சிட்டுக்குருவி, இந்த பக்கம் நெல் அடுக்குனது, அப்புறம் ரோட்ல போற உள்ளேருந்து அந்த ஜன்னல்ல இருந்து வெளியே பார்த்து விளையாண்டது, இதெல்லாம் அந்த பையனுக்கு சொல்லியிருப்பார். அதனால வந்து அவனுக்கு வந்து அந்த வீடு மேல ஒரு காதல், ஒரு ஆசை. அந்த வீடு வந்து நம்ம வந்து இருக்கணும். அவனுக்கு என்னன்னா அவங்க அப்பாவை அவ்வளோ பிடிக்கும் ஹென்ரிக்கு. ஈவன் தோ அந்த பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லைனாலும் அவங்க அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால என்ன சொல்லுவாரு, எங்க அப்பா வாழ்ந்த வீட்டில் நான் வாழணும். அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ, இந்த சவுத் எங்கெங்கெல்லாம் தொட்டாரோ, தூணு தொட்டாரோ, அந்த மாதிரி இடத்துல நானும் இருக்கணும், எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் வந்து நான் வந்திருக்கேன். அதனால எனக்கு வந்து அந்த வீட்டை வந்து நான் கட்டணும், புதுப்பிக்கணும். மற்றபடி இடம் இதெல்லாம் வந்து இவர் சித்தப்பாவை எடுத்துக்கட்டும் அப்படின்னா, அவன் வந்து எனக்கு வேணாம் வேணாமா. அப்போ தர்மகர்த்தாவுக்கும் இந்த கனசபையின் மணியக்காரருக்கும் ஒரே சங்கடமா போயிடும். அவங்க என்ன சொல்லுவாங்க, டேய் இது என்ன பஞ்சாயத்தியா இது, ஒருத்தன் வேணாங்க. நார்மல் பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா 2 பேரும் அடிச்சுப்பாங்க, இவங்க 2 பேருமே வேணாங்கிறாங்க. நம்ம இது இந்த புது விதமான பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிச்சுட்டு சந்தோஷமா, சரி ஓகே அப்படின்னா நீ சொத்தெல்லாம் உன் பேர்ல இருக்கட்டும், ஆனா இந்த துரைக்கண்ணு வந்து கார்டியன் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒத்துப்பாங்க. சரி உனக்கு அப்புறம் அந்த மாதிரி அவங்க இருக்கட்டும், இல்லை உனக்கு அது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, யார் பேர்ல எழுத வேணாம் அப்படின்னு விட்டுருவாங்க. சபை கலைஞ்சிடும். அன்னைக்கு நைட்டு வந்து என்ன ஆகுனா, தேவராஜ் வீட்டில் வந்து துரைக்கண்ணு, தேவராஜ், ஹென்றி மறுபடியும் எல்லாம் மேலே போய் உட்காந்துட்டு சரகடிப்பாங்க. பீடி கஞ்சா வச்சிருப்பான். அவன் சொன்னான், எல்லாம் சந்தோஷமா உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, துரைக்கண்ணு என்ன சொல்லுவான், இப்போ நீ வந்து எனக்கு சொந்தக்காரனாக போயிட்ட, அந்த பத்திரம் எழுதுவாங்க. ஆனால் அந்த பத்திரத்தில் வந்து என்ன சொல்லுவான், துரைக்கண்ணு பாருங்களேன், துரைக்கண்ணு பிள்ளை, சபாபதி பிள்ளை. அப்போ என்ன சொல்லுவான், ஹென்றி பிள்ளைன்னு போடுங்கம்மா. ஏன்னா எங்கள் தம்பியோட அண்ணனோட பிள்ளைங்கனால ஹென்றி பிள்ளைன்னு போடுங்கன்னா, அந்த பத்திரம் எழுதுறாங்கல்ல, அதில் வந்து ஹென்றி பிள்ளைன்னு எழுதுவாங்க, ஹென்றி பிள்ளை அப்படின்னு போடுவாங்க. அப்போ இவன் ஹென்றி வந்து சிரிப்பான், சிரிச்சுட்டு நான் வந்து கிறிஸ்துவனா அதுவும் எனக்கு தெரியாது, சைவமா அதுவும் தெரியாது, நீ ஹென்றி பிள்ளைன்னு போட்டுக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் ஊரில் வந்து ஹென்றி பிள்ளைன்னே எழுதுவாங்க, அந்த பத்திரத்தில் எழுதுறதெல்லாம் ஹென்றி பிள்ளை, அது இந்த சொத்து வந்து பாத்தியதை ஆனது அப்படின்னு எழுதிப்பாங்க. தட்ஸ் ஓகே அப்படின்ட்டுருவாங்க. அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுவாங்க, இவன் துரைக்கண்ணு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு, துரைக்கண்ணு வீடு வந்து குமாரபுரம், அந்த குமாரபுரத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு குமாரபுரத்துக்கு போவாங்க. துரைக்கண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க வீடு வந்து நல்லா வசதியான வீடு, ஒரு ஒதுக்குப்புறமான தெரு. அந்த தெருவில் வந்து மெயின் ரோடு அங்கே இருக்கும், மெயின் ரோட்ல கொஞ்சம் தள்ளி உள்ளே வரணும். அந்த வீடு நல்ல பெரிய வீடு. அந்த வீட்டில் வந்து 2 ரூம் இருக்கும். துரைக்கண்ணுக்கு வந்து 4 பசங்க. 4 பசங்க பேரும் பார்த்தீங்கன்னா எல்லாம் தாத்தா பேர் தான். ஏன்னா குலோத்துங்கன், வீரச்சோழன், அப்புறம் வந்து ஒரு பையன் பேர் சபாபதி. ஏன்னா அவங்க அண்ணன் ஞாபகமா சபாபதினு ஒரு பையனுக்கு பேர் வச்சிருப்பான். இதை ஹென்றி பார்த்தோம்னா நெகிழ்ச்சியா இருக்கும் அவனுக்கு, ஓகே நம்ம அப்பா பேர் வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அந்த வீட்டில் இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபு பேர் வந்து நவநீதம்னு, துரைக்கண்ணோட ஒய்ஃபு பேர் நவநீதம். அந்த அம்மா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கும். அந்த துரைக்கண்ணுக்கு பொன் குழந்தை மேலே அவ்வளோ ஆசை. ஏன்னா 4 பசங்களுக்கு அப்புறம் பொன் பிள்ளை குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அந்த பொம்பளை குழந்தை தவழ்ந்து போகும். அது வந்து இவன் தான் லாரி விட்டுட்டு வந்தானா இவன் தான் தூக்கி வச்சிருப்பான். பீடி குடிச்சிட்டே இருப்பான், ஆனால் ஒரு கையில் பிடிச்சிட்டு இருப்பான் அந்த மாதிரி. அப்போ அந்த எல்லாரும் வந்து வருவாங்க, எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவான் துரைக்கண்ணு, இதாண்டா அவங்க அண்ணன் அப்படின்ட்டு. எல்லாம் முதல் வெக்கப்படுவாங்க, அப்புறம் அவங்க வருவாங்க, நல்லா கலகலன்னு பேசுவாங்க. நவநீதம் வந்து வெக்கப்பட்டு நிற்கும். நவநீதம் வெக்கப்படும் போது, உள்ள இருந்து வெளியே வா, இவன் பையன் மாதிரி இது அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். நவநீதத்துக்கு அப்படி 40-42 வயசு இருக்கும். அந்த அம்மா இருக்கும். அவங்க வீட்டில் மாமியார் இருப்பாங்க, துரைக்கண்ணோட மாமியார். அவங்க பேர் வந்து பஞ்சவர்ணம்னு நினைக்கிறேன், பஞ்சவர்ணம். அவங்களும் இருப்பாங்க. அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க இவங்க 2 பேரையும். இதுங்க என்ன பண்ணுதுங்க, அப்படி பண்ணுது, அப்படி இப்படின்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ நைட்டு வந்து எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. தேவராஜனும் வந்திருப்பாப்புல. தேவராஜனுக்கு என்னென்னா, இதுக்கு முன்னாடி என்னன்னா, தேவராஜுக்கு முதல் நாள் வந்து ஒரு லெட்டர் வந்திருக்கும். அந்த லெட்டரில் வந்து ஒய்ஃப்டேருந்து வந்திருக்கும். ஸோ தேவராஜ் லெட்டர் பார்த்துட்டு நைட்டு போய் தங்கினாங்கல்ல, அப்போ வந்து ஹென்றி முன்னாடி படிச்சு காமிப்பான் தேவராஜ். ஒய்ஃப் வந்து மாசமாக இருக்குது அப்படின்னு லெட்டர் போட்டிருக்கு. அந்த ஒய்ஃப் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு, தேவராஜோட ஒய்ஃபு. அங்கே போயிட்டு டீச்சர் ட்ரைனிங் போகிற மாதிரி ஐடியா இருக்குது. ஆனால் இப்போ மாசமாக இருக்கிறதுனால டீச்சர் ட்ரைனிங் போக முடியாது. அது என்ன சொல்லுது, இப்போ டீச்சர் ட்ரைனிங் நான் போக முடியாது, எனக்கு வந்து சோதனை பற்றியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எழுதி லெட்டர் போட்டிருக்கு. சந்தோஷமா இல்லை, மாசமாக குழந்தை உருவாயிருக்கு, சந்தோஷம் இல்லை. அதனால தேவராஜ் கொஞ்சம் மன வருத்தம், ஐயோ
நம்ம ஒய்ஃப் ஹாப்பியாக இல்லை போல இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு இவன் சொல்லுவான், ஹென்றி சொல்லுவான், இல்லை இல்லை அப்படி நினச்சிருந்தா உனக்கு சொல்லிருக்கணும்னு அவசியமே கிடையாது. லெட்டரே போட்டிருக்க மாட்டாங்க. லெட்டர் ஏன் போடுறாங்கன்னா, அவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க. உனக்கு அந்த சந்தோஷம் தெரிவிக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நீ வந்து தப்பா நீ வந்து ரொம்ப குதிக்க ஆரம்பிச்சிருவ. அதனால அவன் கடைசியில் வந்து வேணும்னே அந்த அந்த சென்டென்ஸை சேர்த்துருக்காங்க. அப்படிதான் எனக்கு தோணுது அப்படின்னு. நீ சொல்றது நடந்தா நல்லா இருக்கும் அப்படிமா தேவராஜன். இப்போ என்னன்னா தேவராஜன் வந்து அங்கேருந்து ஒய்ஃபை பார்க்க போறான். போற வழியில கொஞ்சம் நைட் தங்கிட்டு துரைக்கண்ணு வீட்டு தங்கிட்டு அடுத்த நாள் கிளம்பி போறாங்க. துரைக்கண்ணு இவன் தேவராஜன் அங்கே போயிடுவான். போயிட்டு அவங்க அங்கே கிளம்பிடுவான். இவன் வந்து நைட்டு ஃபுல்லாக இங்கே தங்கியிருப்பான். 2 நாள் தங்கியிருப்பாங்க. 2 நாள் தங்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து நவநீதம் வந்து நிறையா ஃபுட்டெல்லாம் சமைச்சு போடுவா, பாயாசம் வச்சு கொடுப்பா, அதெல்லாம் சாப்பிடுவான். அவனுக்கு பாயாசம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. சாப்பிட்டுட்டு 3ஆவது நாளில் வந்தோன்னா சரி வாங்க கிளம்பி போகலாம், வீடு கட்டணும், வீடு கட்டல போகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா 3ஆவது நைட் வந்து என்ன ஆகுனா அந்த பாண்டுன்னு பையன் கிளீனர் இருக்காங்க, சாயந்தரமானவன இவன் நம்ம துரைக்கண்ணு லாரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வண்டியை வச்சுட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த பாண்டு பையன் வேகமா ஓடி வருவான். ஓடி வந்துட்டு என்ன சொல்லுவான், நம்ம இவர் இங்கே இப்போ குமாரபுரம் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த குமாரபுரத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம இவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, மணியக்காரரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க அப்படிமா. என்னடா அது மணியக்காரரை ஏன்டா அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் துரைக்கனுக்கு அந்த எஸ்ஐயை தெரியும். ஆனால் உடனே அவனு நினச்சிட்டு இவனையும் ஹென்ரியையும் கூட்டிகிட்டு அதுக்குள்ள தேவராஜ் ஊருக்கு போயிட்டு வந்திருப்பான். அவனையும் கூட்டு 3 பேரும் போய் பார்ப்பாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த மணியக்காரர் அவர் ஊரில் பெரிய மனுஷன், நாட்டாமா மாதிரி. அவர் தரையில் உட்கார வச்சுருப்பாங்க. தலையில் முண்டை இதெல்லாம் கட்டி இடுப்பில் கட்டி தரையில் உட்கார வச்சு மற்ற 3 பேர் உட்காந்துருப்பாங்க. இது என்னன்னா இவர் மணியக்காரருக்கு ஒரு பழக்கம் உண்டு. இந்த மாதிரி இப்போ பஞ்சாயத்து எங்கேயாவது நடந்ததுன்னா அன்னைக்கு பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சுன்னா நல்ல விதமாக தீர்ப்பு கொடுத்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவாராம், வண்டி கட்டிக்கிட்டு நேராக அங்கேருந்து குமாரபுரம் வருவார். அவர் அங்கே வந்து இந்த கல்லுக்கடை, அப்போல்லாம் வந்து இது கிடையாது, டாஸ்மாக் கிடையாது, இந்த கல்லுக்கடை சாராயம் விற்பாங்கல்ல, அங்கே போய் சாராயம் வாங்கி குடிக்கிறது. அது மாதிரி குடிச்சிருப்பார் போல இருக்கு. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே வச்சுட்டாங்க. உள்ளே வச்சோன்னா அவருக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இவன் சத்தம் போடுவான், துரைக்கண்ணு, உங்களுக்கு மட்டும் மரியாதை தெரியாதா, ஒரு ஆளை பற்றி தெரியாதா, நீ பாட்டு உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க, அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவர் எவ்வளோ அவங்க திருப்பிலாம் சொல்லிட்டு இருக்காரு, நீ அவரை கொண்டு போய் போலீஸ்காரங்க அவனுக்கு திருப்பி சத்தம் போடுவான். அப்புறம் ஒரு சமயத்தில் என்ன சொல்லுவாங்க, நான் பெயில் தரேன் அப்படிமா யார் துரைக்கண்ணு. அவன் ஜாமீன் கொடுப்பான். அவன் ஜாமீன் கொடுக்கறத வச்சு போலீஸ்காரங்க அவனை விட்டுருவாங்க மணியக்காரரு தலையை குனிஞ்சிட்டே இருப்பார், பேசவே மாட்டார், சிரிக்கலை, இவங்கள்ட்ட பேசவே இல்லை. அப்புறம் அன்னைக்கு நைட்டு அவர் போயிடுவார், அங்கே போயிடுவார், ஊருக்கு போயிடுவார். இவங்க அடுத்த நாள் காலையில் கிளம்பி எல்லாம் அந்த வீட்டுக்கு போவாங்க, தேவராஜ் வீட்டுக்கு போவாங்க. இவங்களோட பிளான் என்னென்னா அந்த பழைய வீட்டை இடிச்சிட்டு நல்லா கொஞ்சம் கட்டணும். ஆனால் அவங்க அப்பா சொன்ன மாதிரியே இருக்கணும் வீடு, எந்த மாற்றம், மாடி வீடு கட்டக்கூடாது, அதே தூண் அங்கே இருக்கணும், அதே முற்றம் இருக்கணும், அதே மாதிரி இந்த இதெல்லாம் இருக்கணும், பழைய வீடு மாதிரியே இருக்கணும், அந்த பழைய தோட்டத்திலே இருக்கணும், எதுவும் மாற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் பிளான். அதுக்காக செங்கல்லாம் ஆர்டர் பண்ணிடுவாங்க. செங்கல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கும். எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு போனார் இல்லையா நம்ம இவர் மணியக்காரர், நைட்டு வந்து போயிட்டு உடனே அவர் சூசைட் பண்ணிப்பார். சூசைட் பண்ணிட்டு ஒரே ஓன்னு சத்தமாக இருக்கும். அப்புறம் அவங்க ஒய்ஃபு அந்த அம்மாவும் வந்து சத்தம் போடும், சத்தம் போட்டு அழுதுட்டு இருக்கும். அடுத்த நாள் காலையில் வந்துடும். கிளியம்பால் தானே அந்த பொண்ணு குழந்தை பிறந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து எல்லாம் ஓன்னு அழுவாங்க. ஊரில் சுற்றி இருக்காங்க எல்லா மக்களும் வந்துடுவாங்க. ஊரே அங்கே தான் இருக்கும். தேவராஜனும் ஹென்றி இவர் துரைக்கண்ணு எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. எல்லாம் பயங்கரமாக அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இது பெரிய சோகம், ஊருக்கே பெரிய சோகம். ஏன்னா அவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு. அந்த அம்மா அழுகும், நான் அப்பயே சொல்லுவேன் தண்ணி அடிக்கக்கூடாது, இவ்வளோ இதெல்லாம் சாராயம் குடிக்கக்கூடாதுன்ட்டு, என் பேச்சை எப்போ கேட்டார், இப்படி பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பெரிய குரல் எடுத்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணும். அது யாரால தான் முடியும் இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அந்த வீட்டில் ஒரு இழவு இருந்து போச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ செங்கல்லாம் இறங்கி அது ஒரு பக்கம் இருக்கும்போது இங்கே செங்கல்லாம் இறங்கியிருக்கும் வீட்டில், எல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து என்னென்னா அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக செவுறுத்தெல்லாம் கட்ட ஆரம்பிப்பாங்க, கொஞ்சம் இடிச்சு விட்டுட்டு செங்கல்லாம் வச்சு கட்ட ஆரம்பிப்பாங்க. அவர் இறந்து ஒரு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. இப்போ எல்லாம் செவரெல்லாம் எழும்பி வருது. செவரெல்லாம் எழும்பி வரும்போது இவனும் போய் வேலை பார்ப்பான், ஹென்ரியும் அவன் கூட சேர்ந்து வேலை பார்ப்பான். கூட 4 பேர் வருவாங்க. 4 பேர் வந்து எல்லாரும் வந்து வேலை பார்க்கும்போது இவன் கூட சேர்ந்து இவனு வேலை பார்ப்பான், ஹென்ரியும் சேர்ந்து வேலை பார்ப்பான். அப்போ ஒரு நாள் நைட்டு என்ன ஆகும், நைட்டு வந்தோன்னா ரொம்ப களைப்பாக இருக்கும். எல்லாம் சரி வெளியே குளிச்சுட்டு வரலான்ட்டு திருப்பி போவாங்க. அப்படி போகும்போது நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்கும், இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு வரவங்களாம் என்ன பண்ணுவாங்க, குளத்துல இறங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கட்டிருக்க வேஷ்டியை வந்து தலைப்பா கட்டிப்பாங்க, தண்ணியில் போய் இறங்கிடுவாங்க, அதை வந்து குளிப்பாங்க. இப்போ வந்து இவனுக்கு ஆச்சரியம், ஹென்றி என்ன அது தலையில் இன்னும் கட்டிக்கிட்டு எல்லாம் தண்ணிக்குள்ள உட்காந்துருக்காங்க அப்படிமா.
அதுக்கு அவன் தேவராஜ் சொல்லுவான், அதான் குளிக்கிறானுங்களாம், அவன் கழுவுறாங்களாம், உடம்ப கழுவுறாங்களாம், வேட்டியும் ஈரமாக கூடாதான், தலையும் நினையக்கூடாது, இவங்க இந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. நைட் ஆகிடும். நைட் ஆனவுடனே 2 மரக்கட்டில் போட்டிருப்பாங்க. மரக்கட்டில்னா நாறு கயிறு கட்டில் போட்டு 2 சைடு அவங்க துரக்கன் ஒரு சைடு, துரக்கனும் தேவராஜனும் ஒரு சைடு, இவன் ஹென்றி ஒரு பக்கம் உட்காந்துருப்பாங்க. இதுக்கு தேசிகர் இருக்காரு, டீ கடைக்காரரு. 10 மணி ஆனோன்னா கடையை மூடிட்டு அவர் வந்துடுவார். எல்லாம் வந்தோன்னே எல்லாம் அந்த மற்ற 3 பேரும் கஞ்சா அடிப்பாங்க. அந்த கஞ்சா அடிக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க. மண் பானையில் குடுவை மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம அந்த பைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, நான் அது புக்கில் தான் தெரியும், எனக்கு நான் பார்த்தது இல்லை. நீங்கள் அவங்க வந்து அந்த குடுவை இல்லை சொல்லி அந்த மகா அப்படி பார்க்குறா அப்படியே, அது சொல்லித்தான் நான் இல்லை நமக்கு சரி, அது பேர் இது மாதிரி களஞ்சியமா குளஞ்சியமா சொல்றாங்க அது பேரு. அது வந்து அந்த ஒரு அடிக்கி அப்படி பிடிப்பாங்க, பஃப் மாதிரி மாற்றி மாற்றி 3 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் ஹென்றி மட்டும் பார்த்துட்டே இருக்கான். தேசியர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு தான். ஏன்னா அவர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கஞ்சா அடிக்கிறாரு. அடிச்சுட்டு கத்தி பாடுறாரு. அவர் வந்து கதையா சொல்றாரு, என்னென்னமோ கதையெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் நிறைய இருக்கு, பட் அதெல்லாம் டீட்டெயிலாம் வேணாம், தேவையில்லை. ரொம்ப கதையா சொல்றாரு. அப்புறம் ஒரு சமயத்துல வந்து படுத்துடுறாரு, கட்டில் அந்த இதுல படுத்துடுறாரு. மணி 12 12:30 அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அவர் எழுப்பி விட்றாங்க. எழுப்பி விட்டு சரி போங்க, நாளைக்கு காலைல 5 மணிக்கு கடை திறக்கணும், வேலை இருக்கு அப்படின்னா அவர் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி அந்த மண்ணாங்கட்டி சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அந்த லாந்தர் விளக்கு தூக்கிட்டு அப்படியே போறாங்க. இருட்டா இருக்கு. அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த நிழல்லாம் அப்படியே அசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் போய் இருட்டாயிடுது. யார் இது ஹென்றி பார்க்கும்போது வெளியே போறாங்க, அந்த நிழல்லாம் தெரியுது. அப்படியே நிழல் போக வீட்டை விட்டு வெளியே போகும்போது அப்படியே இருட்டாயிடுது. திடீர்னு வந்து தேசியர் சத்தம் கேட்குது, ஏய் ஓடிவாங்க அப்படின்னு, யாரோ ஒருத்தன் வந்துட்டான் ஓடிவாங்கன்னு. எல்லாம் திருந்துட்டு படுத்தவங்கலாம் இருந்துச்சு, கையில கட்டையெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் வேகமா ஓடுறாங்க. ஓடி பார்த்தா ஒரு உருவம் இருக்கு. அந்த செங்கல் வெளியில செங்கல் அடுக்கி வச்சிருக்காங்க வீடு கட்டுறதுக்கு இருக்கு இல்லையா, அது பக்கத்துல ஒரு உருவம் நிக்குது. இவங்க தேசியர் அவர் பாவம் கட்டையை வச்சுட்டு இருக்காரு, அவரால் ஓட முடியாது, திரும்பி வர முடியாது, அதை அடிக்க முடியாது. இவன் மணி அந்த சின்ன பையன் மண்ணாங்கட்டி அவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் வந்து லாந்தர் வழக்கு பிடிச்சி பார்த்தா அந்த நம்ம கிற்கட்சின்னு ஒருத்தங்க சொன்னோம் இல்லையா, லாரி வரும்போது ஃபர்ஸ்ட் சொன்னோமே, ஒரு அரைக்குறை ட்ரெஸ்ல ஒரு பொண்ணு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு இப்போ வந்து அதே அரைக்குறை ட்ரெஸ், நான் அரைக்குறை ட்ரெஸ்ன்னு சொல்றேன், ஆக்சுவலாக அவர் போட்டுக்கிறது நிர்வாணம்னு போட்டிருக்காரு. அந்த மாதிரி அந்த பொண்ணு நிக்குது, அது பயந்து போய் நிக்குது. உடனே துரைக்கண்ணு பார்த்துட்டு சே இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு துரைக்கண்ணு என்ன சொல்றாரு, இதோட வேலையே இப்படித்தான், இங்கேயும் வந்துட்டியா நீ அப்படின்னு திட்டிகிட்டே இருக்காப்ல. அப்போ வந்து ஹென்றி வந்துட்டு என்ன பார்த்துட்டு பாவமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹென்றி என்ன பண்ணா, உள்ள போயிட்டு அவன் ஒரு வேஷ்டி வச்சிருப்பான். அந்த வேஷ்டியை கொண்டு வந்து அந்த பிள்ளை அந்த கொடுத்து, ஹாய் பேபி அப்படிமா, உனக்கு இனிமேல் ஐ வில் கால் யூ பேபின்னா அது சிரிக்கும். இது வரைக்கும் நிறைய பேர் பேசியிருக்காங்க, திரும்பி பேசினதே கிடையாது. இந்த ஹென்றி சொல்லும் போதும் பேசுனது கிடையாது. ஆனால் சிரிக்குது, ஹாய் பேபின்னு. ஓகே ஐம் கோன் கால் யூ பேபி, உன் பேர் இனிமேல் பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேஷ்டியை தூக்கி கொடுக்குறாப்புல ஹென்றி. அந்த பொண்ணு உடனே வாங்கி சுற்றிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, உள்ளே கூட்டு வராங்க. நீ வந்து நைட்டு இருந்து இங்கே பின்னாடி படுத்துக்கோ, படுத்துட்டு காலைல அஞ்சு போயிடுன்னு சொல்லிட்டு பின்னாடி கொண்டு படுக்க வைக்கிறாங்க அந்த பிள்ளைய. அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக போய் படுத்துருக்கு. இப்போ வந்து துரைக்கண்ணுக்கு தோணுது, ஐயோ பாவம் அந்த பிள்ளை இவ்வளோ நாளாக எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்கு, அது சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுச்சோ இல்லையோ, கடைசி சாப்பாடை நான் தான் வலிச்சு சாப்பிட்டேன், அது இருந்தால் கூட கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க, அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ வந்து இல்லை அக்காம்மாவை எழுப்பி இதான் பண்ண சொல்லலாமா, பாவம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ளே வந்து அப்புறம் இவன் ஹென்ரியே சொல்லிடுறான், இன்னொரு 5 மணி நேரத்தில் விடிஞ்சிடும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாமே தூங்குங்கன்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அக்காம்மா கிட்ட கூட்டு போகிறாங்க இந்த பேபியை, அந்த பொண்ணை கூட்டு போனோன்னே தேவராஜ் சொல்கிறாப்புல கதையெல்லாம், இந்த மாதிரி வந்துச்சு இது பண்ணிட்டு. அப்போ வந்து அக்கம்மாவும் ஃபீல் பண்ணுது, பாவம் சின்ன பிள்ளை. அதுக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசு 19 20 வயசு தான் இருக்கும். அதோட முடி வந்து சடை முடி, இந்த குளிக்காமல் போட்டு அப்படியே சட்டமாக இது மாதிரி இருக்குது, உடம்பு ஃபுல்லாக அழுக்கு என்ன அந்த மாதிரி இருக்குது. அப்போ அது இருக்கும்போது தேவராஜுக்கே பாவமாக இருக்குது. அப்போ அக்கம்மா சொல்கிறா, குளிப்பாட்டிடுவோம் பாவம்ப்பா, பிள்ளை யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி குளிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க, ஊரில் அந்த ஊருக்கு வெளியில் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள கூட்டு வர சொல்லுமான்னு சொல்லிட்டு வர சொல்லி இந்த பொண்ணுக்கு வந்து குளிப்பாட்டுங்க, தலையில் வந்து எண்ணெய் அரைப்பத்தெல்லாம் தேய்ச்சி எல்லாம் இது பண்ணி கொஞ்சம் குளிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னா, அந்த அம்மா வந்து குளிப்பாட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. பின்னாடி அடுக்கட்டை தாண்டி பின்னாடி கிணத்து பக்கமாக ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அந்த ரூம் பக்கத்தில் போய் குளிப்பாட்டுறதுக்கு கூட்டி போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் கிளியம்பாள் வரா. கிளியம்பா வந்துட்டு இவங்க வீட்டில் வந்து பேசுகிறா. இப்போ தான் வரா கிளியம்பா, 10 நாள் முடிஞ்சு அக்கம்மா வீட்டுக்கு வர. கிளியம்பாவும் அக்கம்மாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கிளியம்பாவுக்கு சின்ன வயசில் வளரும் போதே தேவராஜனா பிடிக்கும். ஆனால் தேவராஜ் வந்து வேற ஜாதி, அவர் நாயக்கர், இவங்க வந்து கவுண்டர். ஸோ சின்ன வயசில் கொஞ்சம் ஆசை இருக்கும், ஆனால் ஊர் கட்டுப்பாடெல்லாம் இருக்கிறதுனால தேவராஜை வந்து இப்படியே பாப்பா.
ஆனால் அக்கம்மாவுக்கும் ஒரு ஆசை இருந்தது. அக்கம்மாவுக்கு என்னன்னா இந்த மாதிரி பிள்ளை நம்ம தம்பி கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஆனால் நடக்காது. ஏன்னா அந்த ஊர் வந்து ஜாதிங்கிறது பெரிய விஷயம், அது நடக்காத விஷயங்கள். டைம் பார்த்துக்கிறேன் 5:33. இன்னும் 5 நிமிஷம். இல்லை முடிச்சிடும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. எனக்கு ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி கிளியம்மா வந்து ஒவ்வொன்றும் அழுவா. அக்கம்பாட்ட வந்து சொல்லுவா, இந்த மாதிரி அப்பா செத்து போயிட்டாரு. எங்கள் அப்பா செத்து போனது யார் காரணம் நினைக்கிற? எங்கள் அம்மா தான். டெய்லி வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா சும்மாவே விடாது, திட்டிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். குடிகார மனுஷன், இப்படி போய் சேர்ந்துட்டியே நீ, நீ போய் நம்ம நம்ம பரம்பரையிலே எவனும் போலீஸ் ஸ்டேஷன் போனது கிடையாது, உன்னை போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்களே, கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா உனக்கு, அப்படி இப்படின்னு போட்டு திட்டிகிட்டே இருக்கு. நான் அப்பயே யோசித்தேன், நீ தண்ணி அடிக்கும் போதே யோசித்தேன், இந்த வேலையெல்லாம் நீ பண்ணுவ அப்படின்ட்டு. அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு மனசு நொந்து போய் எங்கள் அப்பா சூசைட் பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அக்கம்மா சொல்லுவா, மணியக்காரர் வந்து உங்க உங்க அம்மா சொன்னுச்சுன்னு போயிருக்க மாட்டாரு. உங்க அம்மா ஸ்தானத்துல யோசிச்சு பாரு. உங்க அம்மா ஸ்தானத்துல யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது எவ்வளவு பெரிய அசிங்கம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஆம்பளை போய் உட்காந்துட்டு வந்தாருன்னா, இந்த ஊர்ல இந்த எவன் மதிப்பான்? அந்த அந்த அம்மாக்கு எங்க யார்கிட்ட போய் சொல்லும்? அந்த அம்மா வந்து நான் புருஷன்ட்ட தான் சொல்லி ஆகணும். அந்த அம்மாக்கு வேற போக்கிடம் கிடையாது. வேற யார்ட்டையும் போய் புலம்ப முடியாது. வேற யார்ட்டையும் சொல்ல முடியாது. புருஷன்ட்ட தான் கத்த முடியும். புருஷன் தான் கத்தியிருக்கு. ஆனா, அவர் செத்து போன ரீசன் வந்து எனக்கு என்னமோ அந்த அம்மா திட்டுனால சாவல. அவர் போலீஸ் ஸ்டேஷன் போனார் இல்லையா? அது ஊர் மக்கள் பார்த்துட்டாங்கல்ல. அதுக்காக தான் செத்து போயிருப்பாரு. அந்த அம்மா சொல்லுச்சுங்கிறது செத்து போயிருக்க மாட்டாரு. அப்படின்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல அந்த பேபி பேபி இருக்குல்ல, மென்டலி ரிட்டார்டட் பொண்ணு. அது குளிச்சு முடிச்சு புடவை வந்து இவ்வளோ அக்கம்மா புடவை தான் கொடுக்க முடியும். ஏன்னா அக்கம்மா வந்து விதவை, ஒயிட் சாரி, வெள்ளை சாரி தான் கொடுக்க முடியும். வெள்ளை சாரி கொடுக்கும்போது கிளியம்மா சொல்லுவா, ஏன்க்கா வெள்ளை சாரியை கொடுக்குற? பாவம் அந்த பிள்ளை 18, 19 வயசு, நல்லா அழகா இருக்கு. அந்த பிள்ளைக்கு நல்ல கலர் சாரி கொடுக்கு, நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ போய் எடுத்து வந்து நல்ல கலர் சாரி வந்து கொடுப்பான். இதுல இன்னொரு இன்சிடென்ட் வந்து நான் எனக்கே தெரியாது இதெல்லாம் இருக்குமான்ட்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காடா துணிம்பாங்க அப்போலாம். ஒரு கடை மொட்டை மொட்டன் இருக்கும் ஒரு துணி. அதை வந்து இந்த அக்கம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அருவாமனை இருக்கு இல்லையா, அருவாமனையில வச்சு அறுத்து பிளவுஸ் மாதிரி கையினால தச்சு அதை தான் அக்கம்மா போட்டுக்கிறான். தையல்காரன்ட்ட கொடுத்து தச்சு போடுறது கிடையாது பிளவுஸ். அவளே வந்து இது பண்ணிப்பா. அதனால அந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா தொலைன்னு இருக்கும் ஒரு மாதிரி, ஷேப்பே இருக்காது. அந்த பிளவுஸ் வந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்கும்போது அந்த பொண்ணு வந்து போட்டுக்க வாங்கிக்கும் அந்த அந்த பேபி. ஆனால் கிளியம்பா சொல்ல நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வேற பிளவுஸும் எல்லாம் வந்து பார்த்தா அந்த பொண்ணு அவ்வளோ லட்சணமா இருக்கும். தலைமுடி வந்து நல்லா முழங்கால் வரைக்கும் இருக்குமா. அவர் இருக்கார், நான் அதை சொல்லலை. தலைமுடி வந்து முழங்கால் கரையும் இருக்குமா. நாசி நீளமான நாசி, கண்ணு பெரிய கண்ணு, அழக மாநிறம், நல்லா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது அந்த பொண்ணு. அப்போ வந்து அக்கம்மா கூட யோசிச்சாங்களாம், சே இவ்வளோ அழகா இருக்கு இந்த பொண்ணு, புத்தி சுவாதீனமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த பொண்ணு கல்யாணம் இருந்தால் நல்லா உடனே இதாக இருந்திருக்கும், நல்லா அழகா இருக்கு இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இப்போ இவங்க வந்துடுவாங்க, தேவராஜனும் ஹென்றி வந்துடுவாங்க. பேபி ஹென்ரிக்கு மட்டும் தான் அது வந்து ஸ்மைல் பண்ணும், மற்ற யாருக்குமே பேச. ஹாய் பேபி, ஹவ் ஆர் யூ, யூ லுக் சோ பியூட்டிஃபுல், நல்லா இருக்க, இவ்வளோ குளிச்சுட்ட அப்படி இப்படின்னு ரொம்ப பேசும்போது அது அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கும். அது இங்கிலீஷ் பேசினாதான் புரியுது அதுக்கு அப்படின்னு ஹென்ரிக்கும் தோணுது, மற்ற எல்லாருக்கும் தோணுது. தமிழ்ல சொன்னா அது பாட்டுக்கு மூலி பேண்ட் மாதிரி தான் முழிக்குது. இங்கிலீஷ்ல பேசினா ஓரளவுக்கு சிரிக்குது, ரெஸ்பாண்ட் பண்ணுது, இந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. அப்படிங்கும்போது அந்த பொண்ணு நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து வீட்டு வேலையெல்லாம் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிக்க போயிட்டாங்க, வீடு முடிக்க போறாங்க. இன்னும் 2 நாள்ல முடிஞ்சிடும் வீடு. அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் தண்ணி கொடுக்கணும். அப்போ வந்து இவன் ஹென்றி சொல்லுவான், பேபி கோ பிரிங் வாட்டர், அவங்க எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கணும். இதை புரிஞ்சுட்டு போய் அங்கே போய் அக்கம்மா வீட்டில் போய் தண்ணியை வாங்கிட்டு வந்து சொம்பில் எல்லாருக்கும் கொடுக்கும். அப்போ தான் அக்கம்மாக்கே தோணும், ஆஹா நம்ம மோர் கொடுக்காம விட்டோமேன். மறுபடியும் பேபியை கூப்பிட்டு, பேபி அப்படின்னு கூப்பிட்டு மோரெல்லாம் கொடுத்தேன். பேபி அவனுக்கு வந்து மோரெல்லாம் வந்து கொடுக்கும். அப்போ அங்கே வேலை பார்க்குறவங்க, அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட 1 வாரமாக நடந்துட்டு இருக்குது. எல்லாருக்கும் இந்த பேபிங்கிறது அந்த ஊரில் ஒரு ஆளுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அது நல்லா அழகாக சிரிச்சு பேசும். சில பேர் உட்காரனா உட்காரும், நீந்து அது சொல்கிறதெல்லாம் இப்போ கேட்க ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பிக்குது, கொஞ்சம் நல்லா பழக ஆரம்பிக்குது. இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது, ஓகே இன்னும் 2 நாளில் கிரகப்பிரவேசம் வச்சுருவோம், முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கிரகப்பிரவேசம் வைக்கலான்ட்டு ஐயர்கிட்ட போய் தேதி கேட்பாங்க. ஐயரும் வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தேதி கொடுத்துருவாரு. ஊரில் எல்லாரையும் போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரியும் தேவராஜனும் போய் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. நம்ம தேசிகர் முதற்கொண்டு அந்த கிழங்கு விட்டுச்சுல ஒரு அம்மா, அந்த அம்மா போய் கூப்பிடுவான், மாமா வந்து வீட்டுக்கு வா, நான் வீடு கட்டியிருக்கேன். அப்படியாப்பா வீடு கட்டிருக்கியா அப்படின்னு தேவராஜனுக்கு கோபம் வரும். என்னையா நீ அந்த பொம்பளையெல்லாம் போய் கூப்பிடுற அப்படின்னு மனசில் நினைப்பான். பட் சொல்லிக்க வேண்டாம். பட் ஹென்றி போய் அந்த நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு எல்லாம் அன்னைக்கு வரும்போது வீட்டுக்கு வருவாங்க. வீடெல்லாம் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தேவராஜன் வீட்டில் எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. லைட் எல்லாமே லாந்தர் விளக்கு, இந்த கெரசின் விளக்கு தான். அப்போ இவன் சொல்லுவான், தேவராஜன் சொல்லுவான், நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டையும் எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்துடணும், எல்லார் வீட்டுக்கும் பல்பு போடணும், நல்லா ஜெகஜோதியாக இருக்கும் அப்படின்னா.
அப்போ ஹென்றி சொல்லுவான், ஏன் இந்த லைட் நல்லா தானே இருக்கு, இந்த அவங்க அவங்க பண்ற வேலைக்கு இந்த லைட் போதுமே, எதுக்கு வந்து நீ, ஏன்னா அவனுக்கு தெரியும் பெங்களூர்ல எப்படி இருந்திருக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து எப்படி இருக்குன்ட்டு. இல்லை எனக்கு எனக்கு மனசுல அப்படி ஒரு ஆசை. தேவராஜ் சொல்லுவான், எனக்கு மனசுல வந்து எப்படின்னா நம்ம சீமான் மாதிரி நம்ம ஃபார்மர்ஸ்லாம் வந்து 8 மணி நேரம் வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு ஹவுசிங் யூனிட் மாதிரி போட்டு அவங்க தங்க வைக்கணும், அவங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டு பென்ஷன் கொடுக்கணும், இப்படிலாம் வச்சாதான் எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தேவராஜ் சொல்லுவான். ஹென்றி எதுக்கு சொல்லுவான், நீ அப்படி பண்ணினா அது மெக்கானிக்கல் லைஃப் ஆகிடும், இது வந்து நீ இப்படி விட்டினா இது நல்லா, இதுதான் அழகு, நீ வந்து எலக்ட்ரிசிட்டியே வேணாம் இப்படி இருக்கணும். இது வந்து ஒரு கான்வர்சேஷன் தான். என்ன அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இதெல்லாம் ஜேகேவோட ஒப்பீனியன் தாட்ஸு, அவர் சொல்றாரு, அதுக்கு ஆப்போசிட்டா தேவராஜ் சொல்லுவாப்ல, இதுக்கு இது வந்து இப்படி பேச, இது வந்து இந்த மாதிரி என்ன ஓட்டங்கள் தான் அது. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கடைசி நாள் அந்த நாள் வந்துடுது, கிரகப்பிரவேச நாள் வந்தவொடனே இவன் துறக்கண்ண வீட்டிலேருந்து அவங்க ஒய்ஃபு 5 குழந்தைங்க மாமியார் எல்லாம் வந்துடுவாங்க. எல்லாம் வந்து இந்த வீட்டில் குழுமியிருப்பாங்க. அந்த 5 வேலை அந்த அந்த அம்மா 5 முக விளக்கு கொண்டு வந்திருக்கும் துரக்கண்ணோட ஒய்ஃபு. அதை வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி திரியெல்லாம் ஏற்றி நடுவில் வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கும்போது பேபியை பண்ண சொல்லுவாங்க, பேபி நீ எடுத்துட்டு வா அப்படின்ட்டு அதை வந்து வச்சு அந்த இதெல்லாம் கொளுத்து வைக்கும். அப்போ யாரோ சொல்லுவாங்க, பேபிக்கு வந்து புது புடவை எடுத்துருப்பாங்க, புது ப்ளவுஸு, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் இவனுக்கும் வந்து இப்போ ஹென்றி அடிக்கடி வந்து ஹே பேபி ஹவ் ஆர் யூ, யூ லுக் வெரி பியூட்டிஃபுல் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவான். அதுவும் வந்து கொஞ்சம் வெக்கப்பட்டு அப்படி நிற்கும். இவன் வீட்டிலே நைட்டு உட்காந்துருக்கும், படுக்கிறது மட்டும் அக்கம்மா வீட்டுக்கு போயிடும். மற்ற டே டைமில் ஃபுல்லாக இவங்க வீட்டில் தான் இருக்கும், இவன் ஹென்றி வீட்டில். இப்போ என்ன ஆகுதுன்னா, கிரகப்பிரவேசம் அன்னைக்கு உளுந்து கும்பிடுவாங்க. அந்த பொண்ணு உளுந்து கும்பிடும். பார்த்துட்டு இவனுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, இவன் வந்து இதெல்லாம் பார்த்தது கிடையாது. உளுந்து கும்பிடும். அப்புறம் கடைசியாக வந்து எல்லாம் வெளியே வருவாங்க. மேலம்லாம் அடித்து எல்லாம் இது பயங்கர இதாக விழா நடந்துட்டு இருக்கும். ஆனால் ஐயர் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அப்போ வந்து இவர் முதலியார் கேட்பார், யார் நம்ம தர்மகர்த்தா, ஏன் ஐயர் கூப்பிட்டுருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவன் சொல்லுவான், அந்த ஹென்றி இது தேவராஜ் சொல்லுவான், ஐயர் இருக்கு, நம்ம திரௌபதி கோயில் பூசாரி இருக்காரு, அவர் தான் பண்ணுறாரு, நடக்கிறது என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இவன் வந்து வெளியில் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, எலுமிச்சம்பழத்தில் இந்த கயிறு கொடுத்து மாலை மாதிரி கொடுத்து ஹென்ரிட்ட கொடுத்து வீட்டு வாசலில் போய் கட்டிட்டு வாமாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வெளியே வருவான். வெளியே வரும்போது அவனுக்கு திடீர்னு அப்போ தான் யோசனை வரும், எங்கே பேபியை காணோம், இவ்வளோ நேரம் உள்ள இருந்தா கூப்பிட்டா, அதுக்கு ஒரு ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு சரி ஓகே எங்கேயாவது இருப்பான்னு சொல்லிட்டு கட்டிட்டு அப்படி வீட்டை சுற்றி பின்னாடி வருவான். அந்த கதை பக்கம் வந்து பார்க்கும்போது உள்ளே நுழைஞ்சவனா பேபி கட்டிருந்த புடவை, அந்த ப்ளவுஸு அதான் கீழே கிடக்கும் அந்த பின்னாடி, கதவு பின்னாடி. அதை பார்த்தோன்னே என்னடா அது கீழே கிடக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். பார்த்தா இவன் கொடுத்த அந்த வேஷ்டி இருக்கு இல்லையா, அந்த வேஷ்டியை போட்டுக்கிட்டு முன்னாடி கொடுத்தான், அந்த இருட்டில் கொடுத்தான் இல்லையா, அந்த வேஷ்டியை மட்டும் கட்டிக்கிட்டு அந்த பேபி வந்து அந்த நெல் வயல் வரப்புல வேகமாக ஓடிட்டு இருப்பான். இவன் பார்ப்பான், நின்று பார்த்துட்டு ஹே பேபி பேபின்னு கத்துவான். ஆனால் அவன் காதில் விழுகாது, அவன் பாட்டு ஓடிட்டே இருப்பான், பேபின்னு கத்துவான். அப்போ அவனுக்கு தோணும், இவன் ஏன் லைஃப்பில் வந்தா, இவன் வரும்போது நான் யோசித்தேன், இவன் எதுக்குடா வந்து காலையில் போயிடுவான்னு நினச்சேன், போகலன்னு யோசிக்கும் போது இவன் ஏன்டா போக மாட்டேங்கிறான்னு யோசித்தேன், இப்போ என்னை விட்டுட்டு போறா, இவன் ஏன் போறான்னு யோசிக்கிறேன், இப்போ என்ன மனசுல அது அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுட்டு சரி இனி நீ வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு வீட்டுக்குள்ளே வருவான். அந்த வீடு வந்து ஒரு சாதாரண வில்லேஜ், எல்லா மக்களும் அங்கே இருந்து சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் கொஞ்சம் சோகத்தோட, பேபி இல்லைங்கிற சோகத்தோட திரும்பி உள்ளே வந்து வருவான். இது வந்து இதோட கதையை முடிச்சிடுறாரு. நான் அதாவது ஒரு கதையை வந்து ஒவ்வொருத்தர் வித்தியாசமா சொல்லுவாங்க. இதே கதையை நான் சொல்லியிருந்தா இந்த மாதிரி வரிக்கு வரி விவரிச்சு சொல்லியிருக்க மாட்டேன். ஆமா, கரெக்டரு அது சம்பவங்கள் அப்படி வரிக்கு வரி சொல்லவே முடியாது. இப்ப நானா வேற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். அதாவது கதாபாத்திரங்களை சொல்லி கதை சொல்லி இதுதான் கதை அப்படின்னு முடிச்சிருப்பேன். ஆனா இது ஸ்ரீனிபாணி ஆமா வரிக்கு வரி ஆமா எதுவுமே இல்ல அதாவது இது வந்து ஒரு ஜெனரல் தாட். அவரை பொறுத்த வரைக்கும் ஹென்ரிங்கிறது ஜெயகாந்தன் தான். அவரோட லைஃப் ஸ்டைல, அவரோட திங்கிங் ப்ராசஸ், எனக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. ஆனா கிராமத்துக்கு போனீங்கன்னா எல்லாரும் ஜாதி போட்டு வச்சுருவாங்க, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, தண்ணி விட்டு கலவுறது, எலக்ட்ரிசிட்டி, ஊர்ல இருக்கு யாரும் வந்து அங்க இருக்க நேச்சரை வந்து என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறாங்க. தென்னை மரத்தை பார்த்தது கிடையாது, தென்னை மரம் சத்தத்தை கேட்டுக்கிறது, ஆலமரத்து கீழே உட்காந்து படுத்துட்டோம்னா அவ்வளோ நிம்மதியா இருக்கும், அது எவனும் பண்ணது கிடையாது, அதை நம்ம சோம்பேறிமோ. அந்த மாதிரி அவரோட தாட் ப்ராசஸ் வந்து அங்க இருக்கிறது வந்து அழகை வந்து நீங்க ரசிங்க. இந்த கிராமத்தில் இருக்க அழகு மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது.
அது ஒரு அதே மாதிரி வந்து தண்ணி அடிக்கிறோம்னா கேட்டவங்க கிடையாது. அது ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. பார்ல இருக்க பார்ல போய் தண்ணி அடிக்கிறாங்க. அங்க போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி. இல்ல அப்ப பார்லாம் இருந்திருக்கு. பார்ல அடிக்கிறவன தண்ணி போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏதோ பணத்துக்கு வழி இல்லாதவன் ஒரு ஓரமா நின்னு சாராயம் குடிக்கிறான். அவன பிடிச்சு உள்ள போடுறாங்க. அப்படிங்கிற மாரி தான் அவரோட தாட் ப்ராசஸ். அதனால வந்து ஹி வில் ஆல்வேஸ் டாக் அபௌட் போத் சைட். அப்புறம் லிவிங் டுகெதர் அப்பயே பேசியிருக்காரு 1970லயே. என்ன லிவிங் டுகெதர் அது வந்து அது ஒரு புரட்சி மாரி பேசியிருக்காரு. அதே மாரி ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு இது. ஆனா இது வந்து என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து 15 ஸோ இது வந்து உரையாடல்ங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் தான். அதாவது அந்த கோர்வையா வந்து அது அந்த வந்துட்டு அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். பட் நான் நெறைய தடவ பார்க்கல. ஏன்னா வந்துருச்சு பரவால்ல. அதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோட படிச்சதுனால வந்ததுன்னு நெனைக்கிறேன். இருக்கேன். நானு அப்ப அப்ப வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அப்படித்தான் கடைசியில அந்த பேபியை வந்து ஒரு அவனுக்கே கல்யாணம் கட்டி கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விமர்சனம் அப்பயே வந்தது. ஆனா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பேபிங்கிற கேரக்டரை ஏன் கொண்டு வந்தாரு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யோசனையா தான் இருக்குது. அது ஒரு டயலாக் வரும். கேம்பல் சொல்லுவா, பேபி பாரேன் அவளுக்கு வந்து அவளுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா பாவம் அவ இந்த மாதிரி இருக்கா அப்படி இல்லை. அக்கம்மா சொல்லுவா, பாவம் பாரு அவள இவ்வளோ அழகா இருக்கா எல்லாம் பண்றா, ஆனா புத்தி சுவாதனம் இல்லாம பாவம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு கிளியம்பா சொல்லுவா, நீ பாவம் சொல்ற, நம்ம தான் பாவம். அவங்களுக்குலாம் வந்து இது கஷ்டமாவே தெரியாது. அவ வந்து ஃப்ரீயா இருக்கா, அவளுக்கு வந்து எந்த கவலையும் கிடையாது. புருஷன் விட்டுட்டு ஓடிட்டான், குழந்தை பெற்றுக்கணும், சமைக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அவ தான் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு. இதுதான் ஜெயகாந்தனோட மன ஓட்டங்கள் இதெல்லாம். உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ஒரு பாக்யராஜ் மாரி இல்லை சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். ராஜேந்தர் மாரி திரைக்கதை வசனம் டைரக்ஷன் மாரி ஒரு கிளியர் பிக்சர். அதாவது நாங்களும் நாவெல்லாம் படிச்சிருக்கிறோம், ஜெயகாந்தன் நாவல், இந்த குமுதம் ஆனந்த விடலாம் படிச்சிருக்கிறோம். அப்பப்போ பார்ப்போம், அப்படியே ரிவ்யூ பண்ணிகிட்டு இருப்போமே ஒழிய. பட் அந்த ஒரு என்டையர் புக்கை வந்து ஒரு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours நீங்கள் இந்த அவையில் ப்ரெசன்டேஷன் பண்ணது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. நான் இந்த புக் படிச்சிருக்கேன். ஆக்சுவலி அவரோட கோர்வையான பேச்சு 1.5 மணி நேரம் இந்த கதையை நான் எப்படி சொல்லுவாருன்னு தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன். ஏன்னா இந்த புக்கு இல்ல ரொம்ப நல்லா ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் போகாம ஐ மீன் என்கேஜிங்கா கேரக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் நீங்க வந்து சொல்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உங்களோட குரலுமே வந்து நல்ல மேடை பேச்சுக்கான குரல் ரொம்ப அழகா இருந்தது. ஸோ ரொம்ப நன்றி இந்த புத்தகத்தை வழங்கியதுக்கு. நான் ஆக்சுவலி எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கும் போது சில பேர் அந்த ஐயா கேட்டார் இல்லையா எதுக்கு அந்த பேபி கேரக்டர்னு. இந்த ஹென்றி கேரக்டர் வந்து நீங்க எந்த கட்டத்துக்குள்ளயுமே அடைக்க முடியாத கேரக்டர். ஆக்சுவலி அவரோட ஃபர்ஸ்ட் அந்த குளிக்க போகும்போது ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலி தேவராஜ் வந்து ட்ரெஸ்ஸோட குளிப்பான், ஹென்றி வந்து ட்ரெஸ் இல்லாம குளிப்பான். அவனுக்கு அது நார்மலா தான் இருக்கும். ஆக்சுவலி எந்த கட்டத்துக்குள்ளயுமே அவனை அடைக்க முடியும். இப்போ நம்ம என்னன்னா எல்லாருமே ஒரு ஒரு சிஸ்டம் நமக்கு எல்லாருக்குமே நமக்கு பிறந்தோடனே புகுத்தப்படுது. நம்ம அதை தாண்டி யோசிக்கிறதே கிடையாது, யோசிக்கிறதுக்கு பழக்கதும் கிடையாது. நீங்க அந்த புக்கை படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய தோணும். அதுதான் அந்த புக்கோட பிளஸ். ஸோ அந்த பேபிங்கிற கேரக்டருமே எனக்கு அப்படிதான் தோணும் ஆக்சுவலி. ஆமா இல்ல நான் என்ன யோசிக்கனா நம்ம எல்லாருமே எனக்கு ஒரு பாரதிதாசனோட ஒரு கவி ஒரு இது இருக்கும். தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்போன் சிறியது ஒரு கடுகு போல் உள்ளம் கொண்டோன் அப்படின்னு ஒரு வரும். என்னன்னா நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்துக்குள்ளதான் யோசிக்கணும். அப்படி யோசிக்காதீங்க அப்படிங்கறதுதான் என்னோட இந்த கதையா இருக்கு. ரொம்ப விலாசமான கதை ஆக்சுவலி இது. ஸோ அந்த பேபியும் அப்படிதான். நீங்க வந்து ஒரு கட்டத்துக்குள்ள அவளை அடைக்க நினைக்கிறீங்க, புடவை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாம், ஃப்ரீ அவ்வளவுதான். ஆக்சுவலி தூக்கி போட்டு போயிட்டா. இது வந்து எதையுமே அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட யோசிக்காதீங்கிற மாதிரி தான் அந்த கதை போகும். ஹென்ரியோட கேரக்டரும் அப்படிதான் இருக்கும். அதுதான் எனக்கு இந்த கதையில ரொம்ப பிடிச்சது. ரொம்ப ஐ மீன் அழகா சொன்னீங்க. ஆக்சுவலி நிறைய இடங்கள்ல எப்படி இவ்வளோ ஐ மீன் கோர்வையா சொல்றீங்க அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நீங்க ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க, கிருபா பேரை அங்கிருந்து அவரு சொல்றாரு துறக்கண்ணன் அப்படின்ட்டு, அந்த அளவுக்கு அவர் இன்வால்வா கேட்கிறாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாரையும் நல்லா கட்டி போட்டீங்க. ஒவ்வொரு செவரும் ஒவ்வொரு செங்கலும் எனக்கு ஞாபகம் இருக்கும். நாங்கள் வளர்ந்த வீடு. அதில் வந்து நான் வந்து ஒரு இந்த மேலே உத்தரம் இருக்கும். அதில் வந்து ஆண்டு விழா 72 அப்படின்னு எழுதுனது கிட்டத்தட்ட ஒரு 2010 வரையும் கூட இருந்தது அது. ஆனால் அந்த நான் வாடகை வீடு. அதுக்கப்புறம் யாரோ வாங்கிட்டாங்க, இடிச்சிட்டாங்க அந்த வீட்டையும். ஆனால் அந்த நினைவுகள்லாம் இன்னும் இருக்கும். கண்டிப்பா ஒவ்வொரு செவரு, அந்த அந்த வாசப்படி, அந்த நிலைவாசல், கதவு, கம்பி, அது மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதனால அப்படியே நம்ம லயிச்சு படிக்கிறதுனால அப்படியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க ஆக்சுவலி இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான புக்ஸ் எடுத்து படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா இல்ல கஷ்டம் அது. ஆமாம் நிறைய படிப்பேன் நான். ஆமா. எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு தான் பாராட்டு. பிகாஸ் கதை ரொம்ப பிளெயினாக தான் இருந்தது. இல்ல, கதையுமே நல்ல கதை தான் அது. அருமையான நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா இருந்தது. எஸ்பெஷலி நீங்க அந்த வீடு கட்டினது நான் கிட்டத்தட்ட மனசுல கட்டிட்டேன். அந்த வீடு ஒரு செட்டிநாடு வீடா, முன்னாடி 2 ரூம், நடுவில் ஒரு கேப், அந்த பக்கம் கிட்டத்தட்ட பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு நான் ப்ரௌன் கலர் ஜன்னல் வச்சு ஃபுல்லா அடிச்சுட்டு இருந்துச்சு. அவ்வளோ டீட்டெயிலா இருந்தது. நீங்க சொன்னதுல ஏற்கனவே ஒரு மோட்ல தான் இருக்கோம் நம்மலாம். சரி பேசாம கிராமத்துல போய் செட்டில் ஆயிடலாமா, அவ்வளோ டீட்டெயில் நீங்க கொடுத்தீங்க. இந்த பக்கம் குருவி, இந்த பக்கம் குளம், இந்த பக்கம் ரோடு வளையுது. மாடு போறது, மணி சங்கிலி. அது நீங்க நைட்ல படுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டூரிங் டாக்ஸில பாட்டு போடுவாங்க. அந்த ஆமா, சத்தம் கேட்கும். அந்த சவுண்ட் கேட்கும். நீங்க ஆலமரத்தை வந்து சலசலன்னு போனது, மணின்னு சொல்லும் போது நீங்க அதை மிமிக்ரை பண்ணீங்க. ஆமா, ஆமா. டிங் டிங்னு மணி அடிச்சுட்டே வந்தது. ஸோ எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆயிடுச்சு. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச்.